ஹலோ கார்த்தி. ஹாய் ஆனந்த், சொல்லுங்க. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட் கார்த்தி. கார்த்தி, ஃபர்ஸ்ட் சொல்லிடுற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி லைட்டாக குடிச்சிருக்கிறேன், சரிங்களா? சொல்லுங்க ஆனந்த், பேசிக்கலாம். அப்புறமா ஜாஸ்தி குடிச்சதுக்கப்புறமா பேசுறதுக்கு அப்புறம்னா 5 மினிட்ஸ் பேச 5 மினிட்ஸ்ல ரெண்டு கொஸ்டின், ஓகே? ரெண்டு ஃபீட்பேக் அவ்வளோதான். பேசுங்க, சம்திங் பேசுங்க. சம்திங் 1 hour கூட பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை, அவ்வளோ டேலண்ட்லாம் இல்லை. சம்திங் ஏதாவது அஃபென்ஸ் பண்ணாக்கா ரிமூவ் ஃப்ரம் ஸ்பீக்கர், ஓகே? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டா இல்லை பர்சனல் கொஸ்டின் கேட்டா? எப்படியாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. இல்லை கார்த்தி, ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ. காம்ப்ளிமெண்ட் சொல்லிட்டா இல்லை பர்சனல் கொஸ்டின் கேட்டா? உங்க இஷ்டம் ப்ரோ, நீங்க என்ன சொல்லுங்க. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கார்த்தி ப்ரோ, என்ன தெரியுங்களா? இப்போ பாருங்க, சம்படி ஜஸ்ட் செட் இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கு ஸ்பேஸ்க்கு தான் தரலன்னு சொல்றாங்க வச்சுங்களா. உங்களுக்கு பிஸி ஸ்கெடியூல் இருக்கும் வச்சுங்களா. நான் பெங்களூர்ல இருக்கிறேன் வச்சுங்களா. என் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த ஸ்பேஸ் எப்படி சும்மா கேட்டுக்கிறான். லிட்டரலா கார்ல வந்துட்டு ரெக்கார்டிங் போட்டு டெய்லி கேட்டுன்னு போவான். ஆஃபீஸ் போகும்போது வரும்போது கேட்டுன்னு போவான் வச்சுங்களா. பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஆல்சோ காட் இன்ஃபுளுன்ஸ்ட். நான் அப்படிதான் பண்ணிக்கிறேன் லிட்டரலா இப்போ. ஆனா கார்ல போறவங்கன்னா குக்கிங் பண்ணும்போதோ வீட்டில் ஏதோ கடைக்கு போகும்போதோ வந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு வந்து போயிங்க காட் அடிக்டட், ஓகேங்களா. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ இஸ், நீங்க கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஹாஃப் அன் ஹவரோ 1 ஹவரோ இல்லை சீக்கிரமா பண்ணாலும் ஒரு ஸ்பேஸ்ல வந்து அந்த ஸ்பேஸ் பாருங்க, கிளிக் போட்டுருங்க. டுடே ட்வீட் வில் பி ஸ்டார்டிங் அட் 12 o'clock, 12 PM, 1 PM, 11:30, அவ்வளோதான். முன்னாடி போடுவோம் ப்ரோ, முன்னாடி போட்டுட்டு இருப்பேன். சரி, இப்போ வந்து ரெகுலரா அந்த டைமுக்கு தானே வரீங்கன்றதுனால போடுறது இல்லை. என்னன்னா அது மென்ஷன் பண்றதுனா பண்ணி போட்டுறேன், நோ ப்ராப்ளம். அவ்வளோதான். நீங்க அது சொல்லிட்டீங்கன்னாக்கா there are so many people, 1000, 2000, 5000 people are watching, literally listening, sorry, listening. ப்ரோ நீங்க அப்படி சொல்றீங்க, எனக்கு சரி ஓகே ரைட்டு. நீங்க கேக்குறீங்க, அது 5000 இல்லை 5 பேர்னாலும் நம்ம அது பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஆமா, ஏன்னா டைம் அவ்வளோதான். இது ஃபீட்பேக், ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சனல் கொஸ்டின் வந்துட்டு லைக் உங்களுக்கு have you felt உங்களுக்கு என்ன பிரீதிங் ப்ராப்ளமா இல்ல லைக் ஜஸ்ட் ஆஸ் ஐ டோன்ட் நோ மேன், பிகாஸ் எனக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேக்குறேன். உங்க அப்பியரன்ஸும் the way you speak is totally different. டிஃபரண்ட் மீன்ஸ் எதை வச்சு சொல்றீங்க? நீங்க பேசுறது ரொம்ப சாஃப்ட், வெரி சாஃப்ட் நேச்சர், ஓகேங்களா. அப்படி தெரியுதா உங்களுக்கு? அது வந்து தெரியுது. ஆனா வாய்ஸ் வந்துட்டு வேற மாதிரி கேக்குது. எப்படி தெரியுங்களா? எனக்கு வந்துட்டு ஒரு 10 years 15 years பேக் வந்துட்டு எனக்கு சைனஸ் இருந்துச்சுங்க, சரிங்களா. எனக்கு வந்து மூக்குல வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போன் இருந்துச்சு. ஸோ whenever I used to talk, people used to say நீ வந்து மூக்குல பேசுறது used to கமெண்ட் ஆஃபீஸ்ல இருக்கும்போது, சரிங்களா. நான் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கினேன் லிட்டரலா. அந்த பிரீதிங் எனக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டம். ஃபேன் போடுறதுக்கு ஆகாது. லைக் ஒரு கிளைமேட் கண்டிஷன் இல்லையே, எனக்கு ரொம்ப பயம். மூச்சு விடுறதுக்கு ஆகாது. ஜஸ்ட் ஆஸ்கிங் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி ப்ரோ, அவ்வளோ வரதே இல்லை. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. என்னன்னா இல்லைங்களா? ஓகே, வெரி குட். இல்லை என்னன்னா நைட்டு படுத்துட்டு அப்படி பேசுறோம் இல்லை, அதனால உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன். நீங்க நார்மலா பேசும்போது என்கிட்ட நீங்க ஃபோன்லயோ இல்லை மற்ற இதுலயும் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சா டிஃபரன்ஸ் இருந்தா நீங்க சொல்லலாம். மற்றபடி தெரியல, பார்ப்போம். அவ்வளோதான் ப்ரோ, அவ்வளோதான். 2 ஃபீட்பேக் ஒரு வாட் எவர் யூ. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவ்வளோதான் சொன்னேன். நத்திங். தேங்க்ஸ் கார்த்திக் அண்ட் ஐயப்பா. சம்டைம்ஸ் வந்து மைக்ல பேசுவேன், சம்டைம்ஸ் வந்து மைக் இல்லாம ஹெட்ஃபோன்ஸ் இல்லாம ஓப்பன்ல பேசுவேன், அதெல்லாம் இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, பரவாயில்ல. நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஏதோ கேட்க போறீங்கன்னு நினைச்சோன்னா இவ்வளவு அக்கறையா தானே கேட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுதான் சொன்னேன். 2 ஃபீட்பேக் இஸ் டோன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அதர்ஸ் டைம். தட் இஸ் அட்வான்டேஜ் எடுக்காத ப்ரோ, அதுதான் சொன்னோம் ப்ரோ. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் should I give compliment or should I give feedback? ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, நீங்க எதுனா சொன்னீங்க, I just gave one out of just concern, all தான், வரதே இல்லைங்க. கார்த்தியண்ணா, அவர் சொன்ன மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. எப்படின்னா, நான் எம்பிஏ ஸ்டூடெண்ட், சத்யபாமா காலேஜில் படிக்கிறேன் இப்போ கரண்ட்லி. நான் வந்து ஃப்ரீ டைம்லலாம் ஸ்பேஸ் மிஸ் பண்ணிட்டாலுமே நான் அதை யூடியூப்பில் போயிட்டு பார்ப்பேன். உங்களுடைய பழைய ஸ்பேஸ் எல்லாம் கூட நான் வந்து 1 year 2 years
அதுக்கப்புறம் வந்து இந்த லெஜெண்ட பத்தி நீங்க கலாய்ச்சிருக்கிறது, அந்த மாரி ஸ்பேஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். ரி ரிவர்ஸ்ல போயிட்டு அத வச்சு விட்டு தூங்கிடுவேன் நைட் டைம்ல. அது மாரிலாம் பார்த்துட்டு இருப்பேன். இப்ப கொஞ்சம் அது அடிக்ட் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆகுது ப்ரோ. நைட் ஒரு 11:30 அது மாரி ஆச்சுனாவே, ஆட்டோமேட்டிக்கா கை வந்து Twitterல போயிட்டு ஸ்பேஸ் வந்து ஆன் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு பார்க்க தோணுது. கண்டிப்பா கோபி. இனிமேட்டு நான் ட்வீட் பண்ணிடுறேன். இனிமேட்டு வந்து டைம் போட்டுறேன். முன்னாடி மென்ஷன் பண்ணிடுறேன். இல்லைங்க நான் என்னங்க டெய்லி வந்து 11:30 அந்த மாதிரி தாங்க வந்துட்டு இருந்தேன். ஒரே ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு. அது ஓகே ரைட். புரியுது எனக்கு. நான் இதுக்கு ஒரு டைம் மென்ஷன் பண்ணிடுறேன். நீ என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் நீங்க ஒரு அக்கறை இருந்தா ஆனா சொல்றீங்க. அது மாதிரி இன்னைக்கு நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா, இது மாரி அண்ணாமலை வந்து அவரு வந்து இந்த மாநாடு அப்ப வந்து விஜய ஹேட் பண்ணி பேசப் போறாரு. விஜய் ஸ்ட்ராங்கா ஹேட் வந்து பண்ணிலாம் பேச மாட்டாரு ப்ரோ. ஆப்போசிட் பண்ணி பேசப் ஹேட் போறாரு. பண்ணிலாம் அப்படிலாம் பேச மாட்டாரு. கண்டிப்பா டிவிக்கே ம். விமர்சனம் பண்ணுவாருங்க. பண்ணாம இருக்க மாட்டாரு. அது இந்த மாநாட்டுல பண்றாரா, அதுக்கப்புறம் பண்றாரான்னு நமக்கு தெரியாது. பட் அவரு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்னும் போது, ஆளுங்கட்சியா இருக்க டிவிக்கேவை தான் அட்டாக் பண்ணி பேசி ஆகணும். அதுதான் நான் ஏன்னே தெரியல. திடீர்னு இந்த நியூஸ் வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு, எல்லா நியூஸ் சேனலும் ஒரே டைம்ல போட ஆரம்பிச்சுட்டாங்க. நியூஸ் 7 தமிழ், பாலிமர் எல்லாமே ஒரே டைம்ல அண்ணாமலை வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா மாநாட்டுல பேசப் போறாரு அப்படின்ற எனக்கு மாரி எனக்கு டாக் எனக்கு தெரியல ப்ரோ. அந்த மாதிரி பேசுவாரான்னு தெரியல. இது வந்து போதை விழிப்புணர்வு மாநாடுன்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இது கட்சி கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு ஒரு மூமெண்ட். அவ்வளோதான். அந்த வி த லீடர்ஸ்ன்ற மூமெண்ட் ஏற்பாடு பண்ணியிருக்க ஒரு சின்ன மாநாடு. இந்த போதை விழிப்புணர்வு மாநாடு அந்த மாதிரி தான் அதான் நீங்க சொன்னீங்கல்ல, நான் மாநாடு கூட இல்லை. பொதுக்கூட்டம் ஒரு மாரி ஒரு ஒரு பொதுக்கூட்டம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பொதுக்கூட்டம் லிமிட்டெட் மக்கள் தான் பங்கெடுக்கிற மாதிரி தான் அவங்க பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சது. இதுல பெருசா விஜய் ம். அட்டாக்லாம் இருக்காதுங்க. எனக்கு தெரியாது. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முன்னாடி கெஸ் பண்றாங்க. விஜய் தான் அட்டாக் பண்ணுவாரு, டிவிக்கு தான் அட்டாக் பண்ணுவாருன்னு. நான் அண்ணாமலை இருக்கும். கொடுத்துட்டாரு. நான் like இது வெளியில இருந்து என்ன வேற என்ன கொடுத்துருக்காரு? யாராச்சும் வந்து இது மாரி நியூஸ் ஸ்ப்ரெட் இல்ல இல்ல பண்ணி அவர் அது விமர்சனம் மாரி பண்ண மாட்டேன்னே போட சொல்லிட்டாரு. சொல்றீங்களா? புது ஆளுங்க வரணும் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதுதான் சொல்லிட்டாரு. நானும் இல்ல திங்க் பண்ணேன். அது எப்படின்னா வந்து சொல்லலைங்க. அவர் அது சொல்லியிருந்தாருல சொல்லலைங்க. 6 அவர் மந்த் வந்து அவருக்கு டைம் அதுதான் கொடுக்கணும். அவர் வந்து 1 இயர் டைம் கொடுக்கணும் விஜய்க்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. எதுக்குன்னா கவர்னன்ஸ்க்கு சொல்லியிருக்காரு. அதுக்குன்னு நாளைக்கு ஒரு தப்பு ம். நடக்கும்போது விஜய் கேள்வி கேட்க மாட்டாரா அப்படின்னா கண்டிப்பா கேட்பாரு. இல்ல அது கேட்டாதான் கார்த்தியனா, நான் இல்ல என்ன பண்றது? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இல்ல கார்த்தியனா, எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்பேஸ அண்ணாமலை எடுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. புரியல. அவர் டிஎம்கே எடுக்கிறதா ஸ்பேஸா? அவங்களோட இடத்த அண்ணாமலை எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க நான் அவர் நீங்க தானே இல்ல இப்ப இல்ல இல்ல நீங்க மே 4க்கு அப்புறம் அந்த இதை சொன்னீங்கன்னா அப்படின்னா இப்ப டிவிக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியா இருக்க ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் கரெக்டான மூவா இருக்கும். இன்னொன்னு இது திமுக அதிமுக பாலிடிக்ஸ் மாதிரி பண்ண முடியாதுங்க. இனிமேட்டு அது முடிஞ்சு போன கதை. அவ்வளவுதான். இப்போ வந்து கவர்னன்ஸ் என்ன அவ்வளவுதான். இப்போ விஜய் வந்து ஊழல் பண்றாரு அப்படின்னு பேசுறதுல ஒன்றும் பெருசாலாம் ஈடுபடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா விஜய் பெருசா ஊழலும் பண்ணிட மாட்டாரு திமுக மாதிரி. அப்படியே பண்ணாலும் அப்பப்போ அவர் என்ன பண்றாருன்றது அப்பப்போ விமர்சனம் பண்ணலாம். அதை தாண்டி கவர்னன்ஸ் நீங்க என்ன அது கொடுத்தீங்க ஏதாச்சும் சின்ன அவ்வளவுதான். சின்ன நீங்க தப்பு ஒரு மாற்றம்னு நடக்குதுன்னா சொல்லுவீங்க. என்ன மாற்றத்தை ஞாபகம் கொடுத்துருக்கீங்க? பண்ணுவாப்ல எதுவா இருந்தாலும். நீங்க ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வரீங்க. என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்கீங்க? அதை நீங்க வந்து இப்படி பண்ணல, இதை நீங்க இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி விமர்சனம் மட்டும்தான் அவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருடைய செயல்பாடு அப்படிதான் இருக்கு. அவர் பேசுற விஷயங்கள், ட்வீட் போடுற விஷயங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. கார்த்தியனா, நீங்க நோட் பண்ணீங்களா? இது மாதிரி ஸ்டார்டிங்ல வந்து அந்த 1 மந்த் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி அப்படி இருந்துச்சு. இப்ப லாஸ்ட் 2 வீக்ஸா வந்து அது அப்படியே ஒரு மாதிரி சைலண்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. எதுவும் வந்து பெரிய இந்த டிவிகே மேலயா? ரேபிஸ்ட் அந்த மாதிரி டிவிக்கு மேல அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல எதிர்க்கட்சிகள்லாம். அது அதுங்க வந்து இப்ப அது சைலண்டா இருக்க திமுகவோட ரொம்ப ஒரு திமுக ஒரு ஒரு பதட்டத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க திடீர்னு ஆட்சி போயிடுச்சு. என்னங்க நம்ம கிட்ட இருந்த ஆட்சி திடீர்னு பறி போயிடுச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணிட்டாங்க, உடனே விஜய் தற்கூரி விஜய்க்கு ஆட்சி பண்ண தெரியாது, இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ எங்களை சொன்னீல்ல, இப்போ வந்து இப்பயும் ரேப் நடக்குது, இப்பயும் சின்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனை நடக்குது, இப்ப நீ பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆங்ஸைட்டில அவங்க ரொம்ப கேள்வி கேட்டாங்க. அது கேட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். அது இப்பயே போய் நீங்க ஸ்டார்டிங்லயே அவங்க பண்ணவே தான் வந்து அது அவங்களுக்கே ரிப்பீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என்ன நீங்க ஸ்டார்டிங்ல இப்படி கேட்க ஆரம்பிக்கிறீங்க, இன்னும் டைமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி. இப்ப அது அண்ணாமலை அண்ணா அதுதாங்க உங்கள மாதிரி நடக்கும். ஆளுங்கெல்லாம் வந்து இங்க பாருங்க, அரசியல்வாதின்றவன் வந்து அரசியல்வாதி மக்களுடைய பிரதிபலிப்பா தாங்க இருக்கணும் எப்பயுமே. மக்கள் ஒண்ணு நினைக்கிறாங்க அப்படின்னா அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் அரசியல்வாதியா இருக்கணும். நீங்க நினைப்பீங்க ரோடு சரியில்லை. என்னங்க ரோடு போயிட்டே இருக்கோம், ரோடு சரியில்லைன்னா இது ஒருத்தர்
ஒரு அரசியல்வாதி ஸ்டேஜ்ல பேசும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். பார்த்தீங்களா, இந்த ஏரியால உங்க ஏரியால ரோடு சரியா இருக்கா? உங்க ஏரியால சாக்கடை வசதி சரியா இருக்கா? அப்படின்னு கேட்கும்போது என்ன ஆகும்னா, ஆமால நான் 6 மாசமா இந்த ரோட நினைச்சு புலம்பிட்டே இருந்தேன். அண்ணன் வந்து கரெக்ட்டா பேசுறாப்படியே அப்படின்னு சொல்லி அவருக்கு மேல உங்களுக்கு ஆமாண்ணா. ஒரு சின்ன இது அட்ராக்ஷன் பிரசாந்த் வரும். அண்ணன் நேத்து வந்து அதான் இருக்கிற பிரச்சனைய நீங்க பேசணும். ஒரு மக்கள் வேர்டு விரும்புறத சொல்லியிருந்தாங்க. பேசணும். ஆனா மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க விஜய்க்கு. விஜய்க்கு ஓட்டு போட்டு விஜய் சிஎம்மா தேர்ந்தெடுத்தாங்க. அந்த மக்கள் உடனே அடுத்த மாசமே எலக்ஷன் வேணும்னு விரும்ப மாட்டாங்க. அடுத்த மாசம் விஜய மாத்தணும்னு நினைக்கவும் மாட்டாங்க. விஜய் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்க 5 வருஷம் விஜய் சிஎம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த விஜய் மேலயுமே அவங்களுக்கு கோவம் வரலாம். அது எப்போ வரும் அப்படின்னா, வரப்ப நீங்க பேசினா தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க எடுத்த உடனே அ விஜய் வந்து தப்பு, தப்பு, தப்புன்னு சொன்னீங்கன்னா, அவன் போன மாசம் தானங்க ஓட்டு போட்டுருக்கான். அவன் போன மாசம் அந்த தான் டைம்ல அவருக்கு அது வந்து எதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்னன்னு தெரியாது. இப்ப கோவம் வரும்போது வந்து இவங்க பேசும்போது, இவங்க எப்பயுமே இப்படிதான்டா அப்படின்ற மாரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க பீப்பிள்ஸ். இல்ல கோபி இப்பவே இவங்க start கோபி பண்ணிட்டாங்க. 2031 தான் கோபி அந்த எஃபெக்டே தெரியும். 2031 தான் ஆமா. அத என்ன வந்து நீங்க அத வந்து ஸ்டேட் இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போணுங்க. பட் அதுவுமே இப்ப ரொம்ப ரொம்ப ஏர்லி. இது நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கன்னா, அதுதானா இப்ப டிவிக்கே ஒரு நான் தப்பு பண்ணுவாங்கங்க. அதுலருந்து அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிச்சா தான் சரியா இருக்கும். கார்த்தினா இப்ப நான் ஒரு டிவிக்கே எப்ப தப்பு பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தானே அவங்க வெயிட் பண்றாங்க. 100% அதானே. டிவிக்கே தப்பு பண்ணுவாங்கன்ற மீன்ஸ் என்னன்னா, தப்புன்னா நீங்க ஊழல் பண்ணணும், நீங்க வந்து இது பண்ணணும்லாம் அவசியம் இல்ல. நீங்க சொன்ன விஷயத்த செய்யாததும் தப்பு தான். நீங்க வந்து பெரிய மாற்றம் குடுக்கணும்னு சொல்லி அந்த மாற்றத்த குடுக்கலனாலும் அதுவும் தப்பு தான். ஸோ அந்த தப்பு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு 6 மாசமா டைம் விடணும். நீங்க 6 மாசம் கழிச்சு கேட்கலாம் அது கேள்வி. "என்னய்யா ரோடு சரியில்ல?" அப்படின்னு கேட்டா ஓகே. நீங்க என்ன 4 நாள் கழிச்சு கேள்வி வந்து, "ஏய் என்னங்க ரோடு சரியில்ல?" அப்படின்னா, "இருங்க 4 நாள் தாங்க ஆயிருக்கு" அப்படின்னு பதில் சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கு ஒரு டைம் விட்டுட்டு பேசலாம். அதுதான் நான் கார்த்திகேயனா, இது மாரி நான் ஒரு ஹானஸ்ட்டான ஒரு விஷயம் சொல்றேன். இது எங்க வீட்ல வந்து எங்க அம்மா வந்து அவ்வளவும் எங்க சித்தி அது மாரி ஆளுங்க வந்து அவங்க ஒரு 40 அபோவ் பீப்பிள். அவங்க வந்து எப்படின்னா, பாலிடிக்ஸ்லாம் அதிகமா பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படின்னா, ஏடிஎம்கே பிடிக்கும், ஜெயலலிதா அம்மா பிடிக்கும். அது மாரி தான் நான் வந்து கேள்விப்பட்டுருக்கேன். சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க. இது மாரி. இப்ப விஜய் பாலிடிக்ஸ்ல என்டர் ஆனதுலருந்து, அவங்களே வந்து YouTubeல வந்து என்ன நடக்குது டெய்லி, இல்ல இப்ப சவுக்கு சங்கர் என்ன பேசுறாரு, இல்ல வந்து வேற யாரா பாரிசாலன், இப்ப வந்து வேற என்ன ஆப்போசிட்டா பேசுறாங்க. அதெல்லாம் அவங்களே பார்க்குறாங்க. எனக்கு அது பார்க்கும்போது, இப்ப நான் தான் விஜய் ஃபேன் நான் பார்க்குறேன். இப்ப நம்ப வந்து Twitterல நம்ம பேசுறோம்னா, நமக்கு ஏதோ தெரியுதுன்னு அர்த்தம். இல்ல நம்ப ஏதாச்சும் பார்க்குறோம்னு இப்ப நீங்க சொல்லி கேள்விப்படுறேன் நானு. இப்போ வேற யாருன்னா சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அவங்களும் வந்து பாலிடிக்ஸ உன்னிப்பா கவனிக்க ஆமா. ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவே வந்து ஒரு பெரிய மாற்றம் மாரி தெரியுது இந்த மாற்றம் தாங்க. கவர்மெண்ட்ல. அது மாற்றம் தாங்க. அது டிவிகேக்கு 2 விஷயத்துல ஒர்க் ஆகுங்க. ஒண்ணு வந்து உங்கள ரொம்ப ரொம்ப கவனிக்கிறாங்கன்றதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே பிரச்சனை இருக்கும். முன்னாடி இருக்க கவர்மெண்ட்லாம் பெருசா மக்கள் வந்து கவனிக்காம இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு சின்ன விஷயத்த தப்பு பண்ணீங்கன்னா கூட, இப்ப உங்கள எல்லா கேமராவும் அவன் பக்கம் திருப்புங்க அப்படின்னுவானுங்கல்ல, இந்த வடிவேலு காமெடில. "ஏய் கடையில இருக்க எல்லா கேமராவும் அவன் பக்கம் திருப்புங்கடா" அப்படின்னு. அவன் அசையறத கூட நோட் பண்ணுவாங்கல்ல வடிவேலு. இங்க திருடி இருப்ப. அந்த மாரி இப்ப உங்களால எதையுமே பண்ண முடியாதுன்ற மாரி இருக்கும். இப்ப நீங்க 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 ஒரு கார்த்தினா சின்ன தப்பு பண்ணா கூட, அது என்ன ஆகும்னா, எந்த அளவுக்கு உங்களுடைய ரீச் அதிகமா போய் சேர்ந்து மக்கள்ட்ட சேர்ந்துச்சோ, நீங்க பண்ற தப்பும் மக்கள்ட்ட ரொம்ப அதிகமா போய் சேரும். அது அதே அண்ணா நான் என்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிக் பாஸ் மாதிரி தான். டெய்லி நம்ம என்ன வாட்ச் பண்றோமோ அவங்க வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் யார் என்ன தப்பு பண்றாங்கன்னு நல்லா தெரிஞ்சிடும் அந்த இடத்துல. அது மாதிரிதான் நீங்க சொல்றீங்க. ஆமாமா. அவங்க நல்லா அதான் நடக்கும். தெரிஞ்சாலுமே, என்னன்னா விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குண்ணா. எப்படின்னா, இப்ப வோட் பண்ணாங்க. எங்க அம்மா அது எல்லாம் ஒரு அ மாற்றம் அது வேணும் இருக்கு அப்படின்னு வோட் இருக்கு பண்ணாங்க. கோபி. அதான் நான் சொல்றேனே, அது இருக்கிறதுனால தான் விஜய்க்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆயிருக்காங்க. அவரு விஜய சிஎம் ஆக்குனதே வந்து அந்த சாஃப்ட் கார்னர் இருக்கு. விஜய் ஒரு நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடு தான் ஓட்டு. மக்கள் இவ்வளவு 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. விஜய் இத்தனைக்கும் அதிகமா கேம்பெயின்ல எதுவும் பேசவே இல்ல. அவர் வந்து நான் ம். என்ன பண்ண போறேன்றது தெரியல. அவர் கேண்டிடேட் யாருன்னு யாருக்கும் தெரியல. இருந்தாலும் விஜய் மேல ஒரு பிளைண்டான ஒரு நம்பிக்கை வச்சுட்டாங்க. ஓகே 1,22,00,000 பேர் வந்து விஜய் நல்லது செஞ்சுருவாரு அப்படின்னு நம்பிட்டாங்க. அத வந்து விஜய் ஃபுல்ஃபில் ஓகே. பண்ணிட்டாருன்னா, அந்த 1,22,00,000ன்றது 2,00,00,000 ஆகும், 2,15 கோடி ஆகும். அதெல்லாம் ஓகே. ஆனா, அதுல கொஞ்சம் சொதப்புனுச்சு அப்டின்னா, அந்த 1,22,00,000 பேரும், என்னங்க அவரு நான் நெனச்சேன். ஆனா நெனச்ச அளவுக்கு இல்ல. அப்டிதான். அப்டிதான் போகும். அண்ணே, கரெக்ட் தான். அது மாதிரி என்கிட்ட சீமான் நார்மலா வந்து வந்து டெய்லி பேசும்போது வந்து என்ன பண்ற? எப்படி இருக்க? அப்படின்ற மாரி பேசுவாங்க. இப்பல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு, இது மாரி என்னடா நடந்துச்சு? இன்னைக்கு காலையில வந்து இவங்க வெயில்ல வெளிய வந்துட்டாங்களாமே! யாரோ இவங்களுக்கு ஆப்போசிட்டா இது ஒரு 20 மினிட்ஸ் பேசுறாங்க எங்க வீட்ல இருக்கவங்க. என்கிட்ட கால்ல பேசும்போது. இது பார்க்கும்போது தான் வந்து சம்திங் சேஞ்ச் இல்ல அப்படின்ற மாரி இருந்துச்சு எனக்கு.
அதால தான் நான் அதான் உங்ககிட்ட ப்ரோ அந்த கேட்டேன். சேஞ்ச விஜய் எப்பயோ கொண்டு வந்துட்டாரு ப்ரோ. விஜயால ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நான் அது பல டைம் விஜய் நம்ம கொஞ்சம் இது இருக்குமோ கூட அதெல்லாம் கூட சொல்லியிருக்கேன். விஜய் ஒரு பெரிய நல்லது பண்ணியிருக்காரு. எல்லாரையும் அரசியல் பார்க்க வச்சிருக்காரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியல் பக்கம் திருப்பியிருக்காரு. நமக்கு என்னப்பா எவனோ ஒருத்தன் எடப்பாடி பழனிசாமி இருந்தா என்ன, ஸ்டாலின் இருந்தா என்ன? நமக்கு என்ன சொல்லுங்க. கில்லி கலெக்ஷன் அதிகமா, இல்ல இந்த படம் கலெக்ஷன் அதிகமா, வாரிசு கலெக்ஷன் அதிகமா, துணிவு கலெக்ஷன் இப்படி பேசிட்டு இருந்த பயலுங்க உண்மையாவே இந்த பசங்கள வாரிசு வந்து துணிவு டைம்ல பேஸ் பார்த்ததுக்கு காரணமே இல்ல இப்படி இதுதானா? இருந்த எல்லா பசங்களையும் யங்ஸ்டர்ஸ்ல இருந்து லேடிஸ்ல இருந்து எந்த வித இத கார்த்தியனா நாட்டு பிரச்சனை உங்களே எதுலயுமே உங்களே கார்த்தி தலையிடாதவங்க எல்லாத்தையுமே உங்களே இல்ல கார்த்தி சேர்த்து ஏதோ ஒரு அடிக்ட் மாரி உங்களே ஆயிட்டேன் கார்த்தி அது. ஒரு என்னையும் நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னையும் உங்களே சேர்த்து சேர்த்துதாங்க. என்னையும் சேர்த்துதாங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடியில இருந்தேன். சரி ஓகேவா? நீங்க தாவைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க சித்தா இருக்கோம். சரியா? கார்த்தி இப்ப ஜனநாயகன் பாக்ஸ் ஆஃபீஸ் சண்டை போடுவாங்களா கார்த்தி? போடுவாங்களா போட மாட்டாங்க விட்டுருவாங்களா? போடுவாங்க தான் ப்ரோ. ஃபேன்ஸ் எப்பயும் வேகன்டா சண்டை கட்சியில் போடுவாங்க அத்தனை தான். பேர் போறதுக்கு முன்னாடி இருந்து நாங்க அரசியல் பேசிட்டு தான் இருக்கோம். நீங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அண்ணாமலை வந்ததுல இருந்து பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம கொஞ்சம் ஓல்டு பேட்ச். அதனால அது விட்டுருங்க. விஜய் இந்த ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது நல்லதுங்க. சொசைட்டிக்கு இது ஒரு பெரிய நல்ல விஷயம் தான். இதை நம்பி தாங்க நாங்களே இருக்கோம். சரி இந்த பசங்களை நிறைய அரசியல் பார்க்குறாங்க, அதனால இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்றது தான் ஒரு பெரிய அண்ணாமலைக்கே எனர்ஜி அதுதான். கார்த்தி சரத்தை பத்தி பேசுவாரா அண்ணாமலை? போதை பத்தி கார்த்தி பேசுவாரா? தெரியலையே, அது 12ஆம் தேதி தான் தெரியும். இல்ல கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. வினோத் அவர் பேசினா நீங்க ஏன்னா விட்டுருங்க அது குடிக்கிறது. போதை விழிப்புணர்வு தானே அது கார்த்தி? இல்ல திருச்செந்தூர்ல இல்ல கார்த்தியனா அது நடக்க போறதுனா என்ன மீட்டிங் கார்த்தி? ஒரு அது நிமிஷம் அது ஒரு வந்து நிமிஷம் அது போதை என்னவோ போதை உண்மையா விழிப்புணர்வு நான் மாநாடு பொய்யா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி ஒரு மீட்டிங் அவ்வளோதான். போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல இருக்கலாம் அங்கங்க ஒரு சில வார்த்தைகள் இருக்கலாம் அரசியல். இல்லண்ணா கார்த்தியனா அது உண்மையா அந்த எது வீடியோ அந்த சரத்து இந்த ஆமா இது உண்மையான வீடியோ உண்மையா தானேங்க. அவரோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து எடுத்தது தானே. அவர் வந்து முட்டு கொடு சொல்லி அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு ப்ரோ. பண்ணது என்ன உண்மையா கடந்து போய் ஏங்க தரலாற்ற அவரு குத்தம் இல்லை. தானங்க வந்து நான் வந்து அந்த வீடியோ உண்மை இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையா. அந்த வீடியோ உண்மை தான். அதுல இருக்கிறது தான் மாத்திரை. அந்த மாத்திரை குழந்தைக்காக பொடி பொடியா வந்து தூள் தூளா நொறுக்கி குழந்தைக்கு கொடுக்க போனேன் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன? ஆனா கார்த்தி இன்னி வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலையே கார்த்தி. அது இது மாதிரி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டிஎம் கிடையாது அந்த மாதிரி பண்ணது இல்லையே. இது மாதிரி தானே அமைச்சர் தூக்கி விட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா அது விஜய் கொஞ்சம் கண்டுக்காம விட்டாரு. காரணம் கார்த்தி பிரச்சனை வந்துடும் கட்சிக்குள்ள. ஜாஃபர் சாதிக்க கூடவே வச்சிருக்காங்களே அப்படியா ப்ரோ? ஒரு நிமிஷம் இரு. ஜாஃபர் DMK அதுக்கு வந்து அடுத்த நாளே கட்சிக்கு எடுத்துறாங்க ப்ரோ. நீ வேணா கார்த்தி இது கேளு. ஐயோ நான் சொன்னா முட்டு ஐயோ கேளு. கார்த்தி இது கேளு. கார்த்தி கண்டிப்பா சொல்லு சரி கார்த்தி. நீங்க நம்ம ப்ரோ சொன்னா இதை நம்ப ப்ரூவ் மாட்டேன். பண்ண அவரெல்லாம் சொல்லுங்களேன். ஆக்ஷன் எடுக்கணுங்க. எடுத்தா நல்லது. டிவிகேக்கு நல்லது. இல்ல காரணம் எடுக்காம ஏன்னா 20 நாள் மேல ஆகி போச்சு. அதை கடந்து போறாரு. கட்சிக்குள்ள பிரச்சனை வந்துரும்னு சொல்லிட்டு பண்றாரான்னு கேக்குறேன். ஏன்னா எம்எல்ஏ தூக்க இல்ல முடியாது. ஆனா அப்படிலாம் அமைச்சரா கிடையாதுங்க. தூக்கலாம் ஒரு நினைச்சா. பாசிட்டிவா போயிட்டு இருக்கு விஷயத்துக்கு வந்து ஏன் நம்மளே வந்து ஒரு நெகட்டிவ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சுக்கலாம். அந்த பாயிண்ட்லயும் நினைச்சிருக்கலாம். கார்த்தியனா ஒண்ணும் இல்ல எம்எல்ஏ தூக்க எம்எல்ஏ முடியும்னா தூக்க யாரு முடியாதுங்க. எம்எல்ஏ மினிஸ்ட்ரில இருந்து தூக்குறது? மாத்தலாம். எம்எல்ஏ தூக்க முடியாது ப்ரோ. அமைச்சரா தூக்கலாம்னு சொல்றேன். எம்எல்ஏ மினிஸ்ட்ரியை தூக்க மாத்தலாம். முடியாது. மினிஸ்ட்ரியை அமைச்சரா மாத்தலாம். சொல்றேன். அது எதுவும் எனக்கு தெரிஞ்சு அது மாத்துருவாங்கன்னு கண்டிப்பா நினைக்கிறேன். சஃபல் ஆகுங்க. மாத்துவாங்க. மினிஸ்ட்ரி வந்து சஃபல் ஆகும். இந்த பட்ஜெட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அதனால அது கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவாங்க. ஆனா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவருடைய மினிஸ்ட்ரி மாறிடும். 5 வருஷம்லாம் இருக்க மாட்டாரு அவரு மினிஸ்டர். சரி அண்ணா செந்தில் பாலாஜி யார் வீட்டுல இருக்கா? செந்தில் பாலாஜி எங்க இருக்காரா? இங்க பிரசாந்த் அண்ணன் வீட்டுல இருக்காரு. செந்தில் பாலாஜி இல்ல எங்க இல்ல இருக்காருன்னு கார்த்தின் எனக்கு வீட்டுல தெரிஞ்சு இருக்காரு. எல்லா போலீஸ்காரங்களையும் நினைச்சா கண்டுபிடிச்சிடலாங்க. அவ்வளவு பெரிய வந்து அவர் என்ன கார்த்தி அவர் என்ன ஓவர்சீஸ் அட்டாக் போயிட்டாரா கார்த்தி? வீரப்பனா வெளிநாடு தாவூதி கிளம்பிட்டாரா இப்ராஹிம் யாருக்கும் தெரியாம ஒளியறதுக்கு அதெல்லாம் இல்லை. பட் அவருக்கு கார்த்தி? வெளிநாடு ஏதாவது எஸ்கேப்பா? அப்படிலாம் போக முடியாதுல்ல. பாஸ்போர்ட் வச்சு தானே போக முடியும். இங்கதாங்க இருப்பாரு. அப்ப இந்தியாக்குள்ள எங்க போயிட்டு இருப்பாரு bro? நார்த் சைடு எங்க போயிட்டு இல்லைங்க இருப்பாரு ப்ரோ? கார்த்தி ப்ரோ ஆனா நம்ம வந்து விஜயரங்க நம்ம இவரு சொல்லியிருக்காங்க இப்ப நாளைக்கு அவரோட வந்து இன்ஃபுளுன்ஸ் ஒன்று ஆஜராகணும் இருக்குல்ல. அப்படின்ற மாதிரி. அவர்கிட்ட பெரிய பணபலம் இருக்கு, அதிகார பலம் இருக்குல்ல. அவரோட இன்ஃபுளுன்ஸ் ஒன்று இருக்குல்ல. அதெல்லாம் எல்லாருடைய சப்போர்ட்லயும் கூட இப்ப இருப்பாரு. நாளைக்கு ஆஜர் ஆகலைன்னா அவரு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்க சான்ஸ் இருக்கா ப்ரோ? செந்தில் பாலாஜியா அந்த கேஸை இப்ப அவங்க பொறுத்து வீட்டுல இருக்குங்க. போய் அந்த அவங்க பெட்டிஷன் அட்வொகேட்லாம் கொடுத்த பிளான் மாதிரி பண்ணுவாங்க. இதுல அவருக்கு முன்னாடி பெயில் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அதெல்லாம் இருக்கும். கார்த்தி இல்லைன்னா பெயில் மறுபடியும் ப்ரொசீஜர் ஹார்ட் கார்த்தி வெயிட் அட்டாக் வராதுன்னு பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவாரு. பெயில் வாங்க அதான் வெயிட் பண்றாங்க.
அதான் பெயில் வாங்குவாங்க, அதுக்கு அட்வொகேட் வச்சு மூவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. அரசியல்வாதிலாம் பெயிலாம் இல்ல ப்ரோ. அப்படிலாம் பயந்து நார்த் இந்தியாவுக்கு காலகாலமா ஓடுறவங்கலாம் கிடையாதுங்க அரசியல்வாதிலாம். அதெல்லாம் காலகாலமா அவங்க பண்ற டெக்னிக் தான். இப்ப எப்படி வீட்டுக்குள்ளேயே சிங்கப்பூர் உட்காந்து சிங்கப்பூர் வச்சு ஒண்ணு டீல் எதுக்கு பண்ணுவாங்க கேட்டது? அவங்கலாம். இல்ல பிரதர், சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல் போனது எதுக்கு சொல்ல முடியுமா? அவங்களுக்கு ஏவா ஹார்ட் பெயிலுவா? ப்ராப்ளம். ஆத்ராமமா? இங்க கதை எந்த தான். ஊர்லயுமே ஹாஸ்பிட்டல் கதை இல்லையா? தான். ஆனா விட்டுறாங்க அதுதான். இப்ப எல்லாருமே போறாங்கல்ல ஐயோ நயா நோட்டு மொட்டை இப்ப கொடுங்க நான் நோட்டு. நடிகர்லாம் போனோம்னா சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சூப்பர். போறாங்க. ஒரே ரஜினி ஒரு கூட விஷயம் போனார் மட்டும் வெளிநாட்டுக்கு. சொல்லிக்கிறேன். வாட் ப்ரோ காவேரி வினோத், நான் காவேரி ரஜினி கூட வினோத், போனார் எங்க கிடையாது தமிழ்நாட்டுல பார்த்தாரு. சிங்கப்பூர் ரஜினி கூட போகலனாலுமே வினோத். செல்வின் சிங்கப்பூர்லயே இருந்தா கூட ஒரு இந்த அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னா அது நீங்க ஆக்ஷன் எடுக்க முடியாம இல்ல நிறைய இல்ல கரெக்ட். நம்ம ஒரு கார்த்தி இதுக்கா அந்த பேசுறோம், ஃபன்னுக்கா பேசுறோம். ஒரு இல்லைங்க அதான் விஷயத்துக்கோசம் நான் ஓடி போய் சொன்னேங்க இப்படிலாம் நீங்க பண்ணணும். ஃபாரின்ல போய் அதுதான் எல்வின். இந்த இப்ப ரஜினி கூட வெளிநாட்டு ஏன் பணக்காரங்களாம் போனாரு? ஃபாரின்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய இந்தியாவில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. சில ட்ரீட்மெண்ட்டுக்கு சில டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதனால நிறைய பேர் ஃபாரின்ல போய் தான் ட்ரீட்மெண்ட் கார்த்தி, எடுப்பாங்க. அது ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். பட் நம்ம ஒரு ஃபேக்டா பேசும்போது இந்த விஷயத்தை தானே பேச முடியும். இந்த விஷயத்துக்கோசம் தான் பண்ணாதான் அது ஒரு பாலிடிக்ஸ். அது அதுதான் bro, பார்த்து bro. இவ்வளவு நாள் இல்லாம இந்த டைம்ல போயிட்டு அவரு அட்மிட் ஆகுறது இப்பதானங்க ஆட்சியில சும்மா அதான் தானே எனக்கு இருக்காங்க. கேள்வி. உடம்பு சரியில்லை, அப்பதான் bro போக முடியும். இப்ப ரஜினி கூட உடம்பு சரியில்லை ப்ரோ. நான் சென்னை ஆட்டோல சும்மா தானங்க ரஜினி இருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாம சொல்றேன் இந்த டைம்ல போயிட்டு அவரு நீங்க அட்மிட் ஆகுறது உண்மையிலே இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. உண்மையிலே நம்புறீங்களா அரசியல்வாதி எல்லாம் பயந்துருவாங்க? கேக்குதா? எக்கோ அது பயங்கரமா. கார்த்தி, பயங்கரமா எக்கோ ஆகுது கார்த்தி. யார் ஜஸ்ட் கார்த்தி கட் பண்ணி போறீங்களா? இல்ல அந்த டஸ்டின் அவருடைய இது. ஓகே நீங்க ஓகே ஓகே. உண்மையிலே நம்புறீங்களாங்க அரசியல்வாதிகளாம் இவங்களுக்கு பயந்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல கார்த்தி, சும்மா ஆனா பேசுறேன் கார்த்தி கார்த்தி. நான் உண்மையிலே சொல்றேன். சும்மா விளையாட்டுக்கு தானே பேசுறோம். அரசியல் யாரும் பயப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு யார் யாருக்கும் எங்கெங்கேயும் லிங்க் இருக்கும். சென்ட்ரல்லையும் இருக்கும், ஸ்டேட்லயும் இருக்கும். அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க தவிர பயப்பட மாட்டாங்க. ஆனா கார்த்தி, இதுக்கப்புறம் இங்க பயப்பட என்னன்னா வேண்டிய நம்ம அவசியம் பேசுவோம், வந்து 4 விஷயம் கத்துக்கிறோம், 4 விஷயம் ஃபன்னா போறோம். அது மாதிரி மைண்ட் என்டர்டைன்மெண்டா போகும். நான் சொல்றேன் ஒரு வருஷம் ஆகட்டும் ஓகேவா? இன்னைக்கு ஜூலையா? அடுத்த ஜூலை வரைக்கும் எடுத்துருவோம். எத்தனை திமுகவுடைய எக்ஸ் மினிஸ்டர்ஸ் நீங்க அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு பாத்துருவோம். கார்த்தி அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்படி செந்தில் பார்க்கலாம் பாலாஜி பார்க்கலாம் கார்த்தி. இல்ல நான் ப்ரோ கார்த்தி ஆனா நீங்க செந்தில் ஒரு பாலாஜி நிமிஷம் வந்தா இருங்க. அவங்களே சேர்த்துப்பாங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அப்படிலாம் இல்ல. ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ஆனா ஒரு ஏறுதுல்ல. நிமிஷம் இருக்கு. நிறைய பேர் அவங்களா யாருமே முன் வந்து சேர்க்கறதால கம்ப்ளைண்ட்ஸ் ஐடியா தராங்கல்ல. இல்ல. இல்ல இப்ப அவங்க என்ன கேட்டாங்கன்னா கம்ப்ளைண்ட் இருந்தா வாங்க, உங்ககிட்ட ப்ரூஃப்ஸ் இருந்தா வாங்கன்றாங்க. அது வந்து எல்லாரும் இப்ப எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க. ஃபைல் பண்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க, டிவிக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஸோ கார்த்தி, இந்த இன்கேஸ் ஆகும். அன்பில் மகேஷ்ல எதனா இது போகலாம்ல கார்த்தி? அது அது அவ்வளவு ஓப்பனா இருக்குல்ல எல்லா ஆறு ரெக்கார்டும். மேலும் போடலாங்க, அது பிரச்சனை இல்லைங்க. அது எதுவுமே நிக்காதுங்க. அரசியல்வாதிங்க மேல போடுற கேஸ் எதுவுமே நிக்காது. ஓகே ஓகே. ஏன்னா அவ்வளவு பேர் ஆஜராகிறாங்களே, இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளவு வாங்கியிருக்காங்க ஸ்கூல் கோர்ஸும் இது கோர்ஸும் சொல்லிட்டு. ப்ரூஃப் என்ன இருக்கு? நீங்க யாரும் நீங்க அப்ப 1000 கார்த்தி பேர்த்த கொண்டு வந்து நிறுத்தலாங்க. அப்ப அது நீ பிரச்சனை சொல்றது இல்லை. பார்த்தா கடைசியா ஜெயலலிதா மட்டும்தான் நான் ப்ரூஃபோட மாட்டி ஜெயிலுக்கு போனது. ஜெயலலிதா அப்ப யாரும் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஆமா அவங்க மட்டும்தான் மாட்டினாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தெரியாம திருடி மாட்டிட்டாங்க. நான் ஒண்ணு பேசவா? அவங்க 42 வயசுலயே அவங்க சிஎம் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல பெருசா ஊழலை பத்தி அந்த இதெல்லாம் இல்ல. 91, 96ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விளம்பரப்படுத்திட்டாங்க அதிகமா. அவங்க அதை பண்ணி அவங்க இத்தனைக்கும் அந்த நகை தானே கார்த்தி? அந்த நகை அரஸ்டுக்கு நகை தானே இல்ல சொல்றீங்க? இல்ல வினோத், எவ்வளவுன்றீங்க? மொத்த இல்ல வேல்யூவே கார்த்தி அவங்க அரஸ்டான கேஸுக்கே வந்து 50 கோடி ரூபா தான் நினைக்கிறேன் அவங்களுடைய பிரச்சனையே மொத்தமே. அப்ப 50 கோடி கார்த்தி, அப்ப 50 கோடி. இப்ப எவ்வளவு? ஏவாளை பத்தி ஒண்ணு பேசவா? 50 கோடினாலுமே அப்ப 50 கோடி எந்த அரசியல்வாதியும் வாங்கலையா ஊழல் பண்ணல? மாட்டிக்கிட்டா அதுதான் உண்மை கார்த்தி ப்ரோ. அதான் அப்போ 50 கோடினாலுமே மாட்டிக்கிட்டாங்கல்ல. மாற்றுறதுக்கு எப்படி எவிடன்ஸ் கைட் பண்ணாங்கன்றதா அதுதாங்க அந்த எவிடன்ஸ் எல்லாம் வந்து சுப்பிரமணிய சாமி எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த தாங்க கேஸ் போட்டு விட்டு காலி பண்ணது. அதுக்கப்புறம் அவரு பண்ண சேட்டைங்க அது. அப்ப அதுல ரொம்ப எவிடன்ஸ் ரொம்ப லாக் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. அதே ஜெயில தான் அந்த கேஸ்ல ரிலீஸ் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஎம் ஆனதுக்கு அப்புறம். இல்ல கார்த்தி, அவங்க கடைசியா சாவுக்கு ஏன் ஒண்ணாதான் கார்த்தி இருந்தாங்க. கார்த்தி கேஸ் இதெல்லாம் உண்மையில எது அவங்க கடைசியே ஒண்ணாதான் அவங்க கடைசியே ஒண்ணாதான் இருந்தாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் சசிகலாவை பழி வாங்கறதுக்காக A1 ஆக்குனாங்க. அவ்வளவுதான். அவங்க சாகலாம் திருப்பி வந்துருக்கு அது எனக்கு தெரிஞ்சு.
அந்த கேஸ் தான் இருக்கும் கார்த்தி. விடுதலை ஆயிட்டு இருப்பாங்களா இல்ல கேஸ் நடந்துனே இருக்குமா? ஆமா, திரும்ப விடுதலையா இருப்பாங்க. அவங்க சாகலன்னு விடுதலை தான் இருப்பாங்க. அந்த இடத்துல காசு இருந்தா யாரா இருந்தாலும் விடுதலை ஆயிடுவாங்க. என்னங்க இப்ப ஆறா சாகலையா? அதுக்கு ஆதாரம் இல்ல கார்த்தி. ஆதாரம் இப்போ அதே மாதிரி ஜெயலலிதா ஆதாரம் கேஸ்ல இருந்தா ஆதாரம் கோர்ட்ல முடிச்சிருவாங்க நீங்க கேஸ. அதான் கேட்டேன். ஏன்னா இப்ப ஆதாரம் இருந்தா தான் இப்ப எது வந்தாலும் நம்ம என்ன வேணா பேசலாம். ஆதாரம் இருக்கு இல்ல, ஆதாரம் இது போதும் போகாதது, இது எல்லாத்தையுமே கொண்டு வர முடியும். கார்த்தின்னா எதுனாலும் இருந்தாலும் காசு இருந்தா போதுன்ற மாதிரிதானே அவங்க கேஸ் நடத்துவாங்க. அப்படி இல்லையா? இப்போ அவங்க கிட்ட அவ்வளவு காசு இருந்துச்சு. அவங்க எதுவுமே ஜெயில இருந்தாங்கல்ல, பெங்களூர்ல இருந்தா. இப்ப சங்கராச்சாரிய கிட்ட காசு இல்ல, அவரும் இருந்தார்ல. சங்கராச்சாரிட்ட எங்க ஊர் தான் அவரு பல கோடி வச்சிருக்காரு சொத்து. அவர் எதுவுமே சங்கராச்சாரியாருக்கு யார் என்ன பண்றாங்கன்றது தெரியும். சங்கராச்சாரியார் வந்து ஜெயில இருந்தாரு, ஓகேவா? ஜெயில இருக்க வச்சு ஜெயலலிதா இருந்தாரு. அவரு வந்து ஒரு இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ போய் அந்த கேஸை விசாரிச்சு அவரை தூக்கி அப்படி ஒரு கொலை பண்ணிருக்காருங்க, நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணல. ஜெயலலிதாவோட இன்ஃபுளுன்ஸ்ல அவர் அரெஸ்ட் ஆனாரு. ஆமா கார்த்தி, கோயிலே வெட்டினாங்கன்னா அது எவ்வளவு பேர் கோயில் தெரியுமா கார்த்தி? அத்திவர்தனம் கோயில் கார்த்தி. அது இன்னைக்கு அத்திவர்தர் பேசுறாங்களா உலகம் ஃபுல்லா அந்த கோயில் தான். வினோத், நான் சொல்றேன், அதுல நேரடியா ஜெயலலிதா தலையீடு இருந்ததுனாலதான் அவர் அரெஸ்ட் ஆனாரு. இல்லைன்னா அவருமே தப்பிச்சிருப்பாரு. இதுல கார்த்தி ப்ரோ இது கேபினெட் மீட்டிங்லயே இந்த விஜயோட கூட இருக்கீங்க விஷ்ணு ரெட்டியும் ஜானஆரோக்கிய சுவாமிலாம் கலந்துக்கிறாங்கன்ட்டு அது ஒரு அலிகேஷனா வச்சிருக்காங்க. ஏன்னா கேபினெட் மீட்டிங்ல வெளியில இருக்கீங்களா கலந்து கூடாதாமே. 2 பேரும் வந்து அபிஷியலாவே கவர்மெண்ட் அப்ளை தாங்க. அவங்க 2 பேருமே வந்து அட்வைசர்ஸ், சிஎம்மோட பர்சனல் அட்வைசர்ஸ். அபிஷியலாவே அவங்க 2 பேரும் அப்பாயிண்டட். அப்ப கவர்னர் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்க ப்ரோ. கவர்னர் கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்கல்ல, கவர்னர் திரும்ப ரிப்ளை அனுப்பிச்சிருவாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கார்த்தினா அப்படி வச்சிருக்கிறது தப்பு இல்ல. அவங்க அஃபீஷியலா இருக்காங்க. நான் சொல்றேன் அஃபீஷியலா அவர் சிஎம்மோட பர்சனல் வந்து அட்வைசர்ஸ் 2 பேருமே அப்பாயிண்டடுங்க. கவர்மெண்ட் சம்பளங்க அவங்களுக்கு. ஆனா நீங்க சொல்றது பத்தி ஜெகதீஷோட ஜீவோ மட்டும் தான் வந்துச்சு. அதுவும் அவரே போட்டாரு ஒரு மாசம். நீங்க ஜீவோ எடுத்து பாத்தீங்கன்னா இருக்கும். இல்ல அது இல்ல விஷ்ணு ரெட்டி அவர்கள் என்ன இப்ப இதுனே பொலிட்டிக்கல் அட்வைஸ். அவர் வந்து சிஎம்மோட அட்வைசர் தான், இருக்கு ஆலோசகரா தான் இருக்காரு. பப்ளிக்கா விடாம இருப்பாங்க. பப்ளிக்கா விடாம இருக்கும். பட் அவங்க அப்பாயிண்டட் தாங்க, ஆல்ரெடி அப்பாயிண்ட் தான். பட் ஆனா இது வந்து எதிர்கட்சி வந்து இதை கண்டிப்பா வந்து இது பண்ண கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அவங்கள்ட்ட பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்க வந்து ஜீவோ பாக்கல, அவ்வளவுதாங்க. நீங்க ஜீவோ பாக்கல, நீங்க ஜீவோ கேக்குறீங்க, ஜீவோ எடுத்து காமிச்சிருவாங்க, அவ்வளவுதான். கார்த்தினா அப்படி இருந்தாலுமே முக ஸ்டாலின் அப்பாயிண்ட் பண்ணும் போதே நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா இருக்காங்க, நிறைய பேர். ஆமா இல்லங்க, நீங்க பர்சனல் செக்ரட்டரி வச்சுக்கலாங்க. பட் அதுல நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லைன்றதான் இங்க ப்ராப்ளம். இப்ப ஜெகதீஷ் வந்து என்ன பண்றாரு, அவரோட பர்த்டேவோ இல்ல விஜயோட பர்த்டேக்கோ வந்து அந்த ஜீவோ எடுத்து போறாரு. கடைசியில அந்த டேட்டை பாத்தீங்கன்னா அப்பதான் வருது. ஆனா டேட்டை பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியே அவரு இது சிஎம் பதவியேற்றப்பே வந்திருக்கு. அதை நீங்க டிரான்ஸ்பரண்டா பண்ணிட்டு போங்க. அது யாரும் நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேட்க போறது இல்ல. அவரு கூட தானங்க இருந்தாரு. இதுல வந்து ரகசியம் என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஜெகதீஷ் வந்து விஜய் கூட தானே இருக்காரு. ரகசியமா ஒண்ணும் பண்ணலையே. இல்ல கார்த்தி, அப்படி நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஓத் ஆஃப் சீக்ரெசி எடுக்கிறீங்க. ஸ்பேஸ்ல வந்து கேட்டது நானே சொல்லியிருப்பேன். கார்த்தி நீ என்கிட்ட சொன்னீங்க. கார்த்தி நான் கேட்டேன் உங்ககிட்ட. கார்த்தி இது ஒரு நிமிஷம் இல்லையா? நான் கார்த்தி நீ என்கிட்ட சொன்னீங்க, நான் கேட்டேன்ல. அவர்னா இருக்காரு அவர்கிட்ட நான் சொன்னல உங்ககிட்ட ஒரு நாள். அவர் நடுவுல ஃபாரின் போயிருந்தாரு. ஜெயலலிதா கூட சசிகலாவான்னு கேட்டேன் பாருங்க. உங்ககிட்ட கேட்டேன் நான், ஜெயலலிதா கூட சசிகலா மாதிரி அது மாதிரி கேட்டேன். ஆமா நீங்க சொன்னீங்க கார்த்தி. ஆனா சொல்லிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு வந்தது. ஒரு நிமிஷம் அகில்ஸ், கவர்மெண்ட் எப்படி நடக்குன்றத பார்த்துதான் நீங்க அதை பத்தி பேசணுமே தவிர மற்றபடி நீங்க எதுவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்படி இல்ல ஐயா, ஜோசிகார்லாம் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா கேட்டனாலதான் அவர் தூக்கினாரு. கேட்கதான் செய்யணும், அமைதியா இருக்கக்கூடாது. எடப்பாடி சேர்த்து மாதிரி மிச்சம். இப்ப ஜோசிர் ஏன் தூக்குனாங்க சொல்லுங்க? ஜோசிர் ஏன் தூக்குனாங்க ப்ரோ சொல்லுங்க. சரி இதே பேசி தூக்குங்க. இல்ல டிவிபி இப்ப வந்து கரெக்ட் ப்ரோ, இது கரெக்ட். ஆனா ஜோசியர் தூக்குறது கரெக்ட் இல்ல. நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்பேஸ்ல வந்து என்ன சொல்லாங்க நீங்க. ஆனா இது மாதிரி பண்றதுனால பொதுமக்கள்கிட்ட உங்களுக்கு ஒரு அவசியம் தான் ஏற்படும். நீங்க டிரான்ஸ்பரண்டா எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. பாக்கல நீங்க தான் கொஞ்சம் பேசினா இருக்கணும். இந்த பாலிடிக்ஸ் பண்றோம் ஏங்க, இங்க நீங்க நியூஸ்ல டிபேட்டே வச்சு நடத்திட்டு இருக்காங்க. யாருமே பாக்கலையா? அவங்க பாலிடிக்ஸ் டிபேட் பண்றவங்க யார் பண்றா? பொதுமக்களை டிபேட் பண்ணிட்டாங்க.
பொதுமக்கள் இல்ல இதுல இல்ல யார் நியூஸ் பத்தினாரு எல்லாம் யார் சொல்லுங்க. ப்ரோ இது டிஎம்கே இது கவர்மெண்ட் இது தான். இது டிஎம்கே இது பாருங்க, டிவிகேக்கே வந்து விஜய் வந்து அவருக்கு ஒரு சர்க்கிள் அவருக்கு தெரிஞ்சவங்களை மட்டுமே போஸ்டிங் போட்டுக்கிறாரு, பக்கத்துல வச்சுக்கிறாங்கிறதே ஒரு நெகட்டிவ் இமேஜ் உங்களுக்கு வருதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. இதுல எப்படி அப்படிலாம் நெகட்டிவ் வரும்? யார் வராதுங்க. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வருதா? அப்படிலாம் இப்ப நீ அப்படி வராது. விஜயோட வந்துருமா? வருஷம் ஃபுல்லா அவர் கூட இருக்காப்புல 30 வருஷமா, அவருக்கு இந்த போஸ்ட் இல்ல கொடுத்தா நெகட்டிவ் அப்படி எல்லாம் வரக்கூடாது. வந்துருமா? ஓ எல்வின் ஃபர்ஸ்ட் எல்வின் டைம் அவர் எல்வின் கட்சியில அது இருக்காரு, வரும் எல்வின். அமைச்சர், எப்போ வரும் எம்எல்ஏ ப்ரோ அப்படின்னா எப்போ வரும் ப்ரொடியூசர்லாம் இதை போட்டு விட்டீங்களா, அதுல இருந்தே ஒரு இது இல்லைங்க, இருக்கு. அது இப்போ எப்போ வரும் பேக்ரவுண்ட் அப்படின்னு தெரியுமா? ப்ரொடியூசர்லாம் தேவையில்லாத அந்த ஆளுக்கு. ஆமா, அவர்லாம் ஏன் தான் எங்களுக்கு போட்டீங்க? யாருக்கும் தமிழ்நாட்டுல கேள்வி வேற ஏதாவது பண்ணல. ப்ரொடியூசரை போட்டுக்கலாம்ல. ப்ரொடியூசர் தான் போடணும். அவர் தமிழ் பேசுற எல்வின் பண்ணல, எம்எல்ஏ சரி அவர் ஓகே. தமிழ் சரி எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல பேசுறாரு. இல்ல எம்எல்ஏ கூப்பிட்டாங்க, வரலன்டாப்ல அவரு உட்காந்து பேசினது. ஏன் சஞ்சய் இல்ல ஜேசன் எல்வின் போடலாம்ல? கொஞ்சம் எல்வின் எல்வின் பொறுப்பா ஜேசன் பேசினா கூப்பிட்டு நல்லா போடலாம்ல? இருக்கும். இந்த மாதிரி எல்வின் நான் ஜேசன் கலாய்க்கிற கூப்பிட்டு மாதிரி போடலாம், நல்ல பேசுறது மக்கள். ஜாலியா பண்ணா தானே போறோம், நம்மளும் சண்டையா போட்டுன்னு இருக்கோம் டிஎம்கே டிவிகேன்னு அதுதான் சொல்லிட்டு. எல்வின். அது இல்லைங்க. ஜேசன் சண்டை நீங்க போடலாம். வந்து வினோத் எனக்கு ஏ, இல்ல இல்ல இரியா கார்த்தி எனக்கு வினோத் தெரியாதா? ஒரே சரியா எல்வின் இல்லங்க. எல்வின் நீங்க ஒரு நான் ரெப்ரசன்டேட்டிவ் சொன்னேன்ல, போடுறீங்கன்னா அதை ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்கலாம்ல. நீங்க வெளியே வந்து இந்த ரீசனுக்காக அவரை போடுறோம் அப்படின்னு. நீங்க அது எப்படி இல்ல கர்நாடகால ஒருத்தர் வந்து என்ன மேகதாது இஷ்யூ இந்த ரீசன்? மாதிரி பாயிலிங்கா போயிட்டு இருக்கும்போது போடுறது பேசுங்க. அகில், இதெல்லாம் பிரச்சனையே இல்ல அகில். ஹலோ கார்த்தி bro. இதெல்லாம் வந்து ஒண்ணுமே ஆகாதுங்க. நான் சொல்றேன்ல, இதெல்லாம் வந்து டிவிக்கே வந்து மக்களுக்கு எதிராக வரும்னா அதெல்லாம் ஒண்ணுமே வராது. இவர் கார்த்தி சொல்ல போறது கரெக்ட் தான். ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க என்ன பண்ணாலும் மக்களுக்கு வந்து ஒரே ரீசன், இப்பதாங்க வந்தாங்க, இல்லைன்னா திமுக பண்ணதுனால வந்துச்சுங்க. சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. எந்த மாதிரி இஷ்யூஸ் ஆமா, அதான் சொல்லிட்டாங்களே. கரண்ட் ஏன் இல்ல கரண்ட் 5 வருஷம் ஆனாலுமே கட்டாது? திமுக நீங்க காரன் வந்து 2030 தான் ஃபீஸ் பிடிங்கிட்டு போயிட்டான். ஆ அவ்வளவுதான். ஏன் ரோடு சரியில்லை? திமுக உங்களுக்கு சரியா வந்து ரோடு இன்னும் போடல. ஒரு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணாலும் ஆனா இப்படிதான் கார்த்தி வரும். அந்த கரண்ட்டை மட்டும் சால்வ் பண்ணா நல்லா இருக்கும் கார்த்தி. இன்னமும் இருக்கு கார்த்தி அதான் சால்வ் பிரச்சனை. ஆயிடுச்சு ஓரளவுக்கு. இன்னுமா போயிட்டு இருக்கு? இல்ல இல்ல ஆமா திருச்சி கார்த்தி, சைட்ல கூட டெய்லி எதுனா ஒரு 1 hour 1/2 hour போயிருது கார்த்தி. 2000 கார்த்தி பகல்ல போகுது, கார்த்தி நைட்ல போறது இல்ல, பகல்ல போகுது. 2029 வரைக்கும் இல்லைங்க, அந்த பிஜேபி ஆகாது. கவர்மெண்ட்டுக்குமே அந்த இது இருந்துச்சுங்க. எப்படின்னா அவங்க ஆட்சி வந்த புதுசுல வந்து எல்லாத்தையுமே காங்கிரஸ் தான். இது ஏன் அது எல்லாமே காங்கிரஸ் 60 வருஷம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? உடனே பண்ண முடியுமா? இப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 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 வருஷம் கிரேஸ் பீரியட் இருக்கும். அது பிரச்சனையே கிடையாது. அது நீங்க சொல்லிக்கலாம். நீங்க ஒரு புதுசா இந்த கவர்மெண்ட் வந்தாலும் நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து எது வந்தாலும் அவங்க மேல வந்து பழி போட்டுக்கலாம். அது எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லா ஸ்டேட்லயும் சரி, எல்லா சென்ட்ரல்லையும் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை நீங்க செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்கு திமுகவை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களால தான் போச்சு, உங்களால தான் போச்சு, உங்களால தான் போச்சுன்னு. இவங்க வந்து இவரு வந்தோன்னே ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா, வெள்ளை அறிக்கையை கொடுத்து, பிடிஆர் வந்து தமிழே படிக்க தெரியாம படிச்சு தப்பு தப்பா படிச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே வந்து இப்படி ஒரு மோசம் பண்ணிட்டாங்க. ப்ரோ அவரு ஒரு இங்க 6 மாசம், ஒரு வருஷம் ஓட்டினாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்ததுக்கப்புறம் இங்க திமுகவோட கவர்மெண்ட் சரியில்லை. திமுக வந்து ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டுடைய எக்கனாமியில அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு இவங்க பேசுறாங்க. அதுதான் நீங்க ஒரு 6 மாசம், ஒரு வருஷத்துக்கு அந்த பழியை போடலாம். அந்த மக்கள் நம்புவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்களுமே நம்புவாங்க அதை. ஆனா அது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறமும் அது நடக்கல, ஒன்றும் சேஞ்சஸ் நடக்கல அப்படின்னா அப்போ ரிவர்ஸ் ஆகும். நீங்க சொல்றீங்கல்ல, இவர் அப்பாயின்ட் பண்ணது பிரச்சனையா, அவர் இது எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. இது எல்லாமே என்ன வரும்னா, இதெல்லாமே சின்ன சின்ன விஷயமா சேர்ந்து இல்ல வரும். ப்ரோ கார்த்தி ப்ரோ, ஏன்னா நான் நாளைக்கு ஒரு எதுவுமே கார்த்தி நடக்கலன்னு வரும்போது என்ன ஒருத்தர் தெரியுமா? இல்ல இல்ல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அடிப்பாங்க. ஒரு ஒரு நிமிஷம். ஜெகன்மோகன் ரெட்டி அங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்ப எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர்ல தான் அந்த பேரு அடி வாங்குச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் தோத்து போனாரு. அந்த மாதிரி இல்லாம கரெக்டான கவர்மெண்ட்ஸ் கொடுத்தாலே கரெக்டா வந்துடும். ஆனந்த் கார்த்தி ப்ரோ, என்ன கார்த்தி ப்ரோ என்னங்க வணக்கம். புரியல. எனக்கு படம் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தா படம் ஓடிடுன்னு சொன்ன மாதிரி இருக்கு இன்ட்ரோல. அப்படிலாம் இல்லைங்க. விஜய்க்கு வந்து என்ன பண்ணாலும் ஏத்துக்கிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. அது குறைஞ்சபட்சம் ஒரு 50ல இருந்து 70 லட்சம் ஓட்டு வந்து சாலிடா ஏங்க இருக்கும். நீங்க இருக்கீங்களே திமுகக்கு, அந்த மாதிரி தானே? அது ரைட்டு தான். அதான் அப்படிதான் நானும் சொல்றேன். அப்படி வந்து மாறவே மாறாது. அவங்க மாத்த மாட்டாங்க. மீதி இருக்க அந்த 70 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் 1.70 இருக்குல்ல, அந்த 1 கோடி ஓட்டு இருக்குல்ல, அதுதான். அதுவும் எப்ப மாறும்னா, இப்ப இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க, இல்ல கர்நாடகா இதெல்லாம் வந்து என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சவரு, அவருக்கு நம்பிக்கையா இருக்குன்னு வச்சாருங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே வராது. இப்ப ஷரத்து மாட்டின மாதிரி இல்ல ஏதாவது வந்து அதுதாங்க, இதெல்லாம் பிரச்சனை வராது. எப்ப தெரியுமா வரும்? நாளைக்கு வந்து இந்த காவேரி பிரச்சனை பெருசா ஆகும்போது ஏதாவது தப்பா ஆகி போச்சுன்னா, அன்னைக்கு இது பெரிய ஒரு பூகம்பம் ஆகும். அன்னைக்கு வந்து எல்லா எதிர்கட்சியும் இதை பேசுவாங்க. நல்ல வேலை காங்கிரஸை கழட்டி விட்டாங்க. அப்போ வந்து நீங்க கர்நாடகாவுக்குள்ளே தமிழ்நாடு வண்டியே போக முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்ப இதை கேள்வி கேட்பாங்க. அவரை வந்து விமர்சனம் வைக்கிறீங்க. இல்ல அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு இன்னும் யாருக்கும் தெரியல. அதுதான் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையே. இல்லங்க, இப்ப அவர் என்னங்க ஐநா காங்கிரஸ் சபை தலைவரா? இல்ல ஐநா சபை இல்ல, யார் அதுதான் அது புரியல. கேட்டது இப்போ? இல்ல ஓவரா ஹைப்லயே வாழ்றீங்க.
இல்ல வந்ததுல இருந்து இந்த yes, பில்டப் இல்ல கொடுத்துட்டு இருக்காங்க. கர்நாடகா லீடர்ஸோட ப்ராப்பர் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உங்களுக்கு அந்த ஸ்டேட்டை இன்ஃபில்ட்ரேட் பண்ணணும்னா வித்தவுட் த லாங்குவேஜ் பேரியர் இது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு வழி. சரி ப்ரோ, அவரு யாருக்கு சப்போர்ட்டா யோ பேசுவார்? தமிழ்நாடு என்னையா சப்போர்ட்டா இது பேசுவாரா இல்ல பெங்களூர்ல தொழில் பண்ற சரி அவர் இல்ல ப்ரோ, சப்போர்ட்டா இதே பேசுவாரா? இது கொஸ்டின் ஒரு இதே நிமிஷம் இதே ஒரு நிமிஷம் இதே யாருக்கு இதே சப்போர்ட்டா டிபேட்டை பேசுவார் அவரு? நீங்க வந்து அந்த இது பிரச்சனை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த சொன்னா ஓகே. எதுவுமே நடக்காம உங்க அததான் இஷ்டத்துக்கு ப்ரோ, பேசுறது அதெல்லாம் தப்பு இல்ல ப்ரோ, இல்லன்ற பிரச்சனை ஏங்க வரைக்கும் ஆகிறதுக்கு முன்னாடி பேசலாம். அவர் தமிழ்நாடு சப்போர்ட்டா பேசுவாரா இல்ல பெங்களூர்ல படம் இருக்காரு பெங்களூர்ல சப்போர்ட்டா பேசுவாரா? அவர் தொழில் யோ பண்றது அதாவது யோ ஒண்ணு பெங்களூர்ல. நான் புரிஞ்சுக்கோங்க, பேசவே இல்லையே, அவரு நீ ஏன் இல்ல கத்திட்டு இல்ல இப்ப இருக்கீங்க? நாட் இப்போ கர்நாடகா யாருக்கு ரெப்ரசன்டேட்டிவ். சப்போர்ட்டா தயவுசெய்து அதை பேசுறாரு புரிஞ்சுக்கோங்க. ப்ரோ இல்ல ப்ரோ, அவர் தொழில் யாருக்கு பண்றது சப்போர்ட்டா அங்கதான் ப்ரோ பேசுறாரு? பண்றாரு தொழில். அவர் இங்க கிடையாது, தமிழ்நாடு தயாரிப்புல தொழில் கிடையாது. ஏதாவது எப்பா பண்ணிக்கலாம் அவர் ஏன் தொழில் நீங்க பண்றது அங்கதான் யாருக்கு தொழில் சப்போர்ட்டா ஒரு பேசுறாரு? நிமிஷம் கத்தாதீங்க. ஐயோ வினோத், எப்ப பார்த்தாலும் நீ கத்திட்டே இருக்க வினோத், ஏன் இப்படி பண்ற? இப்ப இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய டெல்லி பிரதிநிதின்னு சொல்லி தமிழ்நாடு இரியா வினோத், ஆமா, இது தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதின்னு சொல்லி இந்த ஒரு 60 வருஷத்துல யாருமே இல்லையா? முறையா இப்பதான் வந்து ஒரு கேவி என்ன வச்சிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி தலவாய் சுந்தரம் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வேற யாரோ இவங்க டீமுக்குள்ள இவங்க என்ன பண்ணாங்க? எதுவுமே பண்ணல. இவரும் இது பண்ண போறது இல்ல. இவரும் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தெரியாது உங்களுக்கு. அவர் என்ன பண்ணுவார் உங்களுக்கு என்ன ஒண்ணுமே பண்ண போறது இல்ல. அவரு ஒரு பொறுப்பு வாங்கிட்டு கௌரவ பொறுப்புல இருக்க போறாரு. இன்னும் இதுக்கு இந்த பில்டப் போட்டு இருக்கீங்க. இல்ல அப்படி லாங்குவேஜ் இல்ல பேரியர் இல்ல லாங்குவேஜ் இல்ல ப்ரோ. பேரியர்லாம் சொல்றீங்க. லாங்குவேஜ் ஏஐ பேரியர்லாம் காலத்துல கிடையாதுங்க. இருந்துட்டு எல்லாருமே செக்ரட்டரி வச்சுட்டு தாங்க பேச போறாங்க. நீங்க உடனே போயிட்டு வந்து நீ மோடிட்ட வந்து இல்ல இல்ல மோடிஜி இல்ல கார்த்திக் ப்ரோ, ஒரே நிமிஷம். அவர் வந்து தமிழ்நாட்டிலே இல்ல. அவர் பிசினஸ் பண்ணது எல்லாமே இருக்கிறதெல்லாம் கர்நாடகா. நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ஓகே வேற அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னா யாருமே கேள்வி கேட்க போறது அந்த இல்ல. போஸ்டிங் ஒரு கௌரவ போஸ்டிங் தான் தம்பி. அதுல ஒன்றும் ஏதோ பெரிய ஒண்ணு, பட் வேலையெல்லாம் வாட் கிடையாது. எவர் அவர் இதுக்கு கர்நாடகால முன்னாடி தானே இருக்காரு. இருந்தவங்களும் ஒன்றும் பண்ணல. இதுக்கப்புறம் இருக்க போறவங்க ஒன்றும் பண்ண போறதில்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அது ஒரு போஸ்டிங் கௌரவ சேலரில இருக்கா ப்ரோ? இருக்கு இருக்கு சேலரி அந்த இருக்கு. போஸ்ட் கவர்மெண்ட் போஸ்ட் தான். அதெல்லாம் இருக்கு. அதுல ஒரு ஆக்சுவலா யூஸும் கிடையாது. தமிழ்நாட்டோட எங்க காசெல்லாம் பிரதிநிதி அவர். ஜோசியக்காரன் கர்நாடகாக்காரன் ஏங்க அந்த பார்க்கும்போது போஸ்ட் இல்ல வச்சு கார்த்திக் ப்ரோ, இப்போ மேகாது ஒரு இல்ல நிமிஷம், இல்ல இல்ல, மேகாது ஒரே அணை நிமிஷம் வந்து ப்ரோ. ஏதாவது ஒரு திட்டம் போடுறாங்கன்னு வைங்களேன், அவருக்கு வந்து நம்மளோட இது பத்தி தெரியுமா? அதுதானே எல்லாருமே கேக்குறாங்க. இப்போ நீங்க மேகதாதை வந்து பத்தி அவரு அவர் போய் கர்நாடகால இருக்கிறவரை போட்டு நீங்க பேசிதான் போட்டிருக்கீங்க. வந்து அதுதான் அவர் பேர் பேசிதான் அவர் தடுத்து நிறுத்திட்டு போறாரா? சும்மா இல்ல தடுத்து ஏன் நிறுத்துறது நிறுத்திட்டு இல்ல ப்ரோ. அவருக்கு வந்து மண் கரெக்ட். சார்ந்து நம்ம மண் அது சார்ந்து எதுவுமே எதுவுமே மோடி பாசிட்டிவா தெரியாது சொன்னாலும் நீங்க கேட்க உங்களுக்கு. சொல்றது மாட்டாங்க. வந்து தம்பி கார்த்திக் தப்பு ப்ரோ தம்பி தான். சொல்றது லெஜண்ட் கரெக்ட் தான். மண் இல்ல சார்ந்து நீங்க எதுவுமே மண் நடக்கிறதுக்கு சார்ந்து முன்னாடி மலர் எதுவுமே அவர் சார்ந்துலாம் பண்ண ஓவர் மாட்டாருன்னு சொல்றதும் டைலாக். தப்பு தானே. இல்ல இப்போ ஏங்க அது அவர் தாங்க லியோனி கார்த்தி அதாங்க லியோனி கரெக்டா சொல்றாரு. பாடநூல் தலைவனா இருந்தாருப்பா. அவர்லாம் இருங்க வந்து மெலானி எவ்வளவு ஆபாசமா பேசக்கூடியவர். அவர்லாம் மெலானி ஜனநாயகன் போட்டிருந்தாங்க. ப்ரொடியூசர், ஒரு நிமிஷம், லெஜண்ட் ஜனநாயகன் ப்ரொடியூசர் லெஜண்ட் தவிர அதான் அவருக்கு என்ன சொல்றேன். இருக்கு? அது அதனால வந்து தானே விஜய் மேல இவ்வளோ. இல்ல கார்த்திக் லெஜண்ட் அது ஒரு லியோனிக்கு கௌரவ இரு, போஸ்டிங் ஒரு லியோனிக்கும் நிமிஷம் தான். பாடநூலுக்கும் என்ன ஏங்க உங்க பாருங்க கட்சியில சொல்லு. இருக்க ஒருத்தர் போட வேண்டியதானங்க. லெஜண்ட் அது கேட்கற இப்போ கரெக்ட் தானே. கவர்னர் ஜனநாயகன் இருக்கார் ப்ரொடியூசரை இல்லையா தவிர அவருக்கு என்ன தமிழ்நாட்டுக்கு? இல்ல தெரியுது? இல்ல போடுறேன் அப்படின்னா பாருங்க ஒரு லெஜண்ட் நிமிஷம். தமிழ்நாட்டுல லெஜண்ட் சீமான போட்டுருவோமா? தமிழ்நாட்டுல கவர்னர் இருக்கார்ல, ப்ரோ அந்த பேசுங்க. மாதிரி அது ஒரு கௌரவ போஸ்டிங் இல்ல மாதிரி இல்ல தான் கிட்டத்தட்ட. எங்க உனக்கு இன்னொன்னுங்க சிக்கல் வரும்னா, கார்த்திக் ப்ரோ நாளைக்கு காவிரி பிரச்சனை பெருசாயிடுச்சுன்னா மட்டும்தான் அப்போ வந்து இதை கையை பிடிச்சி இழுப்பாங்க எல்லாரும் சேர்ந்து. ஓஹோ காவிரியில பிரச்சனை ஆச்சு. ஆனா அப்பதான் அப்ப அவர் என்ன ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறான்றது என்ன தெரியும் அவர் எந்த ஸ்டாண்டும் கார்த்திக். எடுக்க என்ன ஸ்டாண்ட் முடியாது. எடுப்பாரு? மேகதாது ஆ, கட்டிங்க கர்நாடகா காவிரிக்கணும் அப்படின்ட்டு வருது. அவர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாரு? அது சீமான் போட மாதிரி டிஎம்கேல. கார்த்திக் ப்ரோ, அந்த மேகாது அணை வந்து அது வந்து நீங்க கோர்ட் மூலியமாலும் உங்களுக்கு தீர்வு வராது. நீங்க ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, நீங்க போய் அந்த பேசினாதான் அணையெல்லாம் ஏதாவது பண்ண கட்டவே முடியும். மாட்டாங்கப்பா. நீ வேற அடுத்து உனக்கு ஏங்க எலெக்ஷன் வரப்போகுது கட்ட மாட்டாங்க. அது 2026ல. இவரு போய் இல்ல பேசினா புரியுது. இப்போ ஏதாவது தீர எம்ஜிஆர் போகுது அங்க பிரச்சனை. இல்ல இவரு எம்ஜிஆர் இருந்தப்போ பேசினாங்க வந்து அவர் போய் தீர்றப்போ பேசிட்டு வந்தாரு, தண்ணி வாங்கிட்டு வந்தாருன்னா ஒரு ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாம் ஏங்க தெரிஞ்சுட்டு பேசுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியே தண்ணி தண்ணி கொடுக்காதவனுங்க எவன்டா வாங்கிட்டு வந்து? இல்ல இவரு இல்ல போய் சொன்னா தண்ணி ப்ரோ ப்ரோ கொடுத்துருவாங்களா? ஒரு தண்ணி நிமிஷம் எவனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, டிகே சிவகுமார் அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இதை கட்டினாதான் அவருக்கு வந்து பேர் கிடைக்கும், ஒரு அவங்க கன்னடிகா கிட்ட ஒரு நல்ல இமேஜ் அப்படித்தாங்க கிடைக்குங்கிறாங்க. சொல்லுவாங்க. ஏங்க ஒரு வருஷத்துல டேம் கட்ட முடியுமா? என்னங்க நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அது இல்லங்க இப்ப அது இருந்து அதுவும் சொல்லி அப்படியே சொன்னாதான் ஒரு ஓட்டு விழுவுன்றதுக்காக நான் தான் இல்ல இந்த மாதிரி கட்டவும் முடியாதுங்க. பேசுறது. அதாங்க வெர்டிக்ட், சுப்ரீம் கோர்ட் வெர்டிக்டும். அவங்க வந்து லோவர் ரைப்ரேஞ்ச் அது ஸ்டேட்ஸ் அது கட்ட தமிழ்நாடு, முடியாதுங்க. கட்ட பாண்டிச்சேரி, போறதே கேரளா கிடையாதுங்க. பர்மிஷன் அதை வச்சு இல்லாம கட்டவே அரசியல் முடியாது. பண்ணுவாங்க, அவ்வளவுதான். ஆனா எப்ப ப்ரோ கோர்ட் பேசி கேட்டிருக்காங்க. இப்ப அதான் ப்ரோ இங்க இருக்கிற டிபேட். ஏன் எல்லாருமே பயப்படுறாங்க? இல்ல ஏங்க அவங்க கோர்ட்டு பேச்சு எதை கேட்கறதுன்னா, அந்த அவங்க கோர்ட்டு சொல்ற வாட்டரை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அந்த அளவுல. அது மட்டும் தான் அவங்க அப்பப்ப அதுதான் நானும் மாறிடுறாங்க. சொல்றேன். இந்த இருக்கிற கோர்ட் சொல்ற பிரச்சனையே அதுதான். வாட்டரே மற்றபடி டேம்லாம் அவங்க ரிலீஸ் பண்ண அவங்களால கட்ட மாட்டேங்கிறா. முடியாது. அவங்க பாஸ் கிட்ட போயிட்டு பண்றாங்க. நீங்க என்ன இந்த பேசுறீங்க? இவ்வளவு இந்த அளவுல தரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை மீறி அவங்க தைரியமா ப்ரோ பண்ண அவன் வேஸ்டேஜ் தான் ப்ரோ தந்துட்டு இருக்கான். வேஸ்டேஜ் தான் ப்ரோ தந்துட்டு இருக்கான். நீங்க தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க ப்ரோ. பட் ஆனா இது வேஸ்டேஜ் தான். பாலிடிக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுங்க அங்க கர்நாடகாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி. அதனால அப்பப்ப இப்போ அவங்க வந்து நல்லா இது பண்ணி விட்டுரும். நல்லா மழை வந்துன்னா தேங்கி இருக்கணும். அதுதான் அண்ணே இல்ல இல்ல அண்ணே ரெண்டுலயுமே நீங்க பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. வேஸ்டேஜ் இவர் என்னடா இவர் வேற வாட்டர்ல ஜுவல்லரி பத்தி பேசுறியா லெஜெண்ட்?
இல்லண்ணே, இந்த மேகாத அணைய பத்தி பேசிட்டு இருக்கேன். நேத்து நான் மேகலா அணையா? பயங்கரமான கோவத்துல இருந்தேன். இந்த பாலிமர் இவனுங்க மேல. நான் வரல ஆக்சுவலா. மேகலா அணையா? என்னடா அது? மேகாத அணை. மேகாது. டேய் அது மேகதாட்ரா, மேகதாட். மேகாதா. மேகதாட். லெஜெண்ட் ஏன் பாலிமர் மேல மேகலா கோவம்? பிரசாந்த் மேகலா அண்ணன் தப்பா வீடியோ சந்தியா போட்டாங்கன்னா சிமிதான்னு டேய். ஓ இந்த பிரசாந்த் போற பக்கம் பார்த்தா டிபேட்ல எல்லாம் வருவீங்க போல, உங்களுக்கு கூப்பிடுவாங்க போல பாலிமர்லாம். வாங்க பிரசாந்த். அதெல்லாம் நடக்குங்க. அதெல்லாம் நடக்கும். என்னத்த போய் ஏதோ பண்றதா? வாங்கின போவோம் மாத்தி மாத்தி நாங்க வந்து நான் அந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், நீங்க வந்து டக்குன்னு tension சொந்தக்கார ஆகி இல்ல நான் உங்களை என்னன்னா திட்டுறேன், நீங்க என்ன திட்டுங்க. இல்ல கார்த்தி, இதுல என்ன பண்ணா அவனாசி போனோம்னு வச்சுக்க, அது திருடனுக்கு பூரா பார்த்துருப்பானுங்க பாலிமர்ல, எவனும் கூப்பிடல. அங்க போயிட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் போனாதான் எனக்கு தம்பி அப்புறங்க அப்படிங்குவானுங்க. சொல்றேன் நான் என்னடா அப்படின்னு கேட்டோம்னா மெதுவா சொல்லுவானுங்க, பாலிமர்ல வந்தீங்களாட்டக்குது அதெல்லாம் இருக்கிறதானுங்க அப்படிங்குவானுங்க. பின்னாடி போய் பேசுவானுங்க என்னன்னா, பாத்தீங்களா இந்த குண்டை, நான் சொல்லிட்டு இருந்தேனுங்களா இவனெல்லாம் மெட்ராஸ்ல இப்படி பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க, நான் அன்னைக்கே சொன்னேனுங்க பாத்தீங்களா பாலிமர்காரன் சொல்லிக்கிறானுங்க அப்படின்ட்டு குசு குசுன்னு இருப்பானுங்க. சொந்தக்காரங்களோட டார்கெட் லைனே தான். நான் அப்பவே சொன்னேன் ப்ரோ. பிரசாந்த் ப்ரோ, இது அவினாசியில மட்டும் இல்ல, எல்லா ஊருக்கும் காமனானது அதுதானே. ஸ்ரீதர் இவனுங்க நீ வேற ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லிட்டானுங்க, இங்க மெட்ராஸ் ஏதோ போதை கடத்திட்டு இருக்கானுங்க அவன், அதான் உடலாம் கட்டுற அப்படின்னு. டேய் ஏடா இந்த உடம்ப வச்சுக்கிட்டு எங்கடா கஞ்சாலாம் கடத்த வேணும்? ஏடா ஒரு மனசாட்சி வேண்டாமாடா? அப்படிதான் சொந்தக்காரங்களுக்கு அதே அவனுக்கு கையில் ஆகலைன்னா உடனே ஏதோ ஒரு பொருளை கிளப்பி விட்டுருவானுங்க. பிரசாந்த் போற பக்கம் பார்த்தா பாப்புலாரிட்டி ஆகி நெக்ஸ்ட் டிவிகேல நீங்க கூட சீட் வாங்கணும் வாங்கிடுவீங்க போல. ஐயோ நாம எதுக்கு இங்க வரியா லைஃப்ல அவன் ஸ்ரீதர் யாரோ மைக் ஒன்று கிச்சு கிச்சுங்குதியா, அது யாரு ஆஃப் பண்ணுங்க. ஸ்ரீதர் உங்களுக்கு தான். என்னன்னா சீட்டுங்கிறதெல்லாம் அது இல்லை நண்பா, நம்ம வேலையை சரியா செய்யலாம் அவ்வளவுதான். நாம ஒரு விஷயம் நான் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்ன தெரியுமா, டெஸ்பரேட்டா நீ ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ எந்த விஷயமா எடுத்துக்கோ, எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கோ, லவ்னு ஒரு பொண்ணு முன்னாடி டெஸ்பரேட்டா போனேன்னு வச்சுக்கோ, உறுதியா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணும். நீ அந்த மாதிரி பணம் வேணும்னு டெஸ்பரேட்டா வரதுக்கு போனா பணம் கிடைக்கும். ஐயப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இல்ல அவன் டெஸ்பரேட்ல இல்ல, அவனை பிடிச்ச பொண்ணு வந்திருக்கு. என்ன தங்கச்சி வந்து ஐயப்பனை பிடிச்சு ஐயப்பனோட ஸ்மைல் பார்த்து டான்ஸ் பார்த்து வந்திருக்குது. என்ன அதனால ஏன்டா அழுகுற ஐயப்பா போட்டு பொழக்குதா தங்கச்சி, சரி விடு இருக்கிறதா, நீ என்ன எல்லாம் ஆடிக்கிட்டு தான் இருந்தீங்க 4-5 வருஷம், எல்லாம் அடக்கி வாசிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதனால இப்ப என்னங்கிறேன் நானு. ஸோ எந்த விஷயமே இந்த அரசியல் பொறுத்த வரைக்கும் நமக்கு அரசியல் உண்மையாலுமே அரசியல் யாராவது ஒருத்தர் வந்து தம்பி உனக்கு இது சரியா இருக்கும்பான்னு அவங்க கூப்பிடுற அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு நாள் ஓகே, அந்த இடத்துல நமக்கு மரியாதை இருக்கும். இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாவே சொல்றேங்களேங்க, நாம போய் டெஸ்பரேட்டா ஏதாவது படத்துல வந்து தலைவா எனக்கு ஒரு ரோல் தான் அப்படின்னா, ப்ரோ ஒரு ஹாஃப் டே இருக்கு வரீங்களா அப்படின்ட்டு நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி தான் ரோல் வரும், அதான் வரும். ஸோ அவங்க நம்மளை மனசுல நினைச்சு கூப்பிட்டாங்க அப்படின்னா அங்க ஒரு மரியாதை இருக்கும், நமக்கு ரோலும் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வேலை செய்யணும். ஜென்ரலா என்னன்னா அதுக்கு நான் வந்து இப்போ ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், என் வேலை என்ன, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா என் வேலை. உட்காந்து எல்லா மீடியம் ஃப்ரீ தான், இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராம் வந்து உட்காந்து ஒரு 1 மில்லியன் பில்டு பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வரும், கூப்பிடுவாங்க. ட்விட்டர் இன்னும் அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸ் அடுத்த லெவல் ட்விட்டர் கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் வேலை பார்த்தோம்னா போதுங்க. ஸோ அதனால நாம அந்த ஸ்டேஜில் இல்ல தலைவா, போதும் தலைவா வாழ்க்கையில நமக்கு எதை சொல்றேன். இல்ல பிரசாந்த், ஏன் நான் உங்கள்ட்ட அந்த கொஸ்டின் கேட்டேன்னா லெஜெண்டரி ஏரியா. இல்ல பிரசாந்த், நான் ஏன் உங்கள்ட்ட அந்த கொஸ்டின் கேட்டேன்னா, நான் ரீசெண்டா உங்க வீடியோ ஒன்று பார்த்தேன், நாம் தமிழ் மேடை தான் பேசுனேன். சரி அப்ப நான் யோசிச்சேன், சரி உண்மையிலேயே இவருக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல, இந்த மாதிரி மேடை எல்லாம் போய் பேசுறேன். எனக்கு ரொம்ப சிம்பிள் சொல்லிட்டேன், நான் வந்து இது பாலிடிக்ஸ் போய் நண்பா உண்மையா காசை விட்டுருவேன். நான் காசு சம்பாதிக்கலாம் மாட்டேன், காசை விட்டுருவேன், உறுதியா விட்டுருவேன். ஏன்னா அதுல போய் உட்காந்து அதை மென்யூவர் பண்ணி ஒரு மாதிரி அதே வாழ்க்கைன்னு போகணும். எனக்கு தெரிஞ்சு மேபி அவர் 50 வயசுக்கு மேலே கீழே போகலாம், அது மேபி பட் ஜென்ரலா இருக்கிறது ஒரு வாழ்க்கை. நமக்கு ஒன்றும் 4-5 ஜென்மமெல்லாம் வரும்னு தெரியாது, ஒரு ஜென்மம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் செத்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னே தெரியாது. லைஃப்பை உண்மையாலுமே நான் வந்து பெருசா இந்த 20 to 40 வந்து என்னோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி சஃபரிங் தான். ஏதோ மென்டலா பிசிக்கலா வெறும் சஃபரிங் தான் இருந்துச்சு. நான் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாழ்க்கை இப்பதான் ஏதோ அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஏதோ தெரியுது, வாழ்க்கை மாதிரி தெரியுது. அதனால என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா வாழ்றது, அவ்வளோதான். ஸோ அது எங்க அம்மாவோட தங்கச்சி இருக்காங்க,
சின்னதா சிம்பிளா ஒரு ஜாலியா ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் இப்ப பெரிய இந்த புரட்சி, போராட்டம், இந்த நாட்ட மாத்துறது அதுக்கெல்லாம் நெறைய பேர் இருக்காங்க நண்பா. நாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நாம என்ன பண்ணலாம்? இப்ப இப்ப எங்க ஊர் அவினாசி. அவினாசிக்கு திட்டங்கள் கொண்டு வரதுக்கு நாம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும்? அதுக்கு அரசியல்வாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நாம இந்த தலைமைச் செயலகத்துல இன்னைக்கு நம்மளால பேச முடியும். உறுதியா நாம போய் நேரா உட்கார்ந்து ஒரு மனு குடுத்தா, யாரா இருந்தாலும் வாங்கிக்குவாங்க. புஷி ஆனந்த் அண்ணன் எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். போனா குடுத்தோம்னா வாங்குவாங்க. அதை பண்ணிட்டு போலாம். அதுக்கு நீ வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். அதெல்லாம் தேவையே இல்லையே. அது தேவையில்ல. அது ஒவ்வொருத்தருக்கு வாட்ச் இருக்குது. இப்ப அது என்ன தேடி வருது. நான் அதுக்கு உண்மையா தகுதியானவனா இருந்தேன்னா, அத நான் ஏத்துக்குவேன். கண்டிப்பா அது மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் அது அதுவா வரட்டும். பார்ப்போம். அது வருதான்னு பார்ப்போம். விடுங்க விடுங்க பிரசாந்தனா, இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு. இவனுக்கு என்னென்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்க வந்து உங்களை ஏதாவது திமுக அகைன்ஸ்டா டேய் லெஜெண்ட் பயன்படுத்தி, டேய் உங்களுக்கு ஏதாவது சீட்டு கீட்டு குடுத்து, டேய் உங்கள பெரிய ஆளாக்கிட்டு என்ன பண்றது? டேய் அதான் நான் விடுங்க. அது டேய் கிண்டல் பண்றாங்களா? டேய் மனசு டேய் நான் வருத்தப்படாதீங்க. நான் எதுவுமே சொல்லடா டேய். அவனே டேய் அவனே ஒண்ணு நீயே தான்டா பேசுவான், சொல்ற அவனே டேய். விடுங்கனான்றான். டேய் இல்லண்ணா, நான் இல்ல எதுவுமே இல்ல சொல்லடா இல்ல டேய். இல்ல பிரசாந்தனா, லெஜெண்ட், இவனுங்க நீ கிண்டல் பேசுற வார்த்தைக்கு பண்றானுங்கன்னா, மேல வந்து பிரசாந்த் வந்து இல்ல 4 இல்ல பேர் திட்டணும். இவனுங்க அதான் கிண்டல் பிளான். பண்றானுங்கன்னா, இவனுங்க என்ன டேய் நினைச்சிட்டு இருக்கானுங்க? அரசியல் நீங்க வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? டேய் தம்பி புரியுது. இல்ல இல்ல கொடுத்த காசுக்கு மேல அரசியல் கூப்பிடறான் ஆதிக்கத்தை கையா. மட்டும் உங்க கையில கொடுத்து, அதுதான் சொல்றேன். என்ன டேய் எடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கானுங்களா? எனக்கு டேய் புரியல. டேய் அரசு நம்ம இல்ல நீங்க இருக்கு வந்து ரியாக்ட் இல்ல பண்ணாம நீ இருக்கீங்களா? லெஜெண்ட் நான் லெஜெண்ட் அதனால சொல்றேன். இருடா. இப்ப அவனுக்கு எதுக்குடா ரியாக்ட் பண்ணணும்? இப்ப பாலிமருக்கு ரியாக்ட் பண்ணி இப்ப என்ன நான் இல்ல அவன் ஆப்போசிட்ல என்ன இல்ல சன் நியூஸா மெனக்கெட்டு வச்சிருக்கேன் நானு. அவங்கள வந்து ஒரு வீடியோ ஏய் வந்து தம்பி எடிட் அது பண்ணி வேறு போட்டு அவன் பண்றதுக்கு அவன் அனுபவிச்சுக்குவான். இப்ப எனக்கு என்னன்னா அதுல எனக்கு என்ன லாஸ்? அவன் உட்கார்ந்து இல்ல வேலை இல்ல செஞ்சு எடிட் பிரசாந்தனா, 1000 பேர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். 10 பேர் உங்களுக்கு பிடிக்கிறவங்க ஐயோ இருக்கதானே டேய் செய்யறான். டேய் டேய் இல்ல நான் சொல்றது உண்மைதானே சொல்றேன் நானு. நீங்க தம்பி முதல்ல இத டேய் டேய் இங்க 2018 பாருடா யோ, நீ பிரசாந்தனா பேசி மட்டும் அடிக்ட் இருந்தீங்கன்னா ஆயிடுவாங்க இருங்க கதையா. இருங்க. டேய் யோ 2018 லெஜெண்ட் அவன் பிரசாந்தனா பிரசாந்த் சப்போர்ட் இருந்தீங்கன்னா பண்றியா நீங்க கலாய்க்கிறியா? நடக்கிறதே டேய் வேற. டேய் சப்போர்ட் பண்றியா நடக்கிறதே வேற. கலாய்க்கிறியா எனக்கு உங்களை லெஜெண்ட்? பத்தி தெரியும். அதனால தான் நான் டேய் சொல்றேன். டேய் பாலிமர் பண்ணதை விட நீ தான்டா ஜாஸ்தியா பண்ற தம்பி. பிரசாந்த் உஷாரா இருங்க. என்ன சொல்றாரு இல்லண்ணா பாத்தீங்களா? உங்களுக்கு 1000 இல்ல பேர் இல்ல உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு 10 ஒரு பேர் உங்களை இல்ல இல்ல பிடிக்கும். கொஸ்டின் இருக்கு. பிரசாந்தனா இப்ப நீங்க பொறுமையா இருக்கீங்க. இத 2017 இப்படி இருந்திருப்பீங்களா? சொல்லுங்க இல்ல சொல்லுங்க. நான் நீங்க இப்ப பழைய இப்ப பிரசாந்தா இல்ல இருந்தா இல்ல இப்படி நான் இருந்திருப்பீங்களா? நான் என்ன உண்மை கேட்கிறேன் சொல்லுங்க. இல்ல 2015 நான் அறுவாள் எடுத்துட்டு பாலிமர் நியூஸ்குள்ள போயிருப்பேனா? இல்ல நீங்க என்ன சட்டையை புடிச்சு நீங்க நடு ரோட்ல உருனா உழுந்திருப்பீங்கண்ணா. அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்தீங்க அப்போ. நீங்க உன்னை எவனா யோ, இருந்தா ரிப்ளை இன்டென்ஷன் பண்ணுவீங்க. என்னையா? இப்ப நீங்க இல்ல நீங்க இப்ப என்னன்னா பொறுமையா இருக்காரு பிரசாந்தன். அதை சொல்ல வரேன். டேய் மறுபடியும் பழைய பிரசாந்தா அவரை டேய் தூக்கி டேய் டேய் விட்டுறாதீங்க. டேய் பாலிமர் டேய் உங்களுக்கு நான் வேணா நான் என்னவோ பதில் சொல்றேன். நான் என்னவோ வந்து 2015 வட சென்னை தனுஷ் மாதிரி இருந்த மாதிரியும் இப்ப என்னமோ இல்லண்ணா திருந்தி அப்ப நீங்க வாழ்ற மாதிரியும் டேய் அக்ரெசிவா இருந்தீங்கன்னா அக்ரெசிவா இருந்தீங்க. அந்த அந்த எப்படி டேய் தெரியும்னா நான் பிரசாந்த் அப்ப அக்ரெசிவா நான் இல்லடா பாத்திருக்கேன். டேய் நானே தினம் 20 பேர் அடிச்சடா இருந்தாரு அன்னைக்கு 20 சும்மா பேர் இல்ல. தான்டா. உங்களை எவன் கேள்வி கேட்டாலும் திருப்பி கேள்வி கேட்பீங்க. பிரசாந்த் ப்ரோ இந்த மாதிரி நீங்க எல்லாம் நீங்க வந்து பிரசாந்த் பொறுமையா நாளைக்கு நான் வாய்ஸ் ஓவர் பார்த்ததே வந்துரும். கிடையாது. கேள்வி பிரசாந்த் ப்ரோ கேட்டாலும் ஆள் வடிவேல் வைத்து தம்பி அடிக்கும் தான். பிரசாந்த் அப்படின்னு. நம்ம நீங்க காலையிலே அமை என்ன நம்ம அண்ணா நீங்க அண்ணா காலையிலே அமைதியா எனக்கு இருங்க கொஞ்சம் கொஞ்ச சான்ஸ் நேரம். கொடுங்க டேய் பேசணும். ஆமா நீங்க சொல்ற பிரசாந்த் அவனோட நானும் மறந்துட்டேன். நீங்க அம்மா ஜெயலலிதா அரெஸ்ட் ஆகும் போதெல்லாம் இல்ல ஆக்ரோஷமா பேசிட்டு இருந்தீங்க. உங்ககிட்ட அந்த போராட்ட குணம் அதுதான் இருந்துச்சு. அதுதான் நான் சொல்றேன். பழைய பிரசாந்த் இங்க பாரு பாலிமர். பழைய பிரசாந்தனா நீ வந்து எடுத்து விட்டுறாத. டேய் தம்பி அப்புறம் டேய் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தம்பி நடக்கிறதே வேற. இருங்கண்ணே ஏன் அவன் அவன் ரெக்கார்டிங் கொஞ்சம் போடுவாயா பேசட்டும். அதுதான் லெஜெண்ட்? வாங்கின காசுக்கு மேல டேய் அவனை இங்கதான்டா ஃபாலோவரா இருக்கானுங்க. அவன் இங்கதான் கேட்டிருக்கானுங்க. இதை பார்த்துதான் போய் எடிட் பண்றானுங்க. அண்ணா இருங்கண்ணே ஒரு நிமிஷம். டேய் தம்பி லெஜண்ட் பேசுறா பாத்தீங்களாண்ணா. எப்ப பாலிமர் பேசுவான்? அதாவது இல்ல இல்ல எனக்கு என்னன்னா நேத்தே பேசியிருப்பேன். சரி நேத்து எனக்கு நான் டைம் கிடைக்கல வரல. சரி நீங்க அண்ணன் வந்தாரு சரி ஆமா ஆமா பேசிட்டு டைம் கிடைக்கல. என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அப்படி என்ன பேங்க் வேலையில இருந்த நீ டைம் கிடைக்காம? தூங்கிட்டேன் நான் சீக்கிரம். அரியர்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தேன். உக்காலோடி. டேய் எந்த மைக்கிடா அது? டேய் மைக் ஆஃப் பண்ணுங்கடா. கிச்சு கிச்சுங்குதுடா. எந்த மைக்கிடா அது? என்னடா அது பல்லு வளர்க்குற மாதிரி என்னடா கிச்சு கிச்சுன்னு ஆஃப் பண்ணுங்கடா. அதனால லெஜெண்டு தம்பி தங்கமே நீ அவன் கம்மன் இல்ல இருக்கிறதுக்கு இல்ல அவன் 2வது வீடியோ பண்ணாம விட மாட்டான்னு நினைக்கிறேன். நீயும் பண்ண இல்ல நீ பிரசாந்தனா அதுக்கு வேலையை இல்ல நீங்க வந்து பார்த்துட்டு நான் என்ன இல்ல இல்ல பழைய இல்லண்ணே பிரசாந்தனா இருந்தா இல்லண்ணே நீங்க அண்ணே நடக்கிறதே அண்ணே நீங்க என்ன அண்ணே பொறுமையா லெஜண்ட் இருக்கீங்க. இருறா எனக்கு இருறா கொஞ்சம் அண்ணே உங்களுக்கு இருறா பக்குவம் லெஜண்ட் இருக்கு. இருறா பேசுறது நான் லெஜண்ட் பேசுறது கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். நீங்க அரசியலுக்கு குச்சி தான் ஆகணும், வேற வழி இல்ல. எனக்கு குதிக்கவும் இல்லை படுக்கவும் இல்லை உருளவும் இல்லை. ஆள அண்ணா விடுங்கடா பிரசாந்த் சாமி. அண்ணா ஓபிஎஸ் கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் பாலிமர்ட்ட தமிழ்நாடே உங்க பின்னாடி நிக்குது. நாங்க நிக்கிறோம். ஓ பேசுங்கண்ணா. ஓ இவரு ஆர் ஸ்ரீதரா? ஓ ம் இவர் நீங்க திமுக நீங்க காரனா? ஏன் ஒரு இரு வீடியோ வெயிட் போட்டு பண்ணு பாலிமர் அட்டாக் வெயிட் பண்ணி பண்ணக்கூடாது? வெயிட் பண்ணி எவனா திமுக காரன் கிடைக்க மாட்டான்ட்டு இருந்தேன். சொல்லு ஸ்ரீதர். என்ன என்ன அண்ணே இல்ல ஸ்ரீதர்? நீங்க ஒரு வீடியோ போட்டு பாலிமர் இரு அட்டாக் இரு இரு பண்ணக்கூடாதா? இரு 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 ஸ்ரீதர். இரு கார்த்தி. சொல்லு ஸ்ரீதர். இல்ல இல்ல அஹ், ஓபிஎஸ் கிட்ட சொன்னீங்கல்ல ஐயா உங்க பின்னாடி கலைஞரை தமிழ்நாடே நிக்குது. கலைஞரையா சொன்ன மாதிரி
வாஜ்பாய் இது நரேந்திர மோடி நல்லவர் அந்த மாதிரி சொல்லலாமா? அப்படி அந்த ஏன் டோன்ல சொல்லிட்டா? அது விடுங்கண்ணா, அது போர் அடிக்குதுண்ணே. இந்த திமுக 3 பேர் ஏன்னா ஆட்சில்ஸ், டி ஏன்னா ஸ்ரீதர் எல்லாம் பிரசாந்த் திமுக தான். அதை டி விடுங்கண்ணே. எல்லாம் இருக்காருன்னா பிரசாந்த்னா நான் என்ன அப்படின்னா சொல்றேன்னா பழைய இரு பிரசாந்தா இருந்தா இல்ல இல்ல சரிங்க. இல்ல இரு இல்ல புறநானூற்று இல்ல புலியாக நீங்க இவங்க வந்து இல்ல குரல் இல்ல கொடுக்கணும். இருறாத புறநானூற்று புலியாக டே எங்க போய் இருறாத விடுது பிரசாந்தோட டே வீரம்? டே எங்க டே போய் விடுது வீரம்? டே கொஞ்சம் அந்த வீரத்தை மூடிட்டுறா எல்லாம் டே மறைத்து மூடிட்டுறா கொண்டு லெஜண்ட் வாங்கண்ணா. டே டே கொஞ்சம் தயவு செய்து மூடுற கெட்ட வார்த்தை பேச வைக்காதடா கொஞ்சம் கம்முன்னு தான் இருந்தா புண்ணியமா போட்டுடா டே காரோலி நீ உங்களுக்காக ஒரு ஒருத்தர் பொங்கிட்டு இருக்கான், நீங்க நீ என்னன்னு இப்படி கொஞ்சம் பேசுறீங்க? கம்முன்னு இரு. கார்த்தி இவன் வந்து 2வது வீடியோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான் அவன் அதை பொங்கவும் இல்லை கிங்கவும் இல்லவன் இல்லண்ணா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் நேத்து அண்ணா, சரி அப்படி நீங்க என்ன போதும் நீ பாலிமர் சங்கடமே பேசிட்டு பட போய் வேண்டாம் ஐயோ டே சங்கடம் வந்தா பாலிமர் நியூஸ் சேனல் போய் டே டே அங்க போயிட்டு போதும்டா இதா டே பண்ணு. டே இல்ல லெஜண்ட் டே ஆட்சில்ஸ் அப்படி போதும்டா எப்படி விட முடியும்? அப்படி எவனோ ஒருத்தன் வந்து பேசிட்டு போவான், நம்ம விட்டு போறது கார்த்தி அண்ணனே. கார்த்தி இவன் பாரு டேய் இல்ல எல்லாம் ஒரு கண்டென்ட்டுக்கு லெகசி ரெடி இருக்கு பண்றீங்களா ப்ரோ, டேய் ஒரு லெகசி இருக்கு, அதெல்லாம் சும்மாலாம் விடக்கூடாது. சீரியஸ்லி ம், ப்ரோ, என்ன ஆமாண்ணே, ப்ரோ இதெல்லாம்? நான் நாளைக்கு ஒரு வீடியோ போடுங்க, நீங்க போடுங்க பாலிமருக்கு எதிரா. bro, நாளைக்கு போட போறான் டைம் பாஸ் பேசி இல்ல அப்படின்னு. எப்படி நான் அவன் பேச முடியும் உங்களை? அது நீங்க எதிர்த்து இருங்க போடுங்க. செய்தியாளரை ஆள் ஏதாவது வைத்து பண்ணுவானுங்க அடிக்க நமக்குள்ள தயாராகும் எடுத்து பிரசாந்த் பிரச்சனை அப்படின்னு இருக்கலாம்ண்ணே. இங்க பாருங்க, பண்றது. நீங்க எங்களை திட்டலாம், நாங்க உங்களை திட்டலாம், அது வேற. நீங்க அது வந்து அது அண்ணன் தம்பி சண்டை. அவன் இரு எப்படி இரு குறுக்க வந்து நாளைக்கு ஒரு வியாபாரம் பார்க்கலாம் கார்த்தி நம்ம சண்டையை வச்சு? அதெல்லாம் ஒரு காலம் வரும் கார்த்தி காலம் என்ன பண்ணுன்னு எவனுக்கும் தெரியாது நோ இல்ல, நான் மைக்கு ஒரு இல்ல கேமரா என்ன பிரசாந்த் நான் ஜோக்குக்கு வேண்டி சொல்லனா உண்மையிலே நீங்க வந்து கண்டிப்பா அதுக்கு நீங்க டேய் ரியாக்ட் பண்ணதான். அதாவது இருடா லெஜண்ட் இங்க வர்றா என்னைக்குமே நாம இப்ப பவர்லெஸ்டா நம்மள சின்ன ஆளுங்க அவன் அதுக்குன்னு ஒரு பாலிமருக்குன்னு ஒரு காலம் வராதா என்ன? அவனுங்க இப்படியே வாழ்ந்துருவானுங்களா? இப்படியே வந்து யூடியூப்ல ஒரு எல்லாத்தையும் பவர் இருக்கு, நான் உன்ட்ட அதை யூஸ் பண்ணா வர இல்ல நான் எதுக்கு அவனை கூட சண்டை போடணும்? அவனா ஒரு தப்பு பண்ணுவான். எப்பவுமே அரசியல்வாதினா வெயிட் பண்ணுமாப்பா. அவன் ஒரு இல்ல தப்பு பிரசாந்த் பண்ணுவான். இவங்க அன்னைக்கு இவங்க அன்னைக்கு எல்லாரும் பண்ணி வேடிக்கை பேச பார்க்கணும். டைமே அதுக்காக கொடுக்க உங்களை போய் சண்டை போட மாட்டேங்கிறீங்க. சொல்றீங்க. உள்ளாட்சி தேர்தல் அப்படியெல்லாம் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. நான் என்ன இல்லனா சரி நீ மெனக்கெட்டு முன்னாடி போ. ஒருத்தன் வீடியோ நான் போட்டு என்ன சொல்றேன், நீ முன்னாடி வர பின்னாடியே வர எதுக்கு நான் புழல் வாங்கி உள்ள போறதுக்கா? மூடிட்டு இருப்பா. தெளிவா இருக்கா லெஜண்ட்? வீட்டுல என்னடா சும்மா சாப்பிட்டு சும்மா தானே இருக்க? புழல்ல இருந்தா அதே மாதிரி சாப்பிட்டு சும்மா புழலாமா இருக்க. இவரு புழல்ல தான் இவரை அடிப்பாங்க டேய். பிரசாந்த் ப்ரோ, இல்ல பிரசாந்த் இல்ல வீட்டுல பிரசாந்த் சாப்பிட்டு நான் சும்மா உங்க இருக்கிறது மேல ஜெயில இருக்கிற இருடா. இதுல தான் நான் இதுல ஒரு சொல்றேன். நீங்க பிரச்சனையா? வந்து ரியாக்ட் பண்ணுங்கண்ணா. ஏன்னா போட்டு சரிடா பாருங்க நிறுத்துறா தேவையில்லாம டேய் எடிட் இந்த பண்ணி டாபிக் போட்டு. நிறுத்துங்கடா. இது கடி போடுதுடா நிறுத்துங்கடா. வேற ஏதாவது பேசுவோம்டா. இது ஒரு டாபிக்னு பேசிட்டு அவனுங்களுக்கு சும்மா அவனுங்களுக்கு பொழுது போகல கண்டென்ட் இல்லைன்னு உட்காந்து அதை வந்து ஏதோ தேடிட்டு சரி, இருக்கானுங்க. ரொம்ப நாளைச்சு திமுக டி வந்திருக்காரு. அவர்கிட்ட ஆமா பேசுங்க. அதை விட நம்ம பையன் அவன் கிடக்குறான். அதாவது சும்மா பேசுவான் நம்மால. நம்ம ஸ்ரீதர்கிட்ட பேச என்ன ஸ்ரீதரே பெரிய ஒரு திமுக காரர் சொல்லுங்க ஸ்ரீதரே என்ன சாதனைகள் என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா இன்னைக்கு ஏன் போய் அழுதுட்டு இருந்தீங்க? அங்க போய் கல்யாண மண்டபத்துல மைக் ஒழிச்சு வைக்கணுங்க. எப்ப இங்க போனாலும் ஊன்ட்டு இருக்கீங்க. என்ன என்ன அதெல்லாம் ஓகே. என்ன நீங்க பிரச்சனை? என்ன சீமானும் உதயநிதியும் ஒரே இடத்துல ஒரே பேசுறீங்க. ஒரே லவ்வா இருந்தது என்ன மேட்ரு? கூச்சமாவே இருக்காதா ப்ரோ அவருக்குலாம்? ஒரு மைக்ல ஏறி ஏறி கேவலமா பேசிட்டு என் தம்பி உதயநிதி அப்படி ப்ரோ அது வேற அரசியல் வேற இல்ல. அது என்னப்பா ஆமா ஆமா வேற வேறதான். ஏங்க ஆமா ஆமா மனித மாண்பு. நான் இதை வந்து உங்ககிட்ட எப்ப சொன்னேன்? எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன்ல, விஜய் வந்து விஜய் வந்து ஜெயிக்கவே கூடாது, தம்பி உதயநிதி வந்தா போதும் அப்படின்னு சீமான ஒரு இடத்துல சொன்னாருங்க. உண்மைங்க. நான் சொல்றது உண்மையிலே சொன்னாரு சீமான் இதெல்லாம் பிஃபோர் எலெக்ஷன். இதெல்லாம் இன்சைட் நியூஸ். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அதான் முன்னாடியே கட்டி பிடிச்சிட்டு நின்று இருக்காங்களே மேடையில. தம்பி உதயநிதி வரட்டும், தப்பு இல்ல, விஜய்ல வரக்கூடாது, அவன் ஒரு துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. ஏன் ப்ரோ இப்ப ஃப்ரீ போஸ்டிங் எம்எல்ஏ வரதுக்கு அப்பவே பிளான் பண்ணிட்டாங்க. என்னத்த விஜய் துரோகி? விஜய் வந்து கூப்பிட்டு உங்களை ஒரு ஆள்னு மதிச்சு 117 சீட்டுக்கு வந்து கூப்பிட்டு அதுல பெரிய சிறுபீட்டு கூப்பிடலானே அதெல்லாம் சும்மா. சரி கார்த்தி இவரு எதிர்பார்த்த அப்படி கார்த்தி அதெல்லாம் வந்து இவங்க புடுங்குற புடுங்க இவங்களுக்கு எல்லாம் 50 சீட்டு கொடுத்திருந்தா போதும். இல்ல விஜய் வந்து பேசிக்கலான்ற மாதிரி சொன்னதுல அவர் பெரிய ஹர்ட் ஆயிட்டாரு. பெரிய ஹர்ட். ஆமா இவர் பெரிய இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 சீட்டு ஜெயிச்சு அப்படியே உட்காந்துருக்காரு. ஒரு பெரிய ஹர்ட் ஆயிட்டாரு. அங்க டெபாசிட் வாங்க இல்ல பிரசாந்த் நீ முன்னாடி வந்து சிஎம் டெபுட்டி சிஎம் தானே பிரச்சனை ஆச்சு. இந்த சீட்டா பிரச்சனை அவங்க 2 பேருக்குள்ள விஜய்க்கும் சீமானுக்கும் எலெக்ஷன் முன்னாடி. அதாவது அகிலேஷ் 2 பேத்துக்குள்ளயுமே சீட் எல்லாம் பேசிக்கலங்க. பட் 2 பேருக்குள்ளயுமே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. 2 பேரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. ஆனா அப்ப என்னன்னா இவரு சீமான நினைச்சுக்கிட்டாருன்னா விஜய் நம்மகிட்ட மட்டும் தான் பேசுறாருன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. பட் விஜய் எல்லா பக்கமும் பேசிட்டு இருந்தாருன்றது அவருக்கு தெரியல. பட் ஆனா ரொம்ப க்ளோஸா தான் இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸா தான் பேசிட்டு இருந்தாங்க. கூட்டணி வச்சலான்ற முள்ளதான் இருந்தாங்க. இவரா கற்பனை என்ன பண்ணிட்டாருன்னா
விஜய் நம்மள கூப்பிடுறாரு. அப்ப வந்து விஜய் நம்மளோட வந்துருவாரு. விஜய் எப்படி ஒரு 117 நிப்போம். யார் ஆமா. சிஎம்ன்ற பின்னாடி முடிவு நாம் பண்ணிக்கலாம். தமிழர் இல்லைன்னா இங்க இல்ல விஜய் ஒருத்தருமே சிஎம்னாலும் ஓகே தான். அது ஆனா அது வந்து விஜய் சீமான் சிஎம்னாலும் ஓகேன்ற முடிவு கொண்டுட்டாரு. கார்த்தி ப்ரோ ஆனா 117 மாதிரி வந்தாரு. பட் விஜய் மீட்டிங்ல விஜய் பேசுற டோன் எல்லாம் பார்க்கும்போது இவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஓ விஜய் வந்து நம்மள ஒரு 25-30 சீட்டு ஒரு கூட்டணி கட்சி பெரிய விஷயம்யா நம்மள வந்து ஐயோ இல்ல பெரிய விஷயம் 30 சீட்டு இன்னைக்குண்ணே கொடுத்தா நீங்க இன்னைக்கு 15 சீட்டு நான் சொல்றது ஜெயிச்சிருப்பாங்க 2024 சொல்றேன். 2024 விஜய் ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு முன்னாடி விஜய் வந்து நம்மளை கூப்பிட்டு ஒரு ஒரு கொள்கை பரப்பச்சலாத மாதிரி ஆனா நான் வந்து ஒரு பெரிய ஓகேதான் பெண்ண ஒரு 10 மாநாடு தானே போடுவேன், மத்தபடி பேசுறதெல்லாம் நீங்க தான் அப்படின்னு பேசுனதுல சீமானுக்கு என்னாச்சு, நம்மள திமுக வந்து ஒரு கொள்கை பரப்பு திமுக செயலாளர் மாதிரி விஜய் டீல் திமுக ஒரு பண்றாருன்ற சீட்டு கோவம் கூட வந்துருச்சு. கொடுக்கல. அதுக்கே அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவங்க இல்ல 30-40 அது சீட்டு வந்துதான் சீமானுக்கு ஹர்ட் ஆகி சீமான் வந்து அதுக்காக தான் வந்து விஜய் பேசுறாருன்னா அடுத்து மாநாடு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திட்ட ஆரம்பிச்சாரு விஜய். ப்ரோ ஆனா அப்படி இருந்தா சீமானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைக் விஜய்க்கு மாத்தி போட்டாங்களே, அவங்க எல்லாமே கூட்டணிக்காக தானே அவர் போட்டுட்டு இருக்காங்க. அந்த 25 லட்சம் 30 லட்சம் அவங்கலாம் அப்புறம் போட்டுருக்க மாட்டாங்க. அப்புறம் சரி விஜய்க்கு ஒரு மாற்றா போடலாம்னு யோசிக்கணும், சீமானோட சேர்ந்தா போட மாட்டாங்களே. ப்ரோ விஜய் யாரோட கூட்டணி வச்சிருந்தாலும் விஜய்க்கு மைனஸா இருக்குங்க. இப்போ விஜய் வந்து 108 ஜெயிச்சிருக்காருல 234 நின்னு அவர் வந்து ஒரு வேளை காங்கிரஸோட நின்று இருந்தாங்கன்னா காங்கிரஸ் 70 தொகுதி வாங்கியிருக்கும் விஜய் கிட்ட. விஜய்க்கு நடந்த ஒரு அப்பயுமே நல்ல விஷயம் விஜய் கூட யாரு கூட்டணி போகாதது. இல்லைன்னா யாருமே கூட்டணி வெற்றியில எல்லாம் போகாம பங்கு விஜய் போட்டிருப்பாங்க. அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு விஜய் கூட கூட்டணி போகாதது விஜய்க்கு வந்து என்னாச்சுன்னா ப்ளஸ் பாசிட்டிவ்ஸ். ஆயிடுச்சு. மக்கள் அதுவே பாசிட்டிவா பார்த்துட்டாங்க. இவங்க யாருடைய அவர்ஷன் இல்ல. நீங்க விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி போயிருந்தா என்ன இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் பிடிக்காதவன் காங்கிரஸ் 70 தொகுதி வாங்கிட்டு அவனுக்கு வேலை பார்க்காம உட்காந்துருப்பானுங்க. அப்படி கார்த்தி நீ அது அதெல்லாம் மட்டும் இல்ல, விட்டுரு. இப்ப ஒண்ணுமே பண்ணாமையே ராஜ்யசபா வாங்கிட்டானுங்க. இல்ல இல்ல வாங்கி இவரு இருந்தானுங்கன்னா அங்க துணை முதலமைச்சர் அதுக்கப்புறம் ஆயிருப்பானுங்க. பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரனுங்க விஜய் இல்ல இல்ல விஜய் இப்போ ஒரு 90 ஜெயிச்சிருந்து காங்கிரஸ் ஒரு 20 ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் சிஎம் டெல்லியில் வச்சு பேசிக்குவாங்க வாங்க அப்படின்னு இருப்பானுங்க அவனுங்க. அ- டெல்லியில் வச்சு பேசி முடிவு பண்ணுவாங்க. சோனியா காந்தி அம்மாட்ட பேசிட்டு இல்ல சோட்ரு கார்கே கார்த்தி பேசி அவங்க முடிவு ஒரு மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு இதுதான். அப்படி என்னன்னா பேசியிருப்பாங்க அவனுங்க. 60 சீட் வாங்கிட்டு 8 சீட்டு ஜெயிச்சு கொடுப்பாங்க. நாங்க 2016 தோத்ததுதான் அதுதாங்க முக்கிய காங்கிரஸ் காரணம். 40 சீட் வாங்கிட்டு இதுல 8 என்ன சீட்டு ஜெயிச்சு ஆச்சுன்னா வந்தாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய நல்லது எதுவுமே நடக்காம 234 தொகுதியில அவர் நின்னதுதான் அவருக்கு நடந்த ஒரு பெரிய நல்லது. அது கெட்டதில் நடந்த ஒரு இல்ல நல்லது கார்த்தி வச்சுக்கோங்களேன். கூட்டணி காங்கிரஸ் யாரும் பொறுத்த வரைக்கும் நீ வெளியில இருக்கிறவங்கள கமெண்ட் பண்ண வேண்டியதுல அவனுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிக்குவானுங்க. நீ வேற நீ அவனுக்கு ஒரு 40 சீட் வந்தீங்கன்னா அந்த 40 சீட் அப்பாயின்மெண்ட்லயே நீ 40 சீட் வந்து ஆள் போடுறதுக்குள்ளேயே மக்கள்லாம் டென்ஷன் ஆயிருவான். யாரா அவனுங்க இந்த பைத்தியம் பயங்கரமா சண்டை போட்டுக்குவானுங்க. உட்கட்சி அட்டி தட்டி பார்த்தீங்கன்னா இப்ப திமுகவுக்கு இந்த இந்த எலெக்ஷன்ல நடந்த ஒரு இந்த கெட்டதுலயும் நடந்த ஒரு நல்ல விஷயம் காங்கிரஸ் வெளியில போனதுதான். அது நீ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்க தனியாவது நீ போட்டி போடுவாங்க. என்னமோ ஒண்ணு தப்போ ரைட்டோ தனியாவது போட்டி போடுவாங்க. தனியா போட்டி இல்ல போடாம திமுக என்னன்னா போகுது நீங்க அதாவது இல்ல பிரசாந்தா காங்கிரஸால திமுக ஒரு பெரிய பெனிஃபிட் இருந்துச்சுண்ணே. என்ன தெரியுமா, அந்த முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு வந்து இவனுக்கு பேசுற பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் மறைச்சு இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் எப்ப பார்த்தாலும் இவங்க நம்பிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்கல்ல திமுக. இவனுக்கு பண்ண என்ன ஊழல் பண்ணிட்டோம் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா காங்கிரஸ் இருக்கு பிஜேபிக்கு எதிரி, அதனால நாங்க வந்து திமுக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல. சர்ச்சில் இருந்து ஜமாத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இவங்களுக்கு சப்போர்ட் இருந்தது இல்ல. அதுவும் வந்து காங்கிரஸ் போனதுனால இன்னைக்கு பெருசா உடையுது திமுக. அது வெறும் லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல தானே ப்ரோ, ஸ்டேட் இல்ல எலெக்ஷன்ஸ்ல கார்த்திக் ப்ரோ அது 26ல மாத்தி லோக்சபால போட்டாங்க. மட்டும் தான் இங்க சர்ச் வேலை பார்க்குதா? லோக்சபால இல்ல மட்டும் தான் 26ல ஜமாத் மாத்தி வேலை போட்டாங்க. விஜய்க்கு தான் போட்டாங்க அவங்க. அதுதாங்க சொல்றேன். 26ல ஓட்டு போட்டதுனால தான் காங்கிரஸே அங்க போச்சுன்றேன். 26ல ஓட்டு போடலாம் காங்கிரஸே போயிருக்காது. போற போக்க பார்த்தா காங்கிரஸே வந்து 26ல வந்து விஜய்க்கு மாத்தி போட்டு போட்டோன்னா சரி ரைட் ஓகே. அப்ப திமுக மட்டும் வேலைக்காவது போல செல்ஃப் எடுக்காதட்டுக்கு. அப்ப மிச்சம் மீதி இருக்க முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு நம்ம போய் அந்த பக்கமா இருந்து அங்க இருந்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸ் போயிட்டாங்க. பிரசந்தன காங்கிரஸ் அடுத்த நாள் ஓடி போயிட்டானா, அடுத்த நாள் பனையூர் வாசல்ல வந்து நிக்கிறான். தம்பி காங்கிரஸ் வந்து இதுல வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் ஓடி போகல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க அதிருப்தியை தெளிவா சொல்லியாச்சு. அவங்க சொல்லிட்டாங்க. அவர் சிதம்பரம் வந்து பேசலைன்னா அவங்க இருந்திருக்க போறதில்ல. கடைசி வரைக்கும் இந்த பக்கம் அவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி வச்சு தாவேக்கா வந்து திமுகவோட பேசுச்சு. ஐ மீன் தாவேக்கா வந்து காங்கிரஸ் கூட பேசுச்சு. அதுதான் அங்க பிரச்சனை. அங்க சிதம்பரத்தை வச்சு பேசியிருந்தாங்கன்னா கூட்டணி உறுதியா இருக்கும். உறுதியா அவங்க திமுக வந்து எப்படியோ ஒண்ணு இவனு எப்படியோ வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மைனாரிட்டி ஓட்டு பிரச்சனை இருக்குது. அதனால சரி கடைசியில அதையும் இதையும் பேசி நீங்க அவங்க என்னைக்கு வந்து அந்த சீட்டுகள் அவ்வளவு கொடுத்தாங்களோ அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி மைனஸ். அதை விட மைனஸ் என்னன்னா ராகுல் காந்தியோட நடவடிக்கைகள்.
வந்து ஸ்டாலினை ஒரு தடவை கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப உனக்கு அவர் சிக்னல் தந்துட்டா அப்படி எனக்கு இந்த கூட்டணிக்கு சம்மந்தமே கிடையாது. எங்க அம்மா சொல்லுச்சு என்னவோ பண்ணீங்க அப்படிங்கிறத அவர் தெரியும். அது மக்கள் கவனிச்சுட்டாங்க. இந்த கூட்டணி ஜெல்லாவல அவர் எக்ஸாக்டா எப்படின்னு தெரியுமா? எப்பவுமே ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த கட்சியை கொண்டு ஓடும். என்னைக்கு அவர் ஸ்டாலின் வந்து அந்த வெளியில வந்து அந்த டிஃபெண்டர்ல உட்காந்து கையை காமிச்சாரோ, அன்னையிலிருந்து தான் திமுக கீழ விழுக ஆரம்பிச்சது. அந்த கூட்டணி. அன்னைக்கு என்னன்னா, முடிஞ்சதுடா நீ எலக்ஷன் நாங்க தான். இந்த 8000 கூப்பன் வேற ரெடி பண்ணிட்டானுங்க. எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு பொம்பளைங்கள வந்து எப்படியாவது ஒண்ணு இந்த இந்த கலர் டிவி மாரி ஃப்ரிட்ஜ் கிட்ஜ் குடுக்குறோம். அதே மாரி சொல்லணும்னா ரெடி ஆயிருவாங்க அப்படின்ட்டு வந்து அந்த கூப்பன வந்து பயங்கரமா நம்புனாங்க. அது வந்து கூப்பன் வந்து பெரிய திட்டம். அது அடிச்சதுன்னா, நாம வந்து 200 சீட் வந்துருவோம்னு பயங்கரமா நம்புனாய்ங்க. அதைத்தான் இந்த ஜேர்னலிஸ்ட் இந்த நெல்சன் கில்சன்லாம் வச்சு ஊதிட்டு இருந்தானுங்க போட்டு. அது எதுவுமே அது நீ அந்த அது மட்டும் அது மட்டும் இல்லங்க. அந்த ம். 5000 குடுத்தானுங்கல்ல, ம். பீகார்ல குடுத்த மாரி குடுத்துட்டோம், ஜெயிச்சுருவோம்னு நெனச்சானுங்க. அதான் ப்ரோ. சேகர் பாபு அதையும் நம்பாம தான் எக்ஸ்ட்ராவா கொடுத்தாரு. அதனால தான் அவர் தொகுதியில ஜெயிச்சாரு. சேகர் பாபுலாம் லிட்டரலா என்னன்னா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, நான் அவங்க அடிபடிகள் மூலமா என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, எனக்கு யார் யார் ஓட்டு போடலைன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அந்த மீட்டர்ல தான் பேசியிருக்கேன் அப்படி தொகுதியில. அதனாலேயே எல்லாம், சரி. ஐயோ! இவன் வம்பே வேண்டாம்டான்னு ஓட்ட போட்டு விட்டாய்ங்க. போயிட்டு போகுதுன்னு. ஆனா தலைவர் வந்து என்னன்னா, குளத்தூர் ஒரு டீல்ல விட்டாரு. சரி விடு சார் அவரு தானே பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டாங்க. திமுக வந்து எவ்வளவு வீக்கு, எவ்வளவு வந்து அவன் வந்து வெறும் வாய் தான், களத்துல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறதுக்கு குளத்தூர் மிகப்பெரிய ஒரு சாட்சி. அவன் கிரவுண்ட் ஒர்க் பண்ணவே மாட்டான். கிரவுண்ட் ஒர்க் பண்ண மாரி, நடந்த மாரி வெளியில காமிச்சிட்டே இருப்பான். அதான் திமுக. அவன் பண்ணவே மாட்டானுங்க. கிரவுண்ட் ஒர்க் என்ன கிரவுண்ட் ஒர்க்? காசு குடுக்குறதா கிரவுண்ட் ஒர்க் அவனுங்கள பொறுத்தவரைக்கும். பக்காவா காசு குடுத்துட்டோம்னா, பக்காவா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நெனச்சது தான். மிரட்டுறது. நீ என்னன்னா ஆமா. அப்ப நீ கோயில்ல சத்தியம் வாங்குறது. நீ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு போடுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, கண்ண காமிக்கிறது. அப்புறம் நீ போடலன்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா போயிட்டு வீட்ல போய் மிரட்டுறது. காச திருப்பி கேட்கறது. இது கிட்டத்தட்ட பிசினஸ் டீலிங் மாரி தான் நடந்துட்டு இருக்குது. இது கிட்டத்தட்ட 15, 20 வருஷமா இப்படிதான் வந்து ஓட்டுகள் உள்ள வருது. அவங்களுக்குன்னு ஆர்கானிக்கா வர்றது ஒரு 5 ஓட்டுல மீறி போனா 2 ஓட்டு வரும். 3 இப்படிதான் வந்துட்டு இருக்குது. இது இந்த டீலிங் இந்த பிசினஸ் டீலிங்ல தான் அவங்களுக்கு ஓட்டு வந்துட்டு இருக்குது. அதை மக்கள் பார்த்துட்டே இருந்தா, அவனுக்கு எல்லாத்துக்குமே என்னன்னா, டேய் யாராவது ஒருத்தன் புதுசா வாங்கடா அப்படிங்கிறது தான். திமுகவ எதிர்த்து ஓட்டு போட்டவன் முக்காவாசி பேர் திமுககாரன் தான். திமுக அமைச்சர் வீட்ல இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க. ஏன்னா, ஃபர்ஸ்ட் திமுகல அஃபெக்ட் ஆனவன், திமுகனால அஃபெக்ட் ஆனவன் திமுககாரன். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க ஒரு நம்ம தியேட்டர்காரர் ஒருத்தர் இருக்காரு. பக்கா திமுககாரர். நல்ல திமுககாரர். அருமையான திமுககாரர். அவங்க கலைஞர் ஐயா டைம்ல இருந்தே இருக்கிறாங்க. அவங்க அந்த ரினியூவல் ஒண்ணுக்கோ, இல்ல வந்து அந்த எக்ஸ்டென்ஷனுக்கோ அது கேட்டாங்க. அதாவது மல்டிப்ளெக்ஸா மாத்துறதுக்கோ, சிங்கிள் ஸ்கிரீன கேட்டாங்க. அவங்கள வெற்றி 3 தேட்டரையா நான் சொல்றேன்? வெற்றி இல்ல. வெற்றி இல்ல. வேற தியேட்டர். வெற்றி அவங்கள அது ஒரு அவங்க எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற ஆட்கள். இது வேற ஒரு தியேட்டர்ன்னு வச்சுக்கங்களேன். மல்டிப்ளெக்ஸா ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் பெரிய இது இருக்கு. மல்டிப்ளெக்ஸா மாத்துறதுக்கு எல்லா நார்ம்ஸும் கடைபிடிக்கிறாங்க. இத்தனைக்கும் உதய் அவங்க எல்லாம் பார்த்து கூட பேசிட்டு இருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். 3 வருஷம். அவங்கள சாகடிச்சாங்க. என்ன சொன்னாங்கன்னா, திமுக ஃபேமிலிங்க. எங்களே இவனுங்க இப்படி சாகடிக்கிறானுங்க. கட்சியில் இல்லாதவன்லாம் என்ன ஆவான்? ஒண்ணுமே பண்ண முடியலைங்க. இது யாரு கண்ட்ரோல் இருக்குதுன்னே தெரியலங்க. இன்னொரு தடவ ஒரு எம்பி, இப்ப இருக்கிற எம்பி ஒருத்தரு, திமுக எம்பி சொல்லியிருக்காப்டி. நம்ம நண்பர் ஒருத்தர்கிட்ட ஃப்ளைட்ல போயிருக்காங்க. அப்ப சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன செலவுக்கெல்லாம் காசெல்லாம் வருதா அப்படின்னு. தம்பி ஏப்பா வெறுப்பேத்திட்டு இருக்கிற? இந்த ஃபேமிலி எல்லாமே ஒன் வேப்பா. காசு கொண்டு போய் குடுப்போம். அதோட சரி. எங்களுக்கு ஒண்ணும் வராதுப்பா. எப்படியோ எங்க செல்வாக்குல அப்படி வச்சு ஓட்டிட்டு இருக்கிறோம்ப்பா. ஸோ உள்ளயே கந்தரகோலமாய் கிடக்குதுங்க. வெளியில சும்மா அப்படி மேட்ச். இப்போ நான் இன்னொன்னு சொல்லட்டா? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் சவுடால்லாம் எதுக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நீங்க பார்த்தா ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, திமுக அடிச்சுட்டாங்க. அது கிடையாதுங்க. அங்கிருந்து எம்எல்ஏ எவ்வளோ பிச்சுட்டு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஏன்னா நெறைய செலவு பண்ணிட்டாங்க. திருப்பி ரெக்கவரி எப்படின்னே தெரியல. ஸோ அவங்க பிச்சுட்டு வரக்கு ரெடியா இருக்காங்க. இந்த ஒரு டிராமா நான் வந்து திமுகல இருந்தா அந்த கெத்து அது இதுன்னு ஒரு டிராமாவ போட்டோம்னா, அந்த அந்த இது வந்து அவங்கள யுனைட்டடா வச்சுக்கும்னு அவங்க நம்புறாங்க. நெறைய பேர் செலவு பண்ணிட்டாங்க. 50 கோடி, 80 கோடி நெறைய செலவு பண்ணிட்டாங்க. ரெக்கவரி எப்படி எடுக்கிறதுன்னே தெரியாம உட்கார்ந்துருக்காங்க. இவங்கள நம்பி செலவு பண்ணிட்டாங்க. நெறைய பேர் ரூ. 5 வட்டிக்கெல்லாம் வாங்கி செலவு பண்ணியிருக்கிறான். ஒரு ஒரு எம்எல்ஏ வந்து 18 கோடி ஃபர்ஸ்ட்டு செலவு பண்ணியிருக்காரு. பத்தல. அப்புறம் இன்னும் 10 கோடி தேவைப்பட்டிருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட வீட்ட பிளெட்ஜ் பண்ணி,
10 கோடி ரூபா 5 ரூபா வட்டிக்கு வாங்கியிருக்காரு ஜெயிச்சிருவன்ட்டு. அதெல்லாம் ஜெயிச்சிருவன், நீ கவலைப்படாத, வந்தோடனே நீ அமைச்சர் நீ தான் சொல்லி எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. இப்போ அவர்லாம் என்ன பண்ணுவார், எங்கிருந்து ரெக்கவரி பண்ணுவார் அவரு? கடைசி தாவேக்கா ஏதோ ஒன்று வந்தா ஒரு ஆளுங்கட்சிங்கிறப்ப ஏதோ ஒரு 2 கான்ட்ராக்டாக அமைச்சர் என்ன அவரு வேற லெவல்ல போயிட்டாங்க. ஸ்டாலின் பிஎம், உதயநிதி சிஎம், மத்தவங்க எல்லாம் தமிழ்நாட்டை டிசைட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே. இது இதாங்க நீங்க 2 ஸ்டேட் பேரலா பாருங்க. இங்கேயும் சரி, வெஸ்ட் பெங்காலும் சரி, அந்த அரகன்ஸ் தான். அதாவது இங்க பரவாயில்லைங்க, வெஸ்ட் பெங்கால்லாம் அவன் முட்டையோட வெயிட் பண்றானுங்க, எவனாவது வெளில வருவானா அந்த டிஎம்சில அட்டி வெளுக்கிறானுங்க, போட்டு வெளுக்கிறானுங்க. அமைச்சர் ஏவன் எக்ஸ்ல ஏவன் அந்த பானர்ஜின்னு ஒருத்தன், அந்த தகச்சி வேணா யாரோ ஒரு அந்த மம்தா பானர்ஜி, அந்த அபிஷேக் பானர்ஜி, அந்த நோ பானர்ஜி எல்லாம் முட்டையோட வெயிட் பண்றானுங்க. எவன் வெளில வந்தாலும் முட்டை ஃபர்ஸ்ட் முட்டை பறக்குது, பட்டுன்னு அடிக்குது. அடிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வேன்ல ஏத்துறது, இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான். எல்லாம் ஹெல்மெட் கிரிக்கெட் ஹெல்மெட்டோட வெளில வரானுங்க எல்லாருமே. எக்ஸ் எம்பி எம்எல்ஏ பூராமே கிரிக்கெட் ஹெல்மெட் போட்டு தான் வெளில வரானுங்க. நீங்க தயவு செய்து வெஸ்ட் பெங்கால் அந்த இப்ப நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி பாருங்க. பின்னி பெடல் எடுக்கிறான் அந்த ஆளு. கொஞ்சம் மதமா சிலதெல்லாம் பண்றாங்க இல்லைங்களா, பட் 90% தட்டி வீசுறான் ஆளு. 280 சீட்ல 200 சீட்டு. அந்த ஹவுரா அதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஹவுரா கல்கட்டா நான் ஒரு 2 தடவை போயிருக்கிறேன். ஹவுரால இறங்குனீங்கன்னா வெறும் கடை, எந்த சந்துக்குள்ள போறதுன்னே தெரியாது. எல்லாம் தட்டி தூக்கி வீசிட்டு அப்படி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் கிளீனா இருக்கணும்னு சொல்லி தட்டி தூக்கி வீசி கல்கட்டா மாறிட்டு இருக்குது. அந்த ஆள் இன்னும் 2-3 டேர்ம் இருந்தான்னா கொல்கட்டா சூப்பரா இருக்குங்க, செம்ம ஊருங்க அது. மும்பை எல்லாம் பிச்சை எடுக்கணும் அப்படி. அது ஒரு ஜாகிரபிக்கலா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஊரு கொல்கட்டா. வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டா 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 சூப்பரா இருக்கும் கார்த்தி. அந்த ஹூக்லி ரிவர் நாங்க ஸ்கூல்ல படிச்சப்ப எங்களுக்கு டூர் கூட்டு போறாங்க, ஒரு 2 வாரம் அங்க கூட்டு போனானுங்க. ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சாங்க. இந்த ராமகிருஷ்ணா மடம் வந்து பேலூர் அங்கதான் இருக்குது. அந்த ஹூக்லி ரிவர் கரையில தான் இருக்குது. அங்க போய் தங்கி இந்த சாமி பாட்டு பாடிக்கிட்டு எல்லாம் பஜனை தான், பஜனை பாடிட்டு உட்காந்து அப்போ கொல்கட்டா சொல்றது. இப்போ எப்போ போகணும் தெரியுமா, 2001 போறோம். எப்படி இருக்கும் தெரியுமா கார்த்தி, அந்த ஆறு வேற மாதிரி இருக்கும் கார்த்தி. அந்த காளி கோயில்லாம் வைப்ரேஷனே வேற கார்த்தி அந்த ஊரு. ரீசெண்டா எப்பனா போனீங்களாண்ணா? இல்ல தலைவா, இன்னும் நான் போய் ஒரு அதான் அன்னைக்கு அப்புறம் 2005 எப்பயோ ஒரு தடவை போகணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஃப்ரெண்டு கல்யாணமா அங்க ஒருத்தர் இருந்தான், டார்ஜிலிங்ல ஒருத்தர், என்னோட படிச்ச பிரீத்தம் பால்னு ஒருத்தர். அது கல்யாணத்துக்கோ அதுக்கோ போகணும்னு நினைக்கிறேன். கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு இதுக்கு போனேன். ஏன்னா அங்க போய் தான் டார்ஜிலிங் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அங்க போனதுதான், அப்போ போனதுதான். அதுக்கப்புறம் போகணும் மேபி நீங்க ஹவுரா பிரிட்ஜ்ல இப்ப கார்ல போனீங்கன்னா, கார்ல கூட சும்மா பக்கத்துல சும்மா அந்த பக்கம் நடந்து போனீங்கன்னா நெடி அடிக்கும். இந்த கோவில் பக்கத்துல போறப்போ ஒரு மாதிரி ஒரு நெடி வரும்ல, அந்த மாதிரி கலங்கலா இருக்காது. அந்த சைடுல நீங்க போனீங்கன்னா உங்களால அந்த சைடுல கொஞ்ச நாள் நடக்க முடியாது. ஆனா டெய்லியுமே அங்க இப்போ எல்லாருமே அப்படிதான் நடக்கிறாங்க. நிறைய ஒரு மார்ச்ல தான் போனேன் அப்படி. ஓ, என்ன நண்பா, ஹூக்லி ரிவர் அப்படி இருக்கும் நண்பா. ஹூக்லி அப்போ அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு நண்பா. இல்லண்ணா, அவங்க லைக் மக்கள் மேலயும் தப்பு இருக்கு, பட் தே டிட்ன்ட் மெயின்டைன் இட். இல்ல இவனுங்க தான் நண்பா காட்டாச்சு. இல்ல இவனுங்க ரவுடி ஆச்சு. இவனுங்க அந்த டிஎம்சி, அந்த மம்தா பானர்ஜி, நம்ம எல்லாம் கொஞ்சம் மனசாட்சியில மாச்சி பண்ணிருக்கா. ஆரம்பத்துல அவங்களும் நல்லா தானே இருந்தாங்க. வேற வழி இல்ல. அந்த அம்மா வந்து ரொம்ப அந்த இமிகிரேஷனுக்கெல்லாம் வந்து அவ்வளவு எதிராக குரல் கொடுத்து, இல்லீகல் அந்த இமிகிரேஷனுக்கு நல்லா தான் இருந்திருக்குது. அப்புறம் தான் இப்ப என்ன பண்றது, நீ அதான் பாரு எத்தனை ரெக்கவர் பண்ணிருக்கானுங்க பாரு. பூரா பங்களாதேஷ்ல வந்தவனுக்கு பூரா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிட்டானுங்க. ஓட்டுக்கு ரெடி பண்ணி விட்டு இருக்கானுங்க. 30-40 லட்சம். இதுல என்ன பியூட்டினா, அவனுக்கு அந்த இது நம்ம 1000 ரூபாய் ஸ்கீம் மாதிரி அங்க ஸ்கீம் இருக்குது, அவனுக்கு அதுவும் போயிட்டு இருந்திருக்குது. எப்படி ஜாலி, என்ன போனஸ் பாரு. எந்த நாடுனே தெரியாம ஒருத்தன் வந்து அவனுக்கு இங்க ஓட்டர் ஐடி, அவனுக்கு வாரம் மாசம் காசு. இது எப்பேற்பட்ட அநியாயம் இது. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிட்ரேல், இதெல்லாம் கண்ட்ரி பிட்ரேல். இதெல்லாம் அதெல்லாம் விடுங்க, அவங்க எலெக்ஷன் அந்த போலிங் டைம்லயே உள்ளே போயிட்டு வந்தாங்களே, அவ்வளவு பெரிய ஆளாச்சு அவங்க. நண்பா வெட்டுவானுங்க நண்பா, நீ மாத்தி போட்டேன்னா வெட்டி போடுவானுங்க. அது கொலை பண்ணப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் போல் வயலன்ஸ்ல செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்பதான் என்னன்னா, அந்த அம்மா என்ன பண்ணிருக்குதுன்னா, அந்தந்த ஏரியாவை பிரிச்சு விட்டு சின்ன சின்ன ஏரியாவா அங்கங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 வீதிக்கு ஒரு ரவுடி, அவனுக்கு நீ மால் கட்டணும். மால் கட்டினாதான் நீ வந்து சேஃபா இருக்க முடியும். இல்லைன்னா நீ அந்த ஏரியால சேஃபா இருக்க முடியாது. அவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க. நீ அந்த மாலு அங்க மேல போய் எம்எல்ஏக்கு போய்
அப்படியே மினிஸ்டருக்கு போய் இந்த அம்மாக்கு போகுது மேல. வெளியில காட்டிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளு. நான் வந்து சின்ன கார்ல தான் போவேன். நான் வந்து ஸ்விஃப்ட் கார்ல தான் போவேன். சுருக்கமா சொன்னா நம்ம ஊருக்கு ஒரு ஸ்டாலின் மாதிரி, அந்த ஊருக்கு ஒரு மம்தா. ஏங்க இல்லங்க. இவங்களையே இல்ல மெலன் இல்ல இல்லைங்க இல்ல இல்லைங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா மெலன் அதே மாதிரி இல்லையா இருந்துச்சுங்களா? மெலன் இல்லையா இவங்கள பாராட்டணும். ஏன்னா தங்களோட வெல்த் அவங்க மறைச்சதே கிடையாது. போறது டிஃபெண்டர்ல தான், கட்டுறது இல்லைங்க 2 கோடி ரூபாய் எதுவுமே வாட்ச் இல்லைன்னு தான். சொல்லுவாங்க இல்லைங்க, கையில 10,000 ரூபாய் அது தான் இருக்கு. சும்மா அது 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 வந்து பில்டப் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு அது அவங்க வாழ்ற வாழ்க்கைய ஓகே நல்ல பணக்காரத்தனமா ஒரு எலைட்டா வாழ்றாங்க. அந்த அம்மாவை கேட்டேன்னு வச்சுக்கோ எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சின்ன அந்த ஸ்விஃப்ட் கார்ல போறது, நான் ரொம்ப ஏழைங்கிறது, எனக்கு ஒண்ணுமே போட்டு திருடி சொரண்டி வச்சிருக்குது அந்த ஊர. அது இல்லன்னா இவ்வளவு பெரிய மேண்டேட் வராது மலனு. 200 சீட்டு வந்து ஒரு கட்சிக்கு போடவே மாட்டான். அவன் பிஜேபி இதுவரைக்கும் ஆட்சியிலே இருந்தது இல்ல அவன. அவனுக்கு 200 சீட்டு போட்டு உட்கார வச்சிருக்கான்னா, அவன் என்ன கோவத்துல இருந்திருப்பானுன்னு யோசிச்சு பாரு. கோவன்றதுக்குலாம் பிஜேபி அவங்களும் பயங்கரமா இந்த வாட்டி ஃபுல் ஃபிளெஜ்டா பிரச்சாரம் பண்ணாங்க. நண்பா என்ன வேலை செஞ்சாலும் ஹெச்ஆர் என்னதான் வேலை செய்யட்டும் 200 சீட் வருது நண்பா. அதான் பியூர் அவங்க மேல இருக்க வெறுப்பு தான். எக்ஸாக்ட்லி வெறுப்பு கோவம் தான். சரியான கோவம் நண்பா. அது சரியான நீ இங்கேயுமே சொல்றேன் நானு. திமுக இந்த இடைத்தேர்தல் முடிஞ்சா காசு கொடுக்காம அவனுங்களை வந்து போட்டி போட சொல்லுங்க. இல்ல அது இருக்காது. ஆ. இப்ப வந்திருக்கிறது காசு கொடுக்காம இடைத்தேர்தல் காசு கொடுக்காம அவனுங்களை சந்திக்க சொல்லு பாப்போம். இப்ப இவர் ஏதோ திருச்சி ஈஸ்ட்ல டப்பா டான்ஸ் ஆடிரும். இவர் ஏதோ திருச்சி ஈஸ்ட்ல நிக்க போறதா சொல்றாங்களே ஸ்டாலின் எதுன்னு நிக்க மாட்டாரு நண்பா. 100% நிக்க என்ன மாட்டாரு. குளத்தூர்ல தான் நிப்பாருன்றீங்க. இல்ல அவர் வந்து கம்முன்னு 5 வருஷம் பேசாம இருக்கிறது அவருக்கு நல்லது. இல்ல பிரசாந்த் நான் திருச்சி கிழக்குல போனா கிட்னி லாவிடுவான்னு சொல்ல மாட்டாங்க நண்பா இல்ல நண்பா இன்னொரு தடவை நின்னு ஏதாவது ஒரு டிபேட்ல தோத்துட்டாருன்னா கட்சி கலைய ஆரம்பிச்சிடும். ஓகே இல்ல அன்பில் மகேஷ் தான் அதான் சொல்றது. ஏன்னா அவரோட கிட்னியை லாவிட்டாங்க. இவரு போன கிட்னி லாவிடான்னு சொல்ல மாட்டாங்க. இல்லங்க அது நான் அதான் திருப்பி சொல்றேனே. நீங்க இடைத்தேர்தல்லாம் நம்ம விளையாட்டுலீங்க. ஆளுங்கட்சி இருக்குதுங்க. அவங்க உளவுத்துறை இருக்குது. இவரு போய் ஸ்ட்ராங்கா பிரச்சாரம் பண்ணுவாரு. நீ பிரச்சாரம் தடுக்க முடியாது. நீ ஏரியாக்கு வராதேன்னு சொல்ல முடியாது. அதே மாரி அவங்களோட ரவுடித்தனத்த பூரா போலீஸ் விட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்க ஏங்க முதல்ல அவங்களுக்கு அதான் சொன்னேன். அதான் இன்னொன்னு அவ்வளவு பேர் ஐயுஎம்எல்ல இருந்து விடுதலை சிறுத்தையில இருந்து சிந்தாம சிதறாம எல்லா கூட்டணி பக்காவா அமைஞ்சிருக்குது. இது அத்தனையும் இருக்குது இல்ல. அத்தனையும் இருக்குது இல்ல. அப்ப இத தாண்டி திமுக ஜெயிக்கணுங்கிறதுல விளையாட்டு ஆனா கிடையாது. எல்லாத்தையும் விட இல்ல சும்மா வெளில பிரச்சாரம் பண்றது இல்ல மேடையில பேசுறதெல்லாம் அந்த ஆர் ராஜா பேச நம்மளா இதெல்லாம் கூட்டணி எல்லாம் வேணாம், நம்ம தனியாவே நின்னுக்கலாம், நம்ம பாத்துக்கலாம். டிஎம்கே கார சும்மா வரலாட்டான்னு சொல்லும். சிரிப்பா அட சும்மா இவன ஹெச்ஆர் சும்மா நடிக்கிறாரு. அண்ணன் வந்து நம்மாளு இவன அண்ணன் நம்மாளு 10 வருஷத்துக்கு முன்னாடி கழிவு வெளி ஊத்திருக்காரு. அதுதான் ஆடியாவே வெளில வந்துருச்சு. அண்ணன் வந்து இப்ப கூட திட்டுவாருங்க. அவ்வளவுதான். அவரு வந்து பொதுவான ஆள். அவரு ஆக்சுவலா வெளில வேற வழி இல்ல. திமுக தான் குப்பை ஓட்டி ஆகணும். அதனால அவர் குப்பை ஓட்டிட்டு இருக்காரு. உண்மையா சொல்றேன். இவங்க எல்லாத்துக்கும் ஆராசெல்லாம் எவ்வளவு பரவாயில்ல. நான் உண்மையா சொல்றேன். அவரெல்லாம் தலைவராக்குனாங்கன்னா ஒரு மாதிரி வந்து திமுக ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை செய்வாரு, செலவு பண்ணுவாங்க. என்ன சீக்கிரமா பேசி தெரியுவாங்க தானே. அப்படி சொல்ல முடியாது. ஆட இப்ப மட்டும் ஆராசெல்லாம் ஒரு நாகரீகமே தோராயமா சொல்ல முடியாது, குத்து மதிப்பா சொல்லலாங்கிற. யாரனே அவர் நாகரீகமா பேசியிருக்காரு. அவர் ஸ்டாலின் திட்டி வச்சிருக்காரு, எல்லாரும் திட்டிட்டு இருக்காரு. அப்படி விட்டு ஆளை வச்சு அவர் பண்ண டூஜரான வந்து காங்கிரஸே முடிச்சு விட்டுச்சு. பெரிய உலகத்திலேயே நான் தான் அறிவாளிங்கிற நினைப்பு இல்ல. ஆக்சுவலா அப்படி இல்ல சுனில அப்படி இல்ல. அது கொஞ்சம் அந்த தோரணை இருக்கும். தொகுதி எம்பியா நான் சொல்றேன் நானு. எங்க தொகுதி எம்பி அவரு தானே. எங்கால் நிரந்தர எம்பி எங்கால் தான். வேற யாருமே வரமாட்டாங்க. தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்ல அது ஓகே சுனில் சரி அது இதை சொல்றேன். இப்ப இது வரைக்கும் கொஞ்சம் வேலை செய்வோம். அப்படி கொஞ்சம் வந்து கேட்டோம். இந்த அன்னூர் டு அந்த அன்னூர் ரோடு மேட்டுப்பாளையம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் சிறப்பாவே நல்லாவே பண்ணி தந்திருக்கு. அப்படி கேட்டா ஓரளவுக்கு படிச்சிருக்காரு. ஓகே ஒத்துக்கிறேன் நானு. இவங்கள மத்தவங்களை கம்பேர் பண்ணா சுனில் நல்லா தெரிஞ்சுக்க நண்பா. திமுகக்குள்ள நீ வந்து அடுத்தவனை கெட்ட வார்த்தை பேசாம நீ சர்வை பண்ண முடியாது. நீ திமுகல எவனை வந்து ஊக்குவிக்கிறான்னு நீ நல்லா பாரு. நீ வந்து திமுகல நாகரிகமா பேசி திமுகல வளரவே முடியாது. நீ நாளைக்கு திமுகல ஸ்டார் கேம்பெயினர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிற? அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இருப்பார். ஏன் ஏய் வாழ
அது ஆத்தா அம்மான்னு பேசினாதான் நீ திமுக ஒரு ஆளாவே ஆக முடியும். நீ அங்க நாகரீகத்துக்கு என்ன வேலை திமுக நீ நினைக்கிற? அங்க ஒரு வேலையும் கிடையாது. அது உதயெல்லாம் ரசிக்கிறாரு அவர்லாம். வெளியில சொல்றது இல்ல. ஆனா ரசிக்கிறாங்க. உண்மையா ரசிக்கிறாங்க அவங்க. இல்லன்னா ஜூலி எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு நீ உட்காந்து அதை ஒரு நியூஸா வந்து சன் நியூஸ் பண்ணிட்டு இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் அந்த கன்றாவி எல்லாம் பார்க்கவே இல்லங்க. முடியல. அவங்க எனக்கு திமுக அந்த ஜென்சியை சப்போர்ட் பண்றதெல்லாம் நியாயமா? சீரியஸ்லி சொல்றான், அவன் அவ்வளவு சார் பேசுறான். நண்பா, நான் என்ன கேட்கிறேன், ஜென்சினா என்ன முதல்ல? அதுக்கு ஒரு வயசு வரம்பு இருக்குல்ல. இவனுங்க எல்லாம் ஜூலி அந்த அம்மா ஜூலி எல்லாம் ஜென்சியா? இல்ல இல்ல ஜூலி ஜென்சியா? எருமாடு மாதிரி கொல்லுது. இல்லங்க. அது அந்த அம்மா ஏன் பேச தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அந்த கிட்னி கேஸ் உள்ள நோண்டாங்கன்னா அந்த அம்மா எல்லாம் உள்ள அதெல்லாம் பிரச்சனை வரும் சிலதெல்லாம். அதனால அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தேவைப்படுது. அதனால வந்து அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு கம்பு சுத்திட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு கட்சியை என்ன பண்ணணும்? அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அதை என்டர்டெயின் ஜூலி பண்ணக்கூடாது. எல்லாம் அதெல்லாம் கமலஹாசன் பிக் பாஸ் முட்டாளா? தொகுத்து வழங்கும் போதே ரிட்டையர் ஆன கேஸ் இன்னும் ஜென்சின்னு இருக்கு. இல்ல மலனே, நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சியா ஒரு 75 வருஷ கட்சியா நீ அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. நீ உட்காந்து ஏங்க நீ இந்த 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 எலெக்ஷனுக்கு ஜென்சி, அடுத்த எலெக்ஷனுக்கு ஜென் ஆல்பா வந்துருவானுங்க. இவனுங்க என்னன்னா சுனில் ஜென்சின்னு உட்காந்து சுனில் மூக்கு ஒரிஜினல் ஜென்சி எப்படி பேசுவானு தெரியுமா? முதல்ல இவனுக்கு ஜென்சியா, இவனுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங், அது முதல்ல அவனோட ஆட்டிடியூட் என்னன்னா அவனுக்கு புரியுமா? முதல்ல அவன்லாம் மேடையில் சில பேருக்கு என்னன்னு கூட புரியாது. அவன் மேடையில் நின்று பேசுற ஆளுகளே கிடையாது ஜென்சிங்கிறவன். அவன் ஆக்ஷன் ஜென்சிங்கிறவன் ஆக்ஷன். நீ இப்ப இருக்கான்னு வச்சுக்குவேன், ஒருத்தனை கூப்பிட்டு வச்சுக்க, என்ன ப்ரோ பேச முடியாது ப்ரோ அப்படின்ட்டு. ஆனா சரியா ஒரு முடிவை சரியா எடுப்பானுங்க. ஜென்சினா அவனுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுங்கன்னா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, கிடையவே கிடையாது. நான் ஜென்சி பசங்க நிறைய என் டீம்ல கேமரா பார்த்துருக்கானுங்க இந்த 2-3 வருஷமா. நான் அவனுங்கள க்ளோஸா அவனுங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, எப்படி யோசிக்கிறானுங்கன்னு பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ரொம்ப தெளிவா இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு ஒரு போர்ஷன் வந்து ஒரு பையன் இருக்கான், ஒரு போர்ஷன் தங்கம் வாங்குவான். ஒரு எப்பெல்லாம் ஒரு 10,000 13,000 சேர்ந்து ஒரு கிராம் வாங்குவான். ஒரு போர்ஷன் என்ன பண்ணுவான், ஒரு மாசம் என்ன பண்ணுவான், ஸ்டாக்ல அன்னைக்கு என்னன்னு பார்த்து ஒரு ரீட் பண்ணி உட்காந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். ரொம்ப சிம்பிளா இருக்கான் ஆளு. நீ அவனை பார்த்தா ஒண்ணுமே சொல்ல முடியாது, வெறும் ஆக்ஷன் தான். நான் உடனே பேச வேண்டாம், வருவான், கேமரா ஃபிக்ஸ் பண்றியாடா அப்படின்னா நான் பண்ணிடுறேண்ணா அப்படின்ட்டு, ஆனால் 10 மினிட்ஸ்னா அப்படி அவ்வளோதான் பேசுவான் கிட்ட. நீ உட்காந்து நேத்தேன்னு அதெல்லாம் பேச மாட்டான். ரெடிண்ணா, எல்லாம் பண்ணிடுவியா? பண்ணிடுவேண்ணா, பண்ணுங்கண்ணா, எடிட் பண்ணிட்டேண்ணா, எவ்வளோ? இவ்வளோ, ஓகேண்ணா, பாய், இவ்வளோதான். அவன் உட்காந்து அண்ணா நீங்க சூப்பர்ண்ணா, ஆனா நீங்க வந்து உங்களுடைய அதெல்லாம் பேச மாட்டான். அந்த புல்ஷிட், நோ புல்ஷிட். ஜென்சி இஸ் ஈக்குவல் டு நோ புல்ஷிட். அவனுக்கு பேசவே மாட்டானுங்க. நீ எல்லாரும் சின்ன சின்ன ஆண்டர்பிரனர்ஸா தமிழ்நாடு ஃபுல்லா வெளில வந்துட்டு இருக்கானுங்க. எவ்வளவு ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கிருக்காங்க தெரியுங்களாங்க? எல்லா ஊர்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கள் பிசினஸ். நான் இப்போ ஒரு பையனை பார்த்தேன், மண் குதிரை பண்றாங்க. அது பேரே மண் குதிரையா மண் சம்திங் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜஸ் கரெக்டா ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்க என்ன பண்றானுன்னு புரியும். அவங்க அப்பா தொழில், அவர் அதை பூம் பண்ண முடியல, என்ன பண்றேன்னு யோசிச்சு இவன் அதுக்கு செட் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜ் செட் பண்ணி அவங்க அப்பாவோட பிசினஸ் சேல்ஸா அவன் பாத்துக்கிறான். அவ்வளவுதான். இந்த மாதிரி பழைய பிசினஸ் எல்லாத்தையும் மாடர்ன் பண்றத அவங்கவுங்க பசங்க, ஜென்சி பசங்க வந்து எடுத்து பண்றானுங்க. அவ்வளவு சூப்பரா பண்றானுங்க. ஜென்சி இஸ் ஈக்குவல் டு ஆக்ஷனுங்க. இவனுங்க சொல்ற இதெல்லாம் உட்காந்து அவனுக்கு இன்னொன்னு, அவனுக்கு சித்தாந்த பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நீ எவனா வேணா இரு. யார் அது? யாருப்பா பிரேசில் மேட்ச் பாக்குறது? ஆஃப் பண்ணி காமிக்க. FIFA வேர்ல்ட் கப் பாக்குறாங்க. அதான் மேட்ச் ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா ஐயப்பா, புதுசா கல்யாணம் ஆயிட்டு நீ ஏண்டா நான் இப்ப தூங்குறதே இல்லடா. மணி 7 மணிக்கு தான் தூங்குறது. மேட்ச் பார்த்துட்டு. டேய் நீ இருடா, வீட்டுக்கு வரேன்டா. வந்து தங்கச்சி சொல்லிட்டு இவனை முதல்ல 7 மணி அடுத்த நாள் நாளைக்கு இல்ல, காலையில 7 மணிக்கு சொல்றான். ஆமாடா, போர்ச்சுகல் மேட்ச்ல நைட்டு தான். ஆமா ஃபிஃபா நீ தான் நடத்துற. ஃபிஃபால இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உனக்கு லாஸ் ஆயிரும்ல. நீ பாக்கலன்னா உனக்கு வர்ற லாபத்துல கொஞ்சம் குறைஞ்சிரும்ல. ஏண்டா இவனுங்களுக்கு தானே என்டர்டெயின்மென்ட் வந்துட்டே இருக்கு. பிக் பாஸ் முடிஞ்சதுன்னா ஒரு ஹைலைட் கிலைட் போடுவானு. திரும்ப பிடிச்சிட்டானுங்க. அதான் கேக்குறேன். எல்லா கோழிகுண்டு லீக்னு போட்டாலும் அதை பாக்குறீங்க, கபடி லீக்னாலும் அதை பாக்குறீங்க, கிரிக்கெட்னாலும் அதை பாக்குறீங்க. எந்த வெப் சீரிஸ் இருந்தாலும் பாத்துறானுங்க, பாத்துட்டே இருக்கீங்க. மலையாள படம் பாத்துறானுங்க, தெலுங்கு படம் பாக்குறானுங்க. ஐயப்பா ஒன்னும் புரியலடா ஐயப்பா. அப்பா ஐயப்பா. நீ ஜென்சின்னு சொல்லாதடா டேய். நீ வந்து டேய் 4 வயசு என்னை விட 4 வயசு கம்மியா இருப்படா டேய். ஐப்பா டேய், நீ ஜென்சி கிடையாதுடா டேய். நான் நம்ப மாட்டேன்டா டேய். நீ திமுக ஜென்சி. இப்படி வச்சுக்கலாம். டிஎம்கே ஜென்சி,
ஜென்ஜி அப்படி ப்ரோ வச்சுக்கலாம். ப்ரோ சாரி ப்ரோ பிரசாந்த் ப்ரோ சாரி நான் ஜென்சி இல்லை ஆச்சுங்களா. சாப்பாடு வச்சுன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். நீங்கள் ரொம்ப நேரம் பேசினிருந்தீங்க. யுவர் ப்ளஸ் இஸ் யூ நாட் லெட்டிங் அதர்ஸ் டு ஸ்பீக் அண்ட் அதர்ஸ் வில் ஹியர். நான் கார்த்திக் அப்பே சொன்னேன் ப்ரோ லைட்டாக கொஸ்டிக்கிறேன் சொன்னேன் மேட்ச் பார்க்கணுன்ட்டு ஜஸ்ட் செட்டன் எல்லாம் ஓகே. நான் மேட்ச் பார்க்கறது இல்லை யாரு ஆச்சுங்களா. யாரு அது கார்த்தி? ஆனந்த் பிரசாந்த் ஆனந்த். சொல்லுங்க ஆனந்த். ஸோ சாப்பாடு வச்சுட்டு ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் லாஸ்ட் 15 minutes 20 minutes அலாரம் வச்சுட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட் சாரி அது ஐயப்பா ஸ்பீக்கர் குத்துந்து ஐ டென்ட் கோ ஆன் மியூட். ஸோ சடனாக மேட்ச் ஆன் பண்ணிட்டேன். ஐம் ஸோ சாரி ஒரு எத்தனை எவ்வளோ 2 பிக்கு எத்தனை ப்ரோ. என்ன ப்ரோ அது எத்தனை பக் இல்லை ப்ரோ. ஐம் ஜஸ்ட் கன்ஃபஸிங் ரைட். அது ஓகேங்க. அவதாங்க நீங்க பேசும்போது குறுக்க வந்து சவுண்ட் வந்துச்சுல்ல. அது ஓகே அது ஓகேங்க புரியுது அது புரியுது ஏங்க அது ஓகேங்க. இது இன்னும் கோட்டருக்கு மேல பிடிச்சா அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அவசியமே இல்லை. அது முடிஞ்சு இல்ல என்னன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப கீழே போயிட்டீங்க அதான் கேக்குறேன் நான். வேற இல்ல இப்ப காலைல 7 மணி வரைக்கும் எப்படி மேட்ச் பார்ப்பீங்க? இல்ல அவ்வளோலாம் பாக்குறதுல இப்போ ஒரு மேட்ச் காலையில ஒரு மேட்ச் பிரேசில் வந்து பார்க்கவே கொஞ்ச நேரம் ஸ்பேஸ் பிரேசிலும் யாரு விளையாடுறாங்க ஆனந்த்? நார்வே ஐயப்பா ஹாலண்ட் விளையாடுறானா? எத்தனை மணி நார்வே அதாங்க ஹாலண்ட் வந்து நார்வேக்கு தானே விளையாடுறான். ஆமா 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 நமக்கு இப்ப எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடிப்பாங்க மேட்ச்? இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு கார்த்தி. 1.5 மணி நேரம் தான். இது 1.5 மணிக்கு தான். நெக்ஸ்ட் ஒரு 90 minutes டு போவோம் கொஞ்சம் 100 minutes. இப்போ ஸ்பேஸ் 100 minutes ஏங்க 120 minutes எல்லாம் போகுங்க. டிராப் பண்ணி விளையாடுங்க. அது ஜி5ல பேமெண்ட் பண்ணி பாக்குறீங்களா எப்படி பாக்குறீங்க? இல்ல கார்த்தி என்ன தெரியுமா நல்ல அண்ணா அதுக்கெல்லாம் வெப்சைட் இருக்குடா. அதுக்கெல்லாம் வெப்சைட் இல்ல எல்லாம் திருட்டு வெப்சைட். நான் பாக்குறது யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு சேனல். கரெக்ட் அது ஜியோல வந்துட்டு யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் போட்டாங்க. கோல் போட்டாங்க. நார்வே போட்டாங்க 1-0. அதுக்குள்ளேயுமா போட்டானுங்க. ஐயோ ஆஃப் சைடு. போட்டானு மொட்டைய சொல்லாதடா டேய். ஆஃப் சைடு. சரி டாபிக் டைவர்ட் ஆகுது. பாரு இன்னொன்னு இல்ல இந்த ஃபுட்பால் நடிக்கு ஒண்ணு சொல்லணும். பண்ணுங்க என்ன சந்தனா நீங்க ஃபுட்பால் பாருங்க. இப்ப நானு இந்த அட்லாண்டா ஸ்டேடியம் பார்த்தேன்டா. அதை பத்தி ஒரு இது படிச்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இவனுங்க இந்த கிரிக்கெட் எவ்வளவு பெரிய ஒரு போகஸான ஒரு கேம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அதான். அதாவது அட்லாண்டா ஸ்டேடியம் மொத்த ஸ்டேடியத்தையும் ஏர் கண்டிஷன் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் மொத்தமே ஏர் கண்டிஷன்டு. அப்படி சும்மா ஜில்லுன்னு வச்சிருக்கானுங்க. என்ன ஓப்பன் ஸ்பேஸ், என்ன பிளானிங், எப்படி வச்சிருக்கானுங்க ஸ்டேடியத்தை. இந்த FIFA வேர்ல்ட் கப் யுஎஸ் பயங்கரமா ஹோஸ்ட் பண்ணிருக்கு. இல்ல சுனில், நாம என்னன்னா சுனில், இவனுங்க அப்பப்ப அமெரிக்கா என்ன இந்தியா தான் சொர்க்கம். டேய் அவன் கட்டணும் ஒரு ஸ்டேடியத்தை கட்டுறதுக்கு நமக்கு இன்னும் 50 வருஷம் ஆகும்டா. அவன் எங்கேயோ ஏங்க அந்த கிராஸ் வந்து எங்கேயோ பார்த்தா டெக்ஸஸா டல்லஸ் அது பக்கத்துல ஒருத்தனை வளர்ந்து அங்கிருந்து வளர்த்துங்க அந்த ஷீட்டா அதை மடிச்சுட்டு வந்து அந்த ஷீட்டை கொண்டு வந்து இங்க வந்து இவனுக்கு ஏதோ ஃபிஃபா ரெக்குவயர்மெண்ட் இருக்கு போல. ஃபிஃபா ரெக்குவயர்மெண்ட் ஆப்பிரிக்கால நடக்கும் போதெல்லாம் பாதி ரெக்குவயர்மெண்ட் கூட இல்லை, பிச்சு மாதிரியே இல்லை. ஆனா அதுல நடந்துச்சு. இங்க அமெரிக்கால அந்த பூரா இந்த NFL அந்த ஃபுட்பால் நடந்த ஸ்டேடியங்களை பூரா அதுக்கு வந்து அந்த சீட்டை ஃபுல்லா கரெக்டா பின்னாடி தள்ளிங்க, மண்ணை புதுசா கொண்டு வந்து உள்ள போட்டு இதுல அந்த புல்லு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்ட்ல விளையிற புல்லுங்களாம், அந்த டைப் புல்லு தான் இது பண்ணியிருக்கானுங்க. அந்த புல்லை விளையிறதுக்கு அதுக்கு மேல அந்த ரெட் லைட்டை என்னமோ ஃபுல்லா அந்த தெரப்பி மாதிரி என்னமோ போட்டுங்க அந்த புல்லை வளர்த்து அதை கரெக்டா அந்த கான்ஸ்டன்ட்லயே மெயின்டைன் பண்ணி அதை கரெக்டா வந்து அந்த ட்ரிம் பண்ணி ஏங்க அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி, நான் நம்பர் 1 கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து வெறும் சொல் கிடையாதுங்க, செயல். அது நீங்க அமெரிக்கா செஞ்சு காட்டிடுச்சுங்க. அப்படி சாரி ஃபார் இன்டரப்ஷன். பிரசாந்த் அடுத்த மேட்ச் இருக்குல்ல இங்கிலாந்து மேட்ச், அப்படியா? அது வந்து சீ லெவல்ல இருந்து 7000 அடி மேல ஸ்டேடியம் கட்டிருக்காங்க மெக்சிகோலயா? ஆமா அதுக்காண்டி வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வயகரா எடுக்க இது பண்ணிருக்காங்க,
டாக்டர் மெடிக்கல் டீம் வயகரா எடுத்து ஆடுங்க, அப்பதான் அந்த அந்த இதை உங்களுக்கு கணக்கு இது பண்ண வயகரை முடியும். எடுத்துட்டு ஏங்க அவனுங்க இது சொல்றீங்களா மேட்ச்ல ஆடுறதுக்கு பொதுவாக வேற பக்கம் ஆடிட்டானுங்களா? நோ ஏன்டா பிரசாந்த் ஏன்னா நீங்க இது வசந்த சொல்றீங்களா சேனையை கரெக்ட் பண்றதுக்கு பயங்கரம். T20 வேர்ல்ட் கப் நடந்து தெரியுமா? யூஎஸும் வெஸ்ட் இண்டீஸும். ஆமாமா. அப்ப நியூயார்க் நியூ ஜெர்சில அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து இந்த வேர்ல்டு கப்புக்காக போட்டது. ஓகே. எத்தனை மாசத்துல? 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ ஓ அதை பில்ட் பண்ணி மேட்ச் நடந்து அந்த ஸ்டேடியத்தை இப்ப டிஸ்மேண்டும் அதான் அந்த பண்ணிட்டானுங்க. யூகேல எனக்கு அந்த யூகேல இருந்து ஒருத்தன் போட்டிருந்தான் அந்த இன்ஸ்டாகிராம். அதான் அல்கோரிதம் காமிச்சிட்டே இருக்கும்ல யூஎஸ் அந்த ஃபுட்பால் பார்த்தா ஃபுட்பாலே காமிக்கும். அதில் ஒருத்தன் போயிட்டு காமிச்சான் ஒரு ஹை ஸ்கூல் அந்த NFL ஸ்டேடியம் ஒன்று காமிச்சான். ஹை ஸ்கூல் ஃபுட்பால் நடக்கிறது. அவன் சொன்னான், டேய் இது இங்கிலாந்துல மெயின் ஸ்டேடியம்டா, இல்லடா ஹை ஸ்கூலுக்கு இவ்வளவு பெருசு கட்டியிருக்கீங்க, அது எல்லா ஃபெசிலிட்டியோட நம்பர் 1 ஃபெசிலிட்டியோட பக்காவா ஹை ஸ்கூலுக்கு ஸ்டேடியம் இருக்குதுங்க. ப்ரோ நீங்க ஹை ஸ்கூலை வந்து பார்க்கணும். காலேஜ் மாதிரி இருக்கும். காலேஜ் இல்ல நல்லா இருக்கும். அதுதான் ஹை சுனில். ஸ்கூல் இங்க ஸ்டேடியம், ஹை என்னன்னா ஸ்கூல் சுனில், எல்லாமே. நம்ம என்னன்னா வெறும் வாய் சுனில். இந்தியாக்காரனுங்க என்ன நம்ம தேசம் ஊங்கிறதுங்க. அவன் உண்மையா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரிங்க. ஐயப்பா அந்த FIFA பாக்குறது எப்படி எந்த சேனல்றாது? ஃப்ரீ சேனல்ல ஒருத்தர் கேக்குறாரு தம்பி. யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் இல்லடா எபிக் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் கூகுள்ல, அதை சர்ச் பண்ண கூகுள்ல சொல்லுங்க. டவுன்லோட் பண்ணும் ஆப் அது. இல்ல ஜியோ உங்களுக்கு ஓடிடி இருந்துச்சுனாக்கா அதுல ஃப்ரீ வரும். ஜியோல இங்க ஓடிடி ஜியோல இருக்கு இல்லையே? கிடையாது. சாரி அப்படியே நாட் ஓடிடி, கிடையாது. ஜியோ இன்டர்நெட். ஜியோ டிவி தானே ஆமா சொல்றீங்க? அது சப்ஸ்கிரிப்ஷன் அதுல வரல. நம்மளுக்கு இங்க இல்ல வந்து ஜில பெங்களூர்ல தான் இருக்கு. இருக்கு ப்ரோ. ஜி ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க தான் இருக்கு. சொல்றது எனக்கு அதுல தெரியும். வந்து ஒரிஜினல் 700 rupees டிவி கட்டணும் ப்ரோ செட்டப் எக்ஸ்ட்ரா. பாக்ஸ்ல வரும். டிவியோட செட்டப் பாக்ஸ்ல ப்ரோ அதுல செட் டாப் பாக்ஸ்ல யுனைடெட் ஸ்போர்ட்ஸ்ல 2ல கரெக்ட் இருக்கு. யுனைடெட் கரெக்ட் ஸ்போர்ட்ஸ் கரெக்ட் 2னு ஒரு சேனல் இருக்கு. அதுல வருது கரெக்ட் bro. கரெக்ட். எனக்கு வரலையே, நானும் ஜியோ டிவி தான் பாக்குறேன். டேய் வரல. இதெல்லாம் பேசாதீங்க. எந்த வெப்சைட்ல ஆமா பாருங்க அதை எங்களுக்கு சொல்லுங்க. இப்ப ஓப்பனா ஐபேட்ல பேசுங்க. டேய் பாக்குறோம். ஓப்பனா இதுல பேசுங்க. டேய் ஐப்பா நீ எந்த எந்த அண்ணா அவர் டேய் வெப்சைட்ல ஐயப்பா ஆண்ட்ராய்டா எந்த ஐபோனாண்ணா? எந்த அவர் ஐப்பா நீ வெப்சைட்ல ஆண்ட்ராய்டா பிரிட்ஜ் இருந்தா பர்ச்சேஸ் இருக்கீங்க வெப்சைட்ல அதை தானே சொல்லு. பாக்குற. அது என்னன்னு ஒழுங்கா சொல்ற அதை ஐயப்பா. சொல்லு. நீங்க அதை அதை சொல்லு. விட்டுட்டு அண்ணா ஆப்பிளா இல்ல இருந்தா இல்ல எபிக் இவனுக்கு ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. கார்த்திக் இவன் ஆண்ட்ராய்டா ஏன் இருந்தா தெரியுமா சொல்ல மாட்டான்? சொல்லி பரவி பேன் பண்ணிட்டானுன்னு என்ன பண்றதுன்னு சொல்ல மாட்டான். இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல, இல்ல நிறைய இல்ல பேர் யூஸ் நீங்க பண்ற வேற ஆப் என்ன தான். இவனுங்க பேன் பண்ணா 10 நிமிஷம் கழிச்சு இன்னொன்னு ஓபன் பண்ணிடுவானுங்க. அதான் எந்த வெப்சைட் நான் சொல்லுங்க, நான் ஐபேட் வச்சிருக்கேன், அதுல பாக்கணும்னா. ஐபேட்ல வந்து எபிக் எபிக் ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும் ப்ரோ. அது எப்பிக்கா எபிக். ப்ரோ இதே ஆண்ட்ராய்டா இருந்தா கிளிக் ஃபை டிவி ஏத்திக்கோங்க, ஈஸியா இருக்கும். ப்ரோ டாபிக் டைவர்ட் ஆகுது. ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் another couple of feedbacks கார்த்தி. ஓகே ஃபர்ஸ்ட் feedback is to ஐயப். ஓகே ஃபீட்பேக்ல போயிட்டு இருக்கு சொல்லுங்க. கரெக்ட். நீங்க ஐ டோன்ட் நோ த சர்ஸ் நேம். ஓகே அவங்க வந்து ஐம் நாட் ட்ரைங் டு என்ன சொல்றது ஸ்லாங் இல்ல அவங்க என்ன லாங்குவேஜ்ல வேணா பேசல. என்ன வேணா சொல்லுங்க ஏடிஎம்கே ப்ரோ. தூக்கிட்டாருங்கள. ஹீஸ் a பிராமின், ஹீஸ் a kind of பிராமின். yesterday day ஆமா before அம்பாடா ஆமா. when he comes அவங்க வந்தானாக்கா எல்லாரும் மியூட் பண்ணிட்டு கார்த்தி மட்டும் பேசுங்க, விட்டா பிரசாந்த் பேச விடுங்க. 2 பேர் மட்டும் பேசுங்க. ஏன் என்னாச்சு? அது இல்ல நீங்க எங்க நாங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டு அவர் பேசணும் மட்டும் கேட்க முடியும். அவர் சார் வந்தாரு. இல்ல ப்ரோ ஓ இல்ல bro, நீங்க அவனா? 2 பேர் மட்டும் பேசுங்க. ஐயோ ஏங்க ஐயோ என்ன பிரசாந்த் இருக்கிறது எப்படி ஆடுறது தெரியுமா அப்படின்னா அவங்ககிட்ட எங்கீங்க ஏங்க அவன் நான் தனி எனக்கு இன்னொரு நெஞ்சு உள்ள ப்ரோ அறுத்து வைக்கணுங்க. 2 நெஞ்சு இருந்தாதாங்க அவங்க கூட பேச முடியும். நம்ம நல்லா கரெக்ட் மனிதனே கிடையாதுங்க அவங்க. ப்ரோ கரெக்ட் ப்ரோ. என்ன தெரியுமா இங்க வந்து ம் குரூப் ஜென்சில ஜாஸ்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது எல்லோ லைக் யங் பிளட். அவங்க வந்துட்டு ம் ஜாஸ்தி பேசுவாங்க. த ஏஜ்ட் they'll get frustrated, they'll just walk out. அந்த மாதிரி தான் ம் எனக்கு 2 நாளா நான் பார்த்துக்கிறேன். ம் 2 people can handle. One is Karthik, next is பிரசாந்த். தலைவா அந்த ஆள் நான் சொல்றது தலைவா ஆனா மஜா இருக்குது. சத்தியமா மஜா இருக்குது. தலைவா you will நீ you will forget சொல்றேன் all கேளு the problems. தலைவா. அந்த ஆள் வந்து அவன் ஒரு நடமாடும் ஸ்டாண்டப் காமெடி. அவனை நீ இன்டரப்டே பண்ண முடியாது தலைவா. நீ இன்டரப்ட் பண்ணினா நீ கோமாளி ஆயிடுவேன். அவ்வளவுதான். நீ அது ஒண்ணுமே நீ வந்து கரண்ட் ஒயர்ல கை வைக்கிற மாதிரி இழுத்து வீசிடும் அது. அதனால நாம வந்து வேடிக்கை வேணா பார்க்கலாம். இருந்தாலும் பேசணும்னா வேடிக்கை பார்க்கலாம். அதுதான் ப்ரோ நான் சொல்லிக்கிறேன். நம்ம வேடிக்கை தான் பாக்குறோம். நீங்க வந்து பேசுங்க 2 பேரும் இல்ல டேலண்டா நீ இருக்கிறீங்க. பேசுனா நாம செத்துருவோம் ப்ரோ. அதான் பிரச்சனை இங்க. ப்ரோ செத்துருவோம். can I give one more சரி feedback? அவர் என்ன ப்ரோ? இன்னொரு விஷயம் ம், சொல்லிடுறேன். ம். ஐ ஹோப் இது ஒரு ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா ஃபர்ஸ்ட் இங்க சொல்றேன். நாளைக்கு ரிப்ளை வீடியோ வருதானா? இல்ல இல்ல சரி நண்பா நம்ம அதை விட பெருசா பண்ணுவோம் நண்பா. இவனுக்கு கிடைக்கிற லூசு பையில அவனுக்கு ரிப்ளை பண்ணி இப்ப என்ன ஆகுதுன்னா நண்பா நாம என்னைக்குமே இப்போ
ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்து சொந்தக்காரன் வந்துட்டு நம்மளை வந்து பொண்ணு பெருசாக காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அவன் வீட்டில் போய் நான் யார் தெரியுமான்னு சொல்றதுக்கு வந்து ரிப்ளையா இருக்காது. அவனை விட ₹1 சம்பாரிச்சு காட்டுறது தான் ரிப்ளையா இருக்கும். லைஃப்ல இன்சல்ட் எல்லாம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஹெச்ஆர் உள்ள வச்சுக்கணும். நம்ம டிவி சேனல் ஆரம்பிக்க போறோமானே கார்த்தி, நான் இன்னைக்கு சொல்றேன் கார்த்தி, நான் இப்போ இல்ல கார்த்தி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. கடவுள் என்ன கொடுப்பாருன்னு எவனுக்குமே தெரியாது. லைஃப்ல என்ன வரும்னு யாருக்குமே தெரியாது. அரசியலுக்கு போறோம்னா அதுக்கு இல்ல நான் நான் சொல்றேன் உனக்கு, நான் ட்ரிபிளிகன் மேன்ஷன்ல உட்காந்துட்டு இருந்தவன் இங்க இப்படி ஒரு ஆளாவன்னு தெரியாது. நாளைக்கு எனக்கு கடவுள் வந்து காசே கொடுக்க மாட்டாருலாம் கிடையாது. நாளைக்கு ஒரு 1000 கோடி இருந்தாருன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்? காதுல செய்வேன், அவ்வளவுதான். ஸோ அதனால அது நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. நடக்கும். ஏதாவது பேசலாம் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. 1000 கோடி வந்தா இல்ல கார்த்தி, காசு ஒரு ப்ராசஸ் தானேங்கிறேன் நானு. உண்மையா சொல்லு, காசு ஒரு ப்ராசஸ் தானே கார்த்தி. நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் பாக்குறோம். ஒரு சின்னதா வளர்றாங்க, அதை வந்து சரியா பண்றாங்க, ஒரு ஆக்ஷன் வேலையை சரியா பண்றாங்க, காசுல வளர்றாங்க. வளர்ந்தா நம்ம ஒன்றும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சக்சஸ் தான் ரிவெஞ்சு. நாம போயிட்டு புதுசா போய் அவனை எதிர்த்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல பிரசன்ட் அதுக்கு நீ ஏசுநாதரா மாறிடாதீங்கன்னா, ஒரு கணத்துல அறிஞ்சு இன்னொரு கணத்தை காமிக்கிறேன், அந்த மாதிரிலாம் போயிடாது. நீ நிறுத்துறா, நான் ஒன்னும் பண்ண போறது இல்லடா. இருடா, முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு மென்டல் வாழ்க்கையில இவன் ரொம்ப போறானே. அவன் அப்படிதான். அவனுக்கு கண்டென்ட்டா அவனுக்கு என்னன்னா எல்லாம் கமெண்ட்ல லெஜெண்ட், நீ அந்த குண்டனை கரெக்டா கலாச்சார லெஜெண்ட் இல்ல இல்லண்ணா, நீங்க வந்து ஒருத்தங்க இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து கலாய்ச்சிருக்கானா, சரி நீங்க அவனுக்கு அவன் என்னதான் நான் என்னடா பண்ண முடியும்? நீ சொல்லு, நான் என்ன பண்ண முடியும்? ரெஸ்பாண்ட் நான் என்னத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? இல்லண்ணா, ஒருத்தன் வந்து சொல்லு. நான் வந்து சப்ஸ்டான்ஷியலா வாழ்க்கையில நான் இன்னுமே எதுவுமே பண்ணல. உனக்கு புரியுதா? நான் ஒரு மியர் யூடியூபரா இருக்கேன். நான் அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணி அவன் ஸ்டாண்டர்டுக்கு அவனுக்கு நான் தேவைப்படுற ஒரு சிச்சுவேஷன் போறப்போ அது நின்னு பேசினேன்னா அன்னைக்கு நியாயமா இருக்கும். உனக்கு புரியுதா? அதுக்கு நான் என்ன வளர்த்துக்கணும்? நாம் இன்னைக்கு கீழே யாரோ எக்ஸ் கிடையாதுன்னா, அவன் வந்து ஒரு பாலிமர் சேனல் பாரு, அது வந்து வெஞ்சன்ஸ்ல உட்காந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உட்காந்து பேசிடலாம், கண்ணா பின்னான்னு பேசிடலாம். எனக்கு அது கிடையாது. நானே வந்து ஜெயிக்கலன்னு அவன் சொல்றதுல சிலதெல்லாம் உண்மைன்னு நான் நம்புறேன். ஆமா, அவன் கமெண்ட்ரி கரெக்ட் தான் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இப்ப நாம ஊர்ல இருக்கிறவனை ஃபுல்லா கமெண்ட் பண்றோம்ல, இவன் அப்படிங்க, அவன் இப்படிங்க அப்படிங்கிறோம்ல. அப்ப நம்மளை பத்தி அவன் கிரிட்டிசிசம் தான் வைக்கிறான். அவ்வளவுதான். அவனும் அப்யூஸ் பண்ணல நம்மளே. இங்க ஆன்லைன் அப்படி பார்த்தா லெஜெண்ட், நான் கேட்கிறேன், ஆன்லைன்ல உங்க அம்மா எங்க அம்மா இவனுக்கு பிறந்தவனேங்கிற ஒருத்த பொண்டாட்டி விட்டு ஓடி போயிடுச்சுன்னு, பொண்டாட்டி விட்டு உன்னை ஓடி போயிடுச்சுன்னு சொல்றவன் ஒரு நாளைக்கு மினிமம் 20 பேர் சொல்லுவான். இப்ப அவனெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல அவன்லாம் வெயிட் பண்ண இல்லடா, அதேதான். பாலிமர்ல இருக்கிறவனும் அந்த ப்ரோக்ராம் அந்த ஒரு இது பண்ணவனும் அவன் மனுஷன் தான். ஸோ அவன் என்ன பிடிக்காத ஒரு மனுஷன் வச்சுக்குவேன். அவன் ஒரு கமெண்ட் பண்றான். அந்த கமெண்ட்டுக்கு என்னோட ரிப்ளை என்னவா இருக்கும்? வளர்ந்து காமிக்கணும். நான் அவன் ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வளர்றதுக்கு ஒரு வேலையை பார்க்கணும் நான். உனக்கு புரியுதா? அதுதான் ட்ரூ இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ தவிர, சில்லறத்தனமா இறங்கி உக்காந்து அவனை அபியூஸ் பண்ணும். அது வந்து என்னதான் நாங்க எடுத்துக்குவேன் அவனை. அது என்னதான் ஸ்பாயில் பண்ணும். யூ பி கிளாசி, அவ்வளவுதான். வேலை செய், உன் தவற ஒத்துக்கோ. ஆமா, நாம வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உட்காந்து வாய் விடுறோம். தவற ஒத்துக்கோ, சரி பண்ணு, வேலை செய், சம்பாரி, இன்னும் மக்களை சம்பாரி, இன்னும் தொழிலை வளர்த்து ஒரு ஆளாகு. நம்மளை கூப்பிட்டு பேசுற அளவுக்கு ஒரு ஆளாகு நீ. அதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான். அதுக்கு ஓடுறேன். அதுக்கு வந்து ஐம் ஜஸ்ட் பெட்டிங் மை செல்ஃப். அப்ப அரசியல் என்ட்ரி தான் போலையானா? ஐயப்பா, அரசியல் போய் தான் பண்ணுமா என்ன? நான் இப்ப என்ன பண்றேன்னா அதான் இப்ப அனௌன்ஸ் பண்றதுக்கு தான். சரி, ஏன்னா எல்லாமே உங்க வீட்டு இருந்தா தொடங்குது. நான் ஆரம்பி மாதிரி இழுத்தடிக்காம இல்ல அந்த மாதிரிலாம் வராதீங்க. நீங்க சொல்லுங்க மக்களே, நிறைய நீங்க கை காட்டுற ஆள் அரசியல் நிக்க வைங்க. ஏப்பா இருப்பா, போதுப்பா. ராகவா இருக்கலாம். ராகவா லாரன்ஸ் வாயே பேசாம பனியூர்ல போய் துண்டை போட்டிருந்தா கூட எவனாலும் நம்பியிருப்பானுங்க. சரி, ஓகேடான்னு என்னைக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொன்னாரோ அதோட அவரோட அரசியல் வாழ்க்கை அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. அவனுக்கு கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லி முடிச்சானுங்க. அதான் சொல்றேன், கம்மனு திருத்தாருன்னா
அவர் போயிருந்தாருன்னா ஏதாவது ஒரு அவன் டிவிக்கு அவர் இவனுங்களை நம்பி அவர் ஐடியா இல்ல கேட்டிருக்காரு இல்ல பாருங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல கமெண்ட் இல்ல செக்ஷன்ல அவர் சொல்றேன் விஜய் பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணன் கூட அசிங்க என்னன்னா அசிங்கமா சரி சொல்லிட்டேன். ஓகே நம்ம இல்ல விஜய் அண்ணன் நம்ம சரி ஓகே நம்ம நண்பன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இந்த 2 வீடியோ பார்த்துன்னு டே இவன் என்னடா ஒரு டைப்பா இருக்கான்ட்டு எனக்கு தெரிஞ்சு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஏப்பா இப்போ வந்தா கொஞ்சம் கம்முன்னு இருங்க, டக்குன்னு பதவி எதுவும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். அதுவும் முடிச்சு விட்டானுங்க அவனுக்கு ஃபாலோவர்ஸே நினைக்கிறேன். ஆர்வ கோளாறுல முதலமைச்சர் இல்ல அமைச்சர்ன்னு போட்டு போஸ்ட் ஒட்டி அதே மாதிரி 2-3 விஷயம் பண்ணானுங்களா, அதுலயே அங்க அண்ணன் பிளாஸ்ட் ஆயிட்டாரு. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு டார்க் காமெடின்னு வச்சுக்குவேன் அந்த அந்த போர்ஷனு. நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஸ்டாண்டப் ஷோ ஒண்ணு. அதுக்கு நாளைக்கு அந்த ஒரு ஒரு டீம் கூட நாளைக்கு பேச போறேன். ஆமா. அது ஸ்டாண்டப் காமெடியா இல்ல ஸ்டாண்டப் ஷோவான்னு தெரியல. நான் காமெடிங்கிறத விட ஒரு ஜாலியான ஒரு இன்டராக்ஷனா அத பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்பலாம் ஸ்டாண்ட் அப் கார்டுனா கெட்ட வார்த்தை அந்த பேசணுமாண்ணா? அல்ல ரூல்ஸ். அதுதான் எனக்கு என்னன்னா இவனுங்கள பார்த்து காண்டாய் அது தான் அப்பப்ப லெஜண்ட் திட்டுறீங்கல்ல அந்த இல்ல மாதிரி இல்ல இல்ல திட்டுறீங்கன்னா போதும். இவனுங்கள மாதிரி காண்டாய் தான் இவனுங்கள பார்த்து காண்டாய் தான் அதை நான் பண்றேன் உண்மையாலுமே. அது என்னன்னா என்ன மேட்டர்னா நாளைக்கு ஒரு ஸ்டுடியோ அவங்க கூட தான் பார்ட்னர் பண்ண போறேன். ஏன்னா அதுதான் ஸ்பேஸா இருக்க போகுது. அந்த இடத்துல தான் நடக்க போகுது. ஸோ அவங்க கூட பேசிட்டு இது எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்டேஜ் எல்லாமே. ஸ்டாண்டப்போட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னா ₹1 ஸ்டாண்டப். அதான் ஸ்டாண்டப்போட டைட்டில். ₹1 ஸ்டாண்டப் தான் அதோட டைட்டில். என்ட்ரி ஃபீஸு ₹1. அதுவே இவனுங்களுக்கு கலாய்க்கிறது தான். ஏன்னா இவனுங்க பேசுற கன்றாவிக்கு அதுக்கு எதுக்கு ₹2000 கொடுத்தெல்லாம் பாவம் டிக்கெட் போட்டு உட்காந்துருக்கானுல அவனும் உண்மையாலுமே பாவம். ஏன்னா ஏதாவது உண்மையாக ஃபன்னா பேசி ஒரு சிரிக்க வச்சா கூட பரவாயில்ல. ஸோ எனக்கு வந்து உண்மையாலுமே இதில் என்ன வரும்னு எனக்கு தெரியாது. அதனால அதோட சார்ஜ் வந்து ஒரே ₹1 தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு நம்பர் தந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். வர்றவங்களுக்கு சாப்பாடோ ஸ்நாக்ஸோ உட்கார்றக்கு இடம் ஐ மீன் உட்காந்து லிசன் பண்ணுறதெல்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ஒரு ஒன்றுமே இல்லாதவங்க மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன். நம்ம சொந்தக்காரங்க எப்படி வராங்களோ வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அதே அளவுக்கு உட்கார்றக்கு இடங்கள் அந்த ஸ்பேஸே ரொம்ப ப்ராப்பராக ஜாலியாக அவங்க உட்காந்து ஒரு இன்ட்ராக்ஷன் செஷனாக இருக்கணும்ன்ட்டு இதுல ஷோ என்ன நல்லா இருந்தா வர நீங்க நீங்க காசு தருவாங்களாங்க அவங்க? அதான் மலன் அதான் ஐடியா என்னன்னா அதான் மெரிட்ல ஜெயிக்கலாம். என்னங்க கிரிகால் கிரிகாலன் மேஜிக் காமெடி ஷோ ஷோ மாதிரி மாதிரி நடத்த இருக்கு. போறீங்க. அது பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம். ஃபோன் நல்லா இருந்தா ₹10 போட்டு கொடுப்பாங்க அந்த ஆமாப்பா மாதிரி. அப்படி பரவாயில்ல அட பரவாயில்லங்கிறேன் ஒன்றும் தப்பு இல்லை. பிரசாந்த்ண்ணே, ஏன்னா நீயே பிரசாந்த் ட்ரோல்ல போய் மாட்டிக்கிறீங்க? அதுதான் ஃபிக்ஸ்டா ஒரு இல்ல ரெஸ்பாண்ட். பிரசாந்த் இரு இரு பிரசாந்த் பிரசாந்த்னா இரு ஒன்னே ஒண்ணு டே இருடா இல்ல, நீ ஒண்ணே லெஜண்ட் ஒண்ணு சொல்லி கமெண்ட்ரா இப்போ அது கிடையாதுங்க. இதுல என்ன ட்ரோல் இதுல என்ன தப்பு இருக்கு அதை சொல்லுங்க. இல்ல தப்புன்னு சொல்ல வரலண்ணே. எதுக்கு ஒரு விஷயத்துல நம்மள போய் மாட்டிக்கிட்டு என்ன ஒரு ₹100 ஒரு பேசிக்கா வச்சுக்கோங்க. ஒரு ரூபான்னு சொல்லி அப்புறம் நீங்களே கொடுங்கன்னு சொல்லி நான் கிடையாது கொடுக்காதீங்க. இரு இரு வெயிட் பண்ணு. இதோட லாஜிக் என்னன்னு சொல்றேன். குடுங்கன்னா வாய் திறந்தாலும் எதுவும் கிடையாது. அங்க சைட்ல ஒரு டொனேஷன் பாக்ஸ் இருக்கும். இந்த ஷோ ஒர்த்தா இருந்தா உண்மையாலுமே சிரிக்க வச்சிருக்கிறோம், ஏதோ வேலை செஞ்சிருக்கோம் அப்படின்னா உனக்கு பிடிச்ச காசு திருப்பி ₹1 அந்த ஊட்டிக்குள்ள போறியா போடு. நான் அந்த லாஸை ஏத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு தான் உள்ளே போறேன். அவனை ஏமாத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வர்றவனை ஏமாத்தக்கூடாது. அவ்வளவுதான் இன்டென்ஷன் இதுதான். ஐ டோன்ட் கேர் பரவாயில்ல. ஒரு எபிசோடுக்கு ₹50,000 லாஸ் ஆகுது ஆயிட்டு போகுது. ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு ₹5,00,000 அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்பாதிச்சுக்கலாம். 10 எபிசோட் பண்ணா ₹5,00,000 போயிட்டு போகுது. ஆனா அவங்கள பிரசாந்த் வர்றவங்கள ஏமாத்தக்கூடாது. நீங்க இந்த இவரோட ஷோ பாத்திருக்கீங்களா? மேக்ஸ் ஆம்னி. எனக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன் சுனில். அவரோட ஷோ பாருங்க. அந்த மாதிரி மேக்ஸ் பண்ணீங்கன்னா மேக்ஸ் benefit. தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனே மேக்ஸ் தான். ஏன்னா அந்த ஆள் ஹேண்டில் பண்றது வந்து ஆச்சரியமா இருக்கும். வேற லெவல். ஒரு இரானியன் நான் 2-3 ஷோ ஒரு போயிருக்கேன். ஒரு சான்ஸே இல்ல. இல்ல ஒரு இரானியனு அவன் வந்து யுஎஸ்ல பிறந்தவன். எல்லா எல்லா நேஷனாலிட்டிஸ் கூட பேசுவாரு. ரொம்ப கிரிட்டிக்கலான டாபிக் கூட அழகா எடுத்து அதை ஃபன் பண்ணி அதுல ஒரு ஹாப்பினஸ் வர வச்சிருவோம். அப்படி அது நம்ம என்ன அந்த அளவுக்கு வந்து நாம வந்து பிரைவேட் பார்ட்ஸை பத்தியும் இதை பத்தியும் தமிழ்ல பேச முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ அது பண்ண முடியாது. ஆனா அதை தவிர்த்து மற்றதை பார்த்தோம்னா ஒரு 90% அவரோட இன்ட்ராக்ஷன் ஸ்டைல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று மெரிட்ல ஜெயிக்கிற ட்ரை பண்ணுவோமே. இப்போ நான் என்ன சொன்னேன், வர்றவங்க கிட்ட ஒரு 100 பேர் வர்றாங்க அப்படின்னா அவனை போய் ₹1000 கொடுக்க சொல்லி அவனே பாவம் ஒரு ஸ்ட்ரெஸ்ல வருவான். ₹1 அவங்களுக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. இன்னொன்று அவங்க என்ன நம்பி வர்றாங்க.
என் சப்ஸ்கிரைபருக்கு விருந்து போட்ட மாதிரி நினைச்சுக்கிறேன் நான். இப்ப என்ன மயிறு இப்ப என்ன ஆயிருது நான் கேட்கிறேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சம் செலவு பண்றேன். ஒரு ஆளுக்கு ஒரு 500 செலவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆயிட்டு போகுது. 100 பேர் வராங்கன்னா எத்தனை ஒரு 50,000 செலவாகுதா? ஆயிட்டு போகுதுங்கிறேன் நான். இட்ஸ் ஓகேங்க. அவங்களை நல்லா ட்ரீட் பண்றேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஐ திங்க் எல்லா எல்லா நல்ல விஷயங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு போல்டான டிசிஷன்ல தான் ஆரம்பிக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வர்றவங்க கிட்ட சார்ஜ் பிரசாந்த்ண்ணே, இதுல இன்னொரு மைனஸ் இருக்குண்ணே. நீங்க ஒன்ஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எண்ட் வரைக்கும் இதே தான் ஃபாலோ பண்ணணும். பரவாயில்லையா? ஒன்ஸ் பிக்கப் இல்ல சொல்றேன், நீங்க ஒன்ஸ் பிக்கப் இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கு தெரிஞ்சுக்க. இல்ல இல்ல நான் என்னன்னா இன்ட்ராக்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா யூடியூப்ல அதை போட போறோம். அதுல ஒரு ரெவன்யூ வரப்போகுது. என்ன நீங்க ஷோ ஹிட் அப்போ ஆச்சுன்னா ஓகே. அதுல மட்டும் தான் வரணும்னு அவசியம் இல்ல. ஆ மேக்ஸ் ஆம்னி ஷோலாம் இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலயும் அதுதான் ஈவன் சொன்னேன் நெட்ஃபிளிக்ஸ்ல சுனில். கூட நாம ஒரு என்னன்னா சிலது முதல்ல என்ன யோசிக்கிறோம்னா சுனில், என்ன மதிச்சு ஒருத்தங்க என் டைமை கொடுக்குறாங்கயா. அவங்க காசை விட்டுரு, அவங்க நேரத்தை எனக்கு கொடுக்குறாங்க. அவங்க வந்து நேரா பிசிக்கலா வர போறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்க கொடுக்குற டிக்கெட். அவங்க கொடுக்குற டிக்கெட் காசு அதுதான் ஃபர்ஸ்ட். எனக்கு காசு இல்ல. அண்ட் தென் ஹேவ் அ டொனேஷன் பாக்ஸ் வேறன் உனக்கு பிடிச்சா காசு போடு, அவ்வளவுதான். உண்மையாலுமே நீ ஒரு 1-2 மணி நேரம் இருக்க இன்டராக்ட் பண்ற. இஃப் யூ ரியலி திங்க் யூ ஹேட் அ குட் டைம், டொனேட் சம்திங். இல்லாட்டி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம்ஸ். அவ்வளவுதான். இல்ல பிரசாந்த் தானே இன்னோவேட்டிவா பண்றீங்க. பட் இது எப்படி நான் வாரத்துக்கு ஒரு என்ன மாதிரி ஷோ எப்படி பிளான் பண்ண? இல்ல மாசத்துக்கு ஒரு அதுதான் ஷோவா? அதை விட நாளைக்கு தான் உட்காந்து அவங்க அந்த வென்யூ கொடுக்குறவங்க கிட்ட உட்காந்து எப்படி லைட்டிங், அதாவது வெறும் இது மட்டும் இல்ல, நான் லைட்டிங்ல இருந்து கேமரா ஆங்கிள்ஸ் என்ன, எவ்வளோ பேர் தாங்கும் அந்த ஏரியா, அந்த ஸ்டேஜ், அந்த இது வந்து எவ்வளோ பேர் தாங்கும், எப்படி உட்கார வைக்கலாம், அவங்க கம்ஃபர்டபுளா. இப்போ நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்தேன்னா எப்படி கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்ப்பேன். அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும். வர்றவங்க ஹாப்பியாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகணும். ஸோ அது வந்து நான் இது உள்ள போறதே ஐ எம் ரெடி டு லூஸ் மணி. நான் அந்த எண்ணத்தோட தான் போறேன். நான் இட்ஸ் ஓகே, அது காசு பண்ணா போயிட்டு போகுது. ஆனா மனசார அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு மைக் எடுத்துட்டு சௌரியத்துக்கு ஏதோ ஒரு மேடையை போட்டு அவங்ககிட்ட பாவம் 1000 ரூபாய் வாங்கி ஓத்தாங்கம்மா நீ என்னமோ கெட்ட வார்த்தை பேசி நாக்கம் அடிச்சு மயிரட்ட பிஹேவ் பண்ணி அதுல வந்து அவனை சிரிக்க வைக்கணும், ஃபோர்ஸ்டா அவனை சிரிக்க வச்சு, அது என்ன கேவலம் அது. ஒரு பேசிக் ஒரு ஹியூமன் இன்டராக்ஷனோட பேசிக் கூட தெரியாம, ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் கூட இல்லாம, அது என்னடா ஷோ பண்றீங்க? என்னடா பண்றீங்க? வர்றவனுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? உன்னை நம்பி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் காசு கொடுத்துட்டு வந்து உன்னை டைமோட குடும்பத்தோட வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு ஒரு மரியாதை வேண்டாம்? அவனை நடத்துற விதம் வேண்டாம்? எனக்கு அதுல வந்து ரொம்ப பிடிச்சது அலெக்ஸ். அவர் அந்த அலெக்சாண்டர் இருப்பார்ல, அலெக்ஸ் பாபு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுல. ஆனா அந்த கெட்ட வார்த்தை பத்தி ஒரு பேர் வச்சுப்பானே, இந்த கெட்ட வார்த்தை வச்சு ஒரு பேர் வச்சுப்பானே அவன் என்ன அவன் உண்மையாலுமே கேட்கிறேன். இப்ப அவனுக்கு உண்மையாலுமே சிரிக்க வைக்க ஸ்கில் இருக்கா? இப்ப நான் கேட்கிறேன். அவன் இல்ல abuse தானே அவனை பண்றான். இல்ல எப்படி இல்ல இப்ப நான் சிரிக்க எனக்கு அவன் மேல பொறாமை எதுவுமே இல்லை. நான் அவன் ஷோவும் பார்த்தது இல்ல. பட் அவனை பார்த்தாலே என்னன்னா, டேய் என்னதான்டா பண்ற? நீ வந்து இன்டராக்ட் பண்றியா முதல்ல? என்னவோ பேசுறியாடா, என்னவோ பேசுறியாடா. அது ஷோ. யாரு சொல்லிட்டு திட்டுங்க அப்பதான் யூடியூப் பார்க்கணும். அது அவன் பேர் என்ன? அது கெட்ட வார்த்தை. நான் அவன் பேரே கெட்ட வார்த்தை. பேரே கெட்ட வார்த்தை. ஆமா, நான் சம்திங் ஒரு அபியூசிவ் வேர்டு தான் அவன் பேராவே வச்சிருப்பான். சம்திங் அது ப்ரோ பேர் என்னமோ ப்ரோ என்னமோ ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ சாரி லாஸ்ட் 6 மினிட்ஸ்க்குது கார்த்திக் வில் டிஸ்கனெக்ட். ஓகே 2 o'clock ஆயிடுச்சு. சரி சாத்திலான்ட்டு டேம் ஐயப்பா ஸ்போக் மேன். எனக்கு ஐ வாண்ட் டு ஹியர் ஐயப்பா. ஓகே இஸ் லைக் சைலண்ட். நான் நிஜமா இருக்கும் ஐ டென்ட் ஹியர் ஹிஸ் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஜஸ்ட் லிஸ்னிங் அண்ட் ஜஸ்ட் சிங். எப்படி தெரியுமா, டிஸ்னி கார்த்திக் டிஸ்னி நான் பார்த்ததில்ல. டிஸ்னி மகேந்திரன் சொல்றாங்க, நான் பார்த்துங்கிற அந்த கமல் ஆடியோ லான்ச். ஒரு நிமிஷம் ஒரு பதில் சொல்லிடலாம். இந்த மின்னல் பாபாக்கு ஓன் ஸ்டார்ட்ல இல்ல, ஆரம்பிச்சா முத ஷோ வரணும். வருவீங்களா? புரியல சார், புரியல. நான் உங்ககிட்ட இல்லைங்க. மின்னல் பாபா இந்த உட்காந்துட்டு நீங்க வந்து என்னன்னா இங்க டீ ஆத்துறீங்க. நான் ஏதோ பண்ணி தான் இங்க வந்திருக்கேன் இந்த 16 வருஷமா. சரியா? இது வந்து உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் இல்ல. இந்த இன்னைக்கு போக வேண்டியது வேலை போக முடியல, நாளைக்கு காலைல போய் உட்காந்து பேசிட்டு இது அங்கிருந்து ஒரு வாரம் கூட இல்ல ஆரம்பிச்சு முத ஷோ போறோம். அது லாஸோ கெயினோ அதெல்லாம் இல்ல, கண்டிப்பா போறோம். சரிங்களா? என்னைக்குமே சும்மா வாய் இருக்குன்னு உட்காந்து டைப் பண்ணி எழுதாதீங்க. புரியுதுங்களா? யூ டோன்ட் நோ மை லைஃப். யூ டோன்ட் ஈவன் நோ ஹூ ஐ அம்.
யூ ஆர் சிட்டிங் தேர் அண்ட் ஜஸ்ட் ரைட்டிங் ஸ்டஃப், அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணிட்டீங்க வாழ்க்கையில? நீங்க அதை சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. நான் என்னவோ சம் புல்ஷிட் ஐ ஹவ் டன் இன் மை லைஃப், நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன பாண்ட் பேப்பர்ல எழுதி ப்ரோ தருவீங்க? கரெக்ட் தான் ப்ரோ. சரி ப்ரோ, கரெக்ட் தான். நான் வந்து சொன்ன ஃபர்ஸ்ட், ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்பேஸ்ல பேசிருக்கீங்க ப்ரோ. என்னங்க பேசல? என்ன இங்க யூஸ் இருங்க, பண்ணல ஒரு தொழில் ஆரம்பிச்சு 6 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன், செத்து புழைச்சு பண்றேன், பண்ணாம இருக்கேனா? அது ஆக்ஷனா இல்ல வெறும் வாயா? ப்ரோ. கரெக்ட் தான், அது ஒண்ணு பண்றீங்க. பட் இந்த மாதிரி அது நீங்க ஒண்ணு, நிறைய அது ஒன்னே ஒன்ன பண்ணி பார்ப்பீங்களா? அந்த அந்த சைஸ்க்கு ஒரு தொழிலை முடிஞ்சா பண்ணி பாருங்க. ஒன்னே ஒண்ணு நான் சொல்ற சிம்பிள். கரெக்ட் தான் ப்ரோ. ப்ரோ நீங்க இல்லைங்க, ஃபர்ஸ்ட் என்னன்னா, அச்சீவ்டு இல்ல யூடியூபர் தான். இல்லைங்க, தயவு செய்து இப்படி பேசாதீங்க, புரியுதுங்களா? தராசு வச்சு எடை போடாதீங்க. நீங்க அடுத்தவன் வாழ்க்கை உங்களுக்கு நான் இப்போ வந்து நான் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ண நான் விரும்பல. ஏன்னா நீங்க நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதுங்க, சரிங்களா? நீங்க ஒண்ணுமே பண்ண மாட்டீங்கன்னா நான் சொல்ல முடியாதுங்க. உங்களோட கெப்பாசிட்டின்னு எனக்கு தெரியாதுங்க. நான் அதை வச்சு நான் உங்களை வந்து தராசு வச்சு நீங்க என்ன பண்ணிடுவீங்களா அப்படின்னு நான் சொல்ல முடியாதுங்க. நான் வந்து வாட் எவர் ஐ ஹவ் டன் இன் மை லைஃப் நான் இங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் அதைய என்னங்க இல்ல ட்ரை பண்றதுல ஒண்ணும் தப்பு இல்ல. எதுங்க எதுக்கு நீங்க இ- இல் 200 நான் இங்க 200 ரூபாய் பாண்டு பேப்பர்ல கையெழுத்து போடுறாங்க? என்ன இதெல்லாம் தேவையில்லாம அது பண்றீங்க? இல்ல மின்னல் மின்னல் பாபா, இங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. வேலை சொல்றதுக்கு உங்க 1000 பேர் வருவான், சரிங்களா? இறங்கி செய்யறது வந்து பிரசாந்தன மாதிரி டே ஒரு டே ஆள் தான் செய்ய ஆமா முடியும். டே அவர் வந்து ஏதோ புதுசா இன்னோவேட்டிவா செய்யறாருன்னா ஐயோ அவர் கொஞ்சம் டே அண்ணா அந்த பாசிட்டிவா லெஜெண்டை இவன் தான் தூக்கி பேசுங்கப்பா. விடலாம் தயவு முக்கியமானவன். செஞ்சு. டே எதுக்குப்பா ஐயப்பா, இந்த மாதிரிலாம் பண்றீங்க? சரி ப்ரோ இல்ல இல்ல அது ஓகேயா மின்னல் பாபா? அதை விடு, தப்பு அதை தான். விடு, அது ஓகே, இட்ஸ் ஓகே. தயவு செய்து அப்படி பேசாதயா. எனக்கு என்னமோ இவன் இந்த லெஜெண்ட் தான் கமெண்ட் போட ஆமா சொல்லியிருப்பான்னு ஆமா தோணுதுங்க. பண்ணிருப்பான், வாய்ப்பு இருக்கு. இல்ல 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 ஆமா ப்ரோ. இத யாரா அவன் கை தட்டினது அப்படின்னு பஸ்ல இங்க பண்ணுவான்ல, அது வனேதா மாதிரிதான் நம்ம வனேதா லெஜெண்டோட வேலை. ஆமா ஸோ என்னன்னா, சரி ஓகே, அதை சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இதுதான் ஐடியா. திஸ் மைட் பி அ ஸ்டூபிட் ஐடியா. இது வந்து மொக்க ஐடியாவை போய் மொக்க ஷோவை போய் கம்ப்ளீட்டா ஃபிளாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இங்க என்னன்னா, வாழ்க்கைங்கிறது சொல் கிடையாது, செயல், அவ்வளவுதான். நம்ம எது ப்ரோ நல்லா பண்ணி யூஎஸ் வாங்க ப்ரோ. சுனில் யூஎஸ்ல ஷோ ப்ரோ நீங்க பண்ணுங்க. எல்லாம் கூட இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் சொன்னா நீங்க எல்லாம் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, நான் டிஷர்ட் வாங்குறப்ப என் கஸ்டமர்ஸ் நிறைய பேர்த்திட்ட பேசியிருக்கேன். அதுல வந்து ஒரு பையன் நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனா சாரிண்ணா, நான் வந்து 7000 தான் சம்பளம் வாங்குறேன். இந்த மாசம் பெருசா சேர்த்த முடியல, 1000 தான் இருந்துச்சு. அதனால அடுத்த மாசம் கொஞ்சம் சேர்த்திடுறேண்ணே, சேர்த்திட்டு நான் அந்த 399 டிஷர்ட் வாங்கிடுறேண்ணே அப்படின்னேன். அதை நான் அவனுக்காண்டியே ஒரு 100 டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 299 கொடுத்தேன். அந்த 299 நமக்கு பார்த்தா ஒண்ணும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அவன் அவன் ஒரு மாச சம்பளத்துல அவன் மிச்சம் பண்ற காசு அது, இந்த 299 அப்போ என்ன நம்பி நீங்க ஒரு ஸ்டாண்டப்புக்கு வரீங்கன்னா, நான் என்ன லட்சணத்துல அதை பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதான் உண்மை, சரிங்களா? அது நல்ல செம சூப்பரா இருக்கலாம், இல்ல நல்லா இல்லாம போயிரலாம். ஸோ நம்ம எப்பவுமே ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோ தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா, நீங்க ரூ. 1000 வாங்கிங்க. ஒரு 100 பேர் வர்றீங்க, ரூ. 1,00,000 வாங்கிடுறேன் உங்ககிட்ட. என்ன மொக்கையா ஒண்ணு நடந்துருதுன்னு வச்சுக்கங்க, அவன் பாவங்க. அதுல வந்து இப்போ ஒரு ரூ. 2,00,000 சம்பாதிக்கிறவன் நமக்கு ரூ. 1000 கொடுத்தா பரவாயில்லைங்க. அதுல நம்ம பசங்க வருவானுங்க. 10,000 சம்பாதிக்கிற பையன் ஒருத்தன் வருவான். அவன் வந்து ரூ. 1000 எனக்கு தந்திருப்பான். அவனுக்கு அது லாஸ். அதனால என்னன்னா, நான் ஏத்துக்கிறேங்கிறேன் நானு. நீ சப்ஸ்கிரைபரா இருந்திருக்கேன், லிசனரா இருந்திருக்கேன், என்ன ஒரு ஆளாக்கி இருக்கேன். நான் திருப்பி உனக்கு எதுவுமே பண்ணதில்ல. நான் லைஃப்ல உனக்கு எதுவுமே பண்ணதில்ல. நான் உண்மையாலுமே இத தோணிக்கிட்டே இருக்கும் எனக்கு ஒரு நாளு. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 1000 பேத்துக்கு வந்து பிரியாணி போடணும்னு தோணும். காசு இருக்காதுன்னு இல்ல. நாம அது திடீர்னு ஒரு 2,00,000 செலவு பண்ணோம்னா திருப்பி எங்கிருந்து புரட்டுறதுங்கிறக்காண்டியே பயந்துட்டு உட்காந்துட்டுருந்தேன். அப்ப யோசிச்சேன், இது எவ்வளவு நாள்டா இப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கிறது? என்ன தலையாடா போயிருது? என்னடா இருந்துச்சு பிரசாந்த் உங்ககிட்ட அப்படின்னு யோசிச்சேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன இருந்தது? ஒரு மயிரும் கிடையாது. இப்ப என்ன ஆயிருது? காசு தானே போயிட்டு போகுது. பார்ப்போம். இறங்கு. அப்படின்ட்டு தான் நாளைக்கு போய் பேச போறேன். அ வ வ ஹானஸ்ட்லி இது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனா குவாலிட்டியா நல்லபடியா பண்ணணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு உங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. ஸோ இது வந்து நெறைய பேர், நெறைய நண்பர்கள் சேர்ந்து பண்ண போறோம். அந்த வென்யூவே ரொம்ப கிளாஸா இருக்க போகுது. ரொம்ப ஒரு வென்யூவ மாத்த போறோம். அதுவா மாத்த போறோம். ப்ராப்பர் ஏர் கண்டிஷன்டு வென்யூ. சும்மா உட்காந்து உங்களை வந்து வேர்த்து விறுவிறுக்கெல்லாம் உட்கார வைக்க மாட்டேன். அதே மாரி சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. அதை அது இந்த 2ம் நான் பார்த்துக்குவேன். மத்தது ஷோ நல்லா இருக்கோ, நல்லா இல்லையோ அதெல்லாம் 2வது. அப்புறம் பார்ப்போம். அப்புறம் கடவுள் விடுறது தான். அவினாசி லிங்கேஸ்வரருக்கு தெரியாதா? பிரசாந்த் நாயே பொழச்சு போடா அப்படின்னு நம்ம நெனைச்சாருன்னா, அது வழி விடுவாரு. சுனில் சொன்ன மாரி அந்த அமெரிக்கா போய் பண்ணுவோம். எவனுக்கு தெரியும்? ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் இன் லைஃப். ஸோ ஐ அம் ஸ்டார்ட்டிங் திஸ் வித் ஆல் யுவர் பிளெஸிங். நாளைக்கு போய் அத டிஸ்கஸ் பண்றேன்.
நிறைய சொல்லுவானுங்க. அதாவது என்னன்னா, நீங்க வந்து இந்த இதுல சொல்லுவானுங்க இன்ஸ்டாகிராம்ல. ஓ உன்னோட பிளான மத்தவங்ககிட்ட சொல்லிடாதீங்க. அது நடக்காது. அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. துணிஞ்சிட்டா சரி எல்லாம் நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் நான் இன்னைக்கு சொன்ன எல்லாமே பண்ணியிருக்கேன். கார்மெண்ட்ஸ்ல ஜட்டி லான்ச் பண்ணா பண்ணியாச்சு. இந்த தேன் திருப்பி கொண்டு வந்தாச்சு. திருப்பியும் ஒரு ரவுண்டு கார்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா எனக்கு இந்த டிசைன்ஸ் எல்லாம் இல்லைங்கிறது தான் பெரிய குறையா இருக்கு. நீங்க வாங்காததுக்கு காரணம் நெறைய பேர் வாங்காததுக்கு காரணம் டிசைன்ஸ் பத்தல அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு ஒரு பெரிய டீம் ஒண்ணு போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய லாட் வந்து இன்னொரு 1 மாசத்துல வர ஆரம்பிக்கும். அப்படியே ஒவ்வொன்னா வர ஆரம்பிக்கும். டீ ஷர்ட்ஸ், ட்ராக்ஸ் எல்லாமே ஒரு மாரி வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வொர்க் அவுட் ஆச்சுன்னா திருப்பி ப்ரோ உங்ககிட்ட பிரசாந்த் ஒண்ணு நான் ஒரே ஒரு கேட்கணும். சஜஷன். யூடியூப் பிரசாந்த் வந்து ப்ரோ ரொம்ப நான் ட்ரையா போயிட்டு இருக்குன்னா, முதல்ல வந்து நீங்க அந்த செலப்ஸ் இன்டர்வியூ அந்த மாதிரி நிறைய போடுவீங்க. ம். ரொம்ப ட்ரையா போயிட்டு இருக்கு. அதான் லெஜெண்ட். என்ன உனக்கு புரியுதா? நான் என்ன பண்றேன் ட்ரை பண்றேன்னு உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. நீங்க இன்னோவேட்டிவா நீங்க எனக்கு வந்து புதுசா ஒண்ணு இல்லையா, பேசுறீங்க. நான் வந்து 2010, 11ல ஆரம்பிச்சு அத கன்டின்யூ பண்றதுக்கு காரணம், அன்னைக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. அந்த ரிவ்யூ பண்றதுங்கிறது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. 16 வருஷம் கழிச்சு, இட் இஸ் நாட் எக்ஸைட்டிங் எனிமோர். அதான் உண்மை. அது ஒரு வேலையாயி போச்சு. அதான் உண்மை. சரியா? அத பண்றோம். நல்லா பண்றோம். ஆனா அது வேலை அவ்வளவுதான். அந்த எக்ஸைட்மென்ட் வரவே மாட்டேங்குது.